அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் வந்து வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி வந்து 1082 82 83 83 வெந்து தணிந்தது காடு, பட்டுக்கோட்டை பிரபாகரோட கதை. இதுதான் இன்னைக்கு ரமேஷ் சொல்ல போறாரு. வெந்து தணிந்தது காடுன்னொடனே ரமேஷ் கேட்டேன், படமா அப்படின்னு கேட்டேன். சிம்புவோட படமா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இல்ல அப்படின்ட்டாரு. அப்புறம் ஒரு ஜஸ்ட் ஒரு பார்வை பார்த்தேன். நான் இது என்ன போட்டிருக்காங்களான்ட்டு இருந்து ஒரு அவுட்லைன். இந்த செம்மரை வெட்டி கடத்துறாங்க இல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரின்ற மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. நான் முழுசெல்லாம் தெரியாது எனக்கு ரமேஷ், கவலைப்படாதீங்க. அதனால இல்ல வந்து சஸ்பென்ஸ் போயிடும். இல்ல ஒண்ணுமே தெரியாது எனக்கு. ஜஸ்ட் வணக்கம்மா. அது மாதிரி ஒரு சொல்லியிருந்தாங்க. அது அது ரிலேட்டடா தான் இந்த இது இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரமேஷ் சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கனியுடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாலும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன். எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். தாயின் தாலாட்டாய் இன்பத்தேனாய் காதில் பாய்ந்து அகரமாய் சிகரமாய் வாழ்வழித்த அன்னை தமிழை வணங்கி மகிழ்கின்றேன். தங்கு தடையின்றி தமிழில் பேச என் ஆசீர்வாதம் வேண்டுகின்றேன் தமிழ் தாயே. இந்த மைண்ட் யுவர் மைண்ட் என்ற இந்த தளத்தில இன்று நாம் சந்தித்து சிந்திக்க இருக்கும் ஒரு நாவல் வந்து திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் எழுதிய வெந்து தணிந்தது காடு என்ற ஒரு நாவலை தான் நம்ம எடுத்திருக்கோம். அதை பத்தி தான் நம்ம இங்க பேச போறோம். பட்டுக்கோட்டை பிரபாகருக்கு என்று ஒரு தனி வாசகர் வட்டம் உண்டு. துப்பறியும் நாவலாகட்டும், பல்சுவை நாவலாகட்டும், எதிலும் தன் எழுத்து நடையால் சுவாரஸ்யமும் விறுவிறுப்பும் கொடுத்து வாசகர்களை ஈர்க்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு நாவல் தான் இந்த வெந்து தணிந்தது காடு. அவள் விகடனில் தொடராக வெளிவந்து வாசகர்களின் வரவேற்பை பெற்றது. இந்த நூல் இப்போது புத்தக வடிவமாக வெளிவந்துள்ளது. 1958 1977 பட்டுக்கோட்டை பிரபாகர் பிறந்தார். MA பொருளாதாரம் படித்தவர். திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இவருக்கு இருந்த எழுத்து திறமையை கண்டுபிடித்து 12 ஆண்டுகள் பட்டுக்கோட்டையில் வர்த்தகத்தில் ஈடுபட்டார். 1989 முதல் சென்னை வாசி. விகடன் திரு S பாலசுப்ரமணியம், திரு சாவி, பாக்கெட் நாவல் திரு G அசோகன், எழுத்தாளர்கள் சுபா, இயக்குனர் திரு K பாக்யராஜ், இயக்குனர் திரு A வெங்கடேசன், தயாரிப்பாளர் சத்யஜோதி திரு G தியாகராஜன் ஆகியோர் இவர் எழுத்து பயணத்தில் நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தியவர்கள். கதைகள், பத்திரிகை, பதிப்பகம், சின்னத்திரை, வெள்ளித்திரை, திரைவசனம் என்று பல துறைகளில் இயங்கி வருபவர். மனைவி சாந்தி, மகள்கள் ஸ்வர்ண ரம்யா, ஸ்வர்ண பிரியா, பெரிய மருமகன் பிரசாந்த் குமார் சாப்ட்வேர் துறையில, சின்ன மருமகன் ஷியாம் சுந்தர் உணவு தொழிற்சாலை மற்றும் விளம்பர டிசைன் துறையில், பேத்திகள் 2, பேரன் 1. இதுதான் வந்து நம்ம பட்டுக்கோட்டை பிரபாகர் ஐயாவுடைய கதை. இப்ப நம்ம கதைக்குள்ள போறோம். அந்த காட்டுல பயங்கரமா மழை பெய்ஞ்சுன்னு இருக்கு. அந்த மண்ணுல சொட்ட சொட்ட நினைஞ்சபடி ஒரு சின்ன பாறை மீது குத்துக்கல்லுட்டு அமர்ந்திருக்காங்க பட்டுப்பூச்சி. அவளை சுற்றி 10 ஆடுகள் நின்று இருக்கு. அந்த மழைக்கு ஒதுங்கி அப்படியே நின்று இருக்கு. பட்டுப்பூச்சி நீளமான கூந்தலை திரட்டி முன்பக்கம் விட்டு இருந்தாங்க. அதுல ரிப்பன் கட்டியிருக்காங்க. காதுல கழுத்துல எதுவுமே இல்லை. கழுத்துல மட்டும் அந்த கருப்பான அந்த கயிறை ஒண்ணு கட்டியிருக்காங்க. அவங்க அப்பாவோட ஷர்ட், ஃபுல் கை ஷர்ட்டை போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ள எதுவும் அணியவில்லை அவர்கள். சாயம் போன நீல பாவாடையும் அப்பாவின் பழைய முழங்கை சட்டையும் அணிந்திருந்தார்கள். அது மூடி அந்த பாக்கெட்டுக்குள்ள தின்னு வச்ச அந்த கடல முட்டா பாக்கெட் வச்சிருக்காங்க அவங்க. இப்போ இப்போ அவருக்கு ஒரே கவலை தான். இந்த இருட்டுவதற்குள்ள இந்த ஆடுகளை ஓட்டின்னு எப்படியாவது நம்ம ஊருக்கு போயிடணும், இந்த மழை எப்ப விடுமேன்னு தெரியலையே அப்படின்னு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அப்பதான் மழை விடுது. பீட்டுக்கு, ஏன்னா அதுக்குள்ள போயிடணும். ஏன்னா பீட்டுக்கு ஒரு ஆபீசர் கண்ணில் பட்டனா அவங்க வந்து இந்த ஆடுகளை வந்து பறிமுதல் செஞ்சுப்பாங்க. அது மட்டுமல்ல, அவங்கள பெரும்பாலும் அடிச்சு சித்திரவதை பண்ணுவாங்க. அதனால இதுகிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நம்ம இந்த மழை விட்டோன்னு ஓடினு சொல்லிட்டு சில சில சமயங்கள்ல ஆபீசர் கிட்ட வாங்கி அந்த பிட்டத்திலே பலார் அடிச்சு வீங்கியதோ அவ இப்பதான் நினைச்சு பாக்குறா. அப்பதான் திடீர்னு கொஞ்சம் மழை விடுது. அப்ப என்ன பண்றா, எல்லா ஆடுகளும் எழுப்பி நீளமான குச்சியை, தன்னோட தூக்கு செடியை தூக்கின்னு நிலமான குச்சியை எடுத்து ஆடுகளை வெட்டி அப்படி வெட்டின்னு போறா. அப்படியே இந்த ஆடுகளும் பேச்சு கேட்டுன்னு போகுது. அதுல ஒரு ஆடு, கருப்பு கலர்ல இருக்க ஆடு வந்து கழுத்துல மணி மாட்டி இருக்கு. அதுதான் வந்து ஒரு தலைவன் போல முன்ன
போய் வழிகாட்டின்னு போகுது. அந்த சத்தம் டிங் டிங்குன்னு மணி ஒழிச்சிக்கின்னு போகுது. இப்படி போய் சொல்ல தூரத்துல கரடு முரடான பாறையில ஒரு ஜீப் வந்துன்னு இருக்கு. அந்த ஜீப்ல இருந்து ரேஞ்சர், அந்த ஜீப்ல இருந்து ஒரு அந்த ரேஞ்சர் உத்தரபாண்டியன். அவர் கேட்கிறாரு, டேய் வண்டியை நிறுத்துடா என்றாரு. டிரைவர் உடனே நிறுத்துறாரு. பின்னால் இருந்த கார்டு வேலுசாமி கிட்ட கேட்கிறாரு, ஏண்டா வேலுசாமி, பின்னாடி ஏதோ மணி ஒலிக்கிற சத்தம் கேட்குது, என்ன தெரியுமா அப்படின்னு. வேலுசாமிக்கு அது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த ஊர்க்காரனை பத்தி. இது வந்து பட்டுப்பூச்சி தான் வந்து ஏதோ ஆடுங்களை ஓட்டின்னு வரா. சரி, அவளை காப்பாத்துறதுக்காக என்ன சொல்றாரு, அது சொன்னீங்க இல்லையா, கோயில் பூஜாரி ஏதோ பூஜை பண்றாரு, அந்த மணி ஒலிக்குது அப்படின்னு. ஏலே, எனக்கு காது குத்துறியா? பூஜாரி மணி எந்த காலத்துல நவுந்துனே வந்திருக்கு. இது வந்து வேற ஏதோ பூசாரி மணி என்னக்கு எந்த காலத்துல நவுந்து வந்திருக்கு, என்கிட்ட ஏமாத்துறியான்னு சொன்னோன்னே வேலுவை முறைச்சு ஜீப்பை நிறுத்திட்டு இறங்குறாரு. இறங்கின பார்த்தா தூரத்துல பட்டுப்பூச்சி வந்து போறா. அப்ப கத்துறாரு, ஏல நில்லு நில்லு நில்லு, எங்க போற, நான் சொல்றத கேளுன்னு. அவ ஓடவும் முடியல, ஒதுவும் முடியல. என்னை பார்த்துட்டாருன்னு அவ பயந்து ரெண்டு கைகளை அப்படி வச்சு நிக்கிறா. ஏ புள்ள, நில்லுன்னு சொல்றேன்ல, போயினே இருக்க அப்படின்னா அவ பயந்துட்டு நின்னுறா. நின்று ரேஞ்சர் தன்னை பார்த்து விட்டு கத்துறான்னு அவ தலைமுடியை அப்படியே கொத்தா பிடிச்சி இழுத்து வர்றாரு ரேஞ்சர். உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த காட்டுல ஆடு மேய்க்க வராதிங்க, ஆடு மேய்க்க வராதிங்க, எத்தனை சொல்றேன், இதெல்லாம் தெரியலையா உங்களுக்கு? பெருசா இல்லையா இருக்குன்னா, அதாவது இந்த பட்டுப்பூச்சி வந்து உங்க பஞ்சாயத்திலே சொல்லி வச்சிருக்காங்க, இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு. அவ குச்சி இழுத்துன்னு வரா. ஈரத்தோடு உடல் ஒட்டிய பாவாடையும் சட்டையும் அவள் சட்டைக்குள் வேற எதையும் இல்லை. அப்போ அவ சொல்ற, ஐயா நாங்க தெரியாம வந்துட்டேன் ஐயா, என்னை மன்னிச்சிடுன்னு. அப்பதான் அவளை பாக்குறாரு. பார்த்தவொடனே இந்த மழைக்கு அவ போட்டு இந்த சட்டைகள்லாம் அப்படியே ஒட்டி போயிருக்கு. அதை ஒரு விட்டு கண்ணால பாக்குறாரு. அவ சட்டையை தவிர உள்ள எதுவும் போடலன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவர் என்ன சொல்றாரு, என்ன ஐயா, ஏதோ சின்ன பொண்ணு பார்க்காம தெரியாம வந்துருச்சு, விட்டுடுங்க, இனிமேல் வரமாட்டான்னு. அப்போ அவர் கேட்கிறாரு இந்த காடை பத்தி, நீ அரசாங்கத்துக்கு வேலை பார்க்க வந்தியா, அந்த ஊருக்கு வேலை பார்க்க வந்தியா? எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும், நீ போய் வேலையை பாரு. ஏப்புல உன் ஊர் என்னன்னு கேட்கிறாரு. ஐயா எங்க ஊர் குறிஞ்சிக்காடு ஐயா. ஓ, நம்ம சரகம் தான், காடையன் தான் அவங்க ஊர் தலைவன். அதான் இவ்வளவு வெறப்பா நிற்கும் போதே பார்த்தேன், நீ அது மாதிரி ஆள் தான் இருப்பான்னு. உன் பேருண்ணா? பட்டுப்பூச்சி. ஆமா, பட்டுப்பூச்சி செவந்தி பூச்சின்னு விலையா பேர் வச்சுக்கோங்க. உங்க அப்பன் பேருண்ணா? உங்க அப்பன் பேர் சின்ராசுங்க. ஓஹோ, வெட்டுக்கூலிக்கு போயிருக்கான அவன் தானா, அந்த மரம் வெட்ட போவான் அவன் தானே அப்படி சொன்னோன்னே, இல்லையா மரம்லாம் வெட்ட போக மாட்டாரையா, அவர் கூலிக்கு போவாரையா. பாத்தியா, மரம் வெட்டுறதை எவ்வளவு பெருமையா பேசுவார் இந்த பொண்ணு அப்படின்னா. அப்புறம் நீ ஆடு மேய்க்க தான் வந்த காடு சொல்றாரு. நானும் இன்னைக்கு அந்த சாக்குல எதனா சந்தன மரம் ஏதாவது சட்டப்பைக்குள்ள போட்டுக்கிட்டேன்னு டவுட்டா இருக்கு. ஐயா நான் அப்படிலாம் செய்யற ஆள் கிடையாது ஐயா அப்படின்னு. மாரியம்மா சத்தியமா நாங்க அந்த மாதிரி செய்யற ஆள் அதெல்லாம் இல்லை, நான் சோதனை போடணும், ஒன்னும் இல்லை, சட்டையை அவுத்து காத்துட்டு நீ பாட்டு போயினே இரு அப்படின்னு அவர் சொல்றாரு. பதறி போய் இரண்டு கையில வச்சு அவன் நவுந்துடுறா பட்டுப்பூச்சி. அப்போ யோ அந்த இவர் சொல்றாரு, ஐயா வேணாயா, அவங்க அப்பா ஒரு மோசமானவன். அந்த கார்டு சொல்றாரு, விவகாரம் ஆகி போயிடணும்னு. யோ ஒண்ணு பண்ணியா, அந்த எல்லா ஆட்டையும் பிடிச்சி வண்டியில ஏத்து, இந்த புள்ள இனிமே இந்த பக்கம் மேய்ச்சல் வரக்கூடாது, கண்ணுல அடிச்சு சத்தியம் போட்டுல, நீ போயிடு, நாங்க ஆடை பறிமுதல் செய்யறோம்னு. ஒன்னும் பறிமுதல் செய்யறோம், இல்லைன்னா நான் சொல்ற மாதிரி சட்டையை அவுத்து போட்டு எதுவும் இல்லை என்கிட்ட காமிச்சு போடு. எங்க அதிகாரிங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீ ஒருவேளை சில சந்தன கட்டைகளை கூட நீ அதுல மறைச்சு எடுத்துன்னு போயிருக்கலாம் இல்லையா, அதனால நான் சொல்றேன்னு அவன் காது அருகில வந்து சொல்றான். அந்த ஐயா அவங்க அப்பங்கார மோசமானவன், வேணாம் இந்த ஊரை பகைச்சிக்காதீங்கன்னு சடக்குன்னு அவன் காலில் விழுந்துடுறான் இந்த பொண்ணு. ஐயா என்ன விட்டுருங்க ஐயா அப்படின்னு. சரி, நான் சொன்னது நீ கேட்கல, நீ போ, நீ மட்டும் போ, உன்னை ஆடு வராது, ஒரு ஆடு ஒன்று வராது, எல்லாத்தையும் நான் ஏற்றிடணுன்னு. இது போய் அந்த பட்டுப்பூச்சி அவங்க அப்பா கிட்ட சொல்றான். அவங்க அப்பாவுக்கு கோவம் வருது. அவன் வந்து அவங்க அப்பா பேர் சின்ராசு, அவன் ஓலையில உரிக்கிற அந்த அருவாள் எடுக்கிறான். இன்னைக்கே போய் அந்த ஆளை ரெண்டுல ஒண்ணு பாத்துறான் பாரு, எப்படி என் பிள்ளைய வந்து இந்த மாதிரி சட்டையை காட்டி அந்த அபாசமா பேசுவான்னு. அந்த அருவாளை பிடிச்ச அவன் மனைவி செம்பரிச்சு வந்து தடுத்து நிறுத்துறான். இல்லையா, நீ பாட்டு வெட்டிட்டு போயிடுவ, அப்புறம் உன்னை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் நாங்க வந்து தூக்குல தூங்கணுமா, இதெல்லாம் யோசிச்சு பாரு. அந்த ஆளு பொம்பளைங்க பார்த்து அப்படிதான் பேசுறான். போன வாட்டி கூட நம்ம மருதாய் அந்த புள்ளதாச்சி பிள்ளைய பார்த்து வயிற்றுல என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்றான். அவன் அப்படித்தான்யா. அதுக்கு காரணம் யாரு? உங்க தலைவர் தான். உங்க தலைவர் வந்து சரியில்லை. நீங்க ரோடு போறதுக்காக வந்து போய் அங்க
சண்டை போடுறீங்க, ஊர்ல எல்லார்கிட்டயும் அதெல்லாம் ஒரு ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதுக்கு போய் நீங்க அந்த ஒரு ஒரு வாட்டியும் போய் ரோடு போறதுக்காக கலெக்டர் ஆபீஸ்ல போய் கத்துறீங்க. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஊர்ல எல்லார்கிட்டயும் கையெழுத்து வாங்கி கலெக்டர் அம்மா கிட்ட, அந்த கலெக்டர் அம்மா நல்லவங்க சொல்றாங்க, அந்த கலெக்டர் அம்மா கிட்ட மனு கொடுத்தீங்கன்னா அந்த ஆள் இந்த சரகத்தை விட்டே மாத்தல் போட்டுடலாங்களா, நம்ம பிரச்சனை தீந்துரும், நமக்கும் ரோடு வந்துடும். அதை விட்டுட்டு வெட்டுறேன் குத்துறேன்னு போறேன்னு, ஆமாமா ஆத்தா சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்லி அவன் கையில இருந்த அந்த அருவாளை வாங்கி வச்சுடுறா வெட்டுக்கிளி. அப்போ வந்து பட்டுப்பூச்சி. அப்போ அவன் என்ன பண்ணா, சரி இவங்க சொல்றது கரெக்ட் தான் போலுது சொல்லிட்டு அவன் அந்த ஊர் தலைவர் அந்த காடையனை பார்க்க அவன் போறான். பிடிஏ பத்திச்சு போறான். டெப்டி ரேஞ்சர் உதயகுமார், இவர் இவர் எப்படின்னா மொட்டை மாடியில உடற்பயிற்சி செஞ்சுட்டு வியரை வழியாக கைப்பிடி செவருக்கு அந்த இயற்கை காட்சிகளை பார்க்கிறாரு. அவன் மனதில் பழைய நினைவுகள் நிலையாடுறது. இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு டெப்டி ரேஞ்சர் உதயகுமார். அப்பா ராஜபாளையத்துல இருந்து நடந்த அப்பாவை பத்தி நினைக்கிறார். அப்பா ராஜபாளையத்துல நடந்தே ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தாரு. அப்போது அவர்கிட்ட 2 வேட்டியும் ஒரு சட்டையும் தான் இருந்தது. 10 ரூபாய் பணம் கையில இருந்தது. அவருடைய சித்தப்பா வீட்டுல தான் இருந்தாரு. அவர் அடிமாடு போல வேலைக்காரன் போல அவரை நடத்தினாங்க. இருந்தாலும் அதெல்லாம் சகிச்சு கொண்டு அவங்க வீட்டுல அந்த பால்கோவா தொழில நல்லா கத்துக்கினாரு எங்க அப்பா. அதுக்கப்புறம் தனியா தொழில் தொடங்கி இன்னைக்கு முன்னேறி ஒரு பெரிய ஒரு பால்கோவா ஃபேக்டரி வச்சு நடத்துற அளவுக்கு இன்னைக்கு முன்னேறி இருக்காரு எங்க அப்பா அப்படின்னு அந்த அப்பாவை பத்தி நினைச்சு பார்த்துன்னு இருக்கிறான். அப்பதான் மணி அடிக்கிற சத்தம் திருப்பி பார்த்தா வாட்ஸ்அப் சுந்தரம் வந்திருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா, காய்கறி பையோட வராரு. காப்பி போடுவான்னு கேட்குற. ஐயா நான் ஒன்னு சொல்றேன், நீங்க ஒரு அரசாங்க ஊழியர், நீங்க வந்து இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது தெரியுதுங்களாங்கள. ஐயா நான் அரசாங்க ஊழியரா இருக்கட்டும், ஆனாலும் ஒரு நல்ல மனுஷனுக்கு டீ போடக்கூடாது இந்த சட்டத்துல இடம் இல்லை. நான் உங்களுக்கு காப்பி போடுறேன்னு சொல்லிட்டு, சரி அப்ப காப்பி போட்டா உங்களுக்கும் சேர்த்து ஒரு காப்பி போடுங்க. அதை பாருங்க, இப்ப கூட உங்க தோட்டத்தில் விளையிற அந்த ஒரிஜினல் இது உரம் போட்டு வளர்ந்த காய்ன்றதால தான் அதை வாங்கிக்கிறேன். இதுக்கு உண்டான பணத்தை நீங்க வாங்கிக்கணும்னு டீ போட ஒரு கத்தி, இந்த மாதிரி ஒரு ஆபீசர் கிட்ட வேலை செய்து ரொம்ப ஒரு நேர்மையான ஆபீசர் கிட்ட வேலை செய்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லோரும் அப்படி சொல்றாங்க. அட விடுங்க, இந்த ரேஞ்சரை பத்தி சொல்றீங்களா, அந்த ரேஞ்சர் யார்கிட்ட தான் நல்ல பேர் வாங்கியிருக்காரு, அவருக்கு குடும்பமே சரியில்லைங்க, கல்யாணமாகி வந்த பொண்டாட்டி 6 மாசத்துல ஓடிடுச்சு, அது இப்ப கேஸ் நடந்துருக்குது, அதனால அந்த ஆள் எல்லார்கிட்ட சிடு சிடு எரிஞ்சு விழுவான். அந்த உங்க சார் உங்க ஊர்ல பால்கோவா பிசினஸ் கேள்விப்பட்டேன், நல்லா போதா? ஆமாங்க, ரங்கவிலாஸ் பால்கோவானா இன்னைக்கும் ஃபேமஸ். 30 வருஷமா எங்க அப்பா வந்து ஆரம்பிச்சது. இப்ப அம்மா அண்ணன் அண்ணி எல்லோரும் சேர்ந்து கூட்டு குடும்பமா அந்த தொழிலை பண்ணின்னு இருக்கிறாங்க. நான் மட்டும்தான் படிச்சுட்டு இப்ப இந்த உத்தியோகத்துக்கு வந்துட்டேன். நல்லது ஐயா, இங்க சமைக்க துவைக்க ஆள் ஏற்பாடு பண்ணிட்டானா, சரி ஒரு நல்ல ஆளா போடுங்க. ஐயா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல இப்பதான் பொண்ணு பார்த்துன்னு இருக்காங்கன்றாங்க. உதயகுமார் டீ குடிச்சு கொண்டு இருக்கும் போதே பைக் வேகமாக காடு வேலுசாமி பதற்றமா ஓடிடுறாரு. வேலுசாமி, தம்பி நம்ம ஆபீஸ் அருக வாசல்ல காடையன் 100 பேரோட வந்து தகராறு செய்யறான், எல்லோரும் வீச்சேருவா வேல் கம்போடு இருக்கிறாங்க, உடனே வாங்க, பெரிய கலவரம் ஆயிடும் போல இருக்கு. ரேஞ்சருக்கு நான் போன் போட்டு பார்த்தேன், அது நாட் ரீச்சபிள் வருதுன்னு. உதயகுமார் 2 நிமிடங்கள் ட்ரெஸ்ஸை மாத்திக்கின்னு அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. என்ன பிரச்சனை சொல்லுங்க அவங்க கிட்ட கேட்கிறாரு. உதயகுமார் வண்ணச்சகர் அலுவலகம் வந்து வேலுச்சாமி வந்து சேர்ந்த போது வாசலில் காடையன் தலைமையில் சின்ராசு செம்பருத்தி அப்படின்னு ஒரு கூட்டம், எல்லாரும் வந்து தொண்டை நரும் பொடிய அந்த ரேஞ்சர் ருத்திர பாண்டியனை பத்தி குரல் கொடுக்குறாங்க. அவரை மாத்தணும், அவர் செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்கணும், இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, பெண்களை இந்த மாதிரி பேசக்கூடாது சொல்லி கத்துறாங்க. உதயகுமார் அவரை நெருங்கி கையமர்த்தி சமாதானமாக பேச தொடங்கினான். ரேஞ்சர் மன்னிப்பு கேட்கணுங்க, அதுதாங்க மன்னிப்பு கேட்கணும், அது மட்டும் இல்ல எங்களுக்கு பிடிச்ச ஆடை எங்கிட்ட ஒப்படைச்சிடணும், இதான் எங்களுக்கு சொன்னோன்னே இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க உடனே இவர் என்ன பண்றாரு, ரேஞ்சருக்கு போன் போடுறாரு நம்ம உதயகுமார். அவர் ரேஞ்சர் ஒரு டெப்டி ரேஞ்சர். இந்த மாதிரி ஒரே கலாட்டா பண்றாங்க, ஆடுகளை ஒப்படைக்கணுன்றாங்க, நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு. அதெல்லாம் நான் எதுவும் மன்னிப்பு கேட்க மாட்டேன், இன்னும் ஒரு 20 நிமிஷத்துல நான் வந்துருவேன், நீங்க எதுவும் பண்ண வேணாம், அந்த ஆடுங்க போலீஸோட நான் வரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த விவகாரம் எதுல போய் முடியுமோ தெரியாம இந்த இவர் கவலையோட பாத்துனுங்கிறார் உதயகுமார். உதயகுமார் தன் அருகில் என்ற காடு வேலுச்சாமி கிட்ட ரேஞ்சர் சொன்னதை சொல்றாரு. என்ன பண்றதே தெரியலங்க, ரேஞ்சர் கேட்டா இன்னும் 20 நிமிஷத்துல வரேன்றாரு. இங்க ஒரே கூட்டம் ஆவேசமா இருக்க இப்ப சத்தம் அதிகமாயினே போயிடுது. அட என்ன தம்பி, நீங்க விவரமே தெரியாத இருக்கீங்க, அந்த ஆள் அந்த புடிச்சு போன ஆடுங்களை ஏலம் விடுறதுக்காக அங்க 2 பேர் உட்காந்து காத்து நிக்கிறான்,
அதை ஏலம் எடுக்கிறதுக்கு அந்த ஆள் அதை வித்து பணம் சம்பாதிக்க ஐடியா இருக்கிற அந்த ஆளாவது இந்த ஆடுகளை ஒப்படைக்கிறதாவது இது எங்க போய் முடியும்னு தெரியலன்னு இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் கொந்தளிச்சிருவானு. அதுக்குள்ள விஷயம் பருவது, அதுக்குள்ள சொல்றாங்க இந்த இந்த இது வந்து யாரோ ஏலம் எடுக்கிறதுக்கு வந்துக்கிறானா, அவன் எப்படி எப்படி எடுத்துட்டு ஊருக்கு போறான்னு நான் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரே கத்துறாங்க. அது இல்லாம ஐயா இந்த இடத்துல போலீஸ் வர்றது அவ்வளவு நல்லது இல்ல. போலீஸ் வந்தா டிஎஃப்ஓ ஆபீஸ்ல இருந்து நம்ம கிட்ட இது கேட்பாங்க, என்ன ஏதுன்னு விவரம் கேட்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு. சரி இப்ப என்னதான் பண்ண சொல்ற? இது வரைக்கும் கோஷ மோஷம் தான் போடுறாங்க. திடீர்னு கல் எடுக்க அடிக்க ஆரம்பிச்சா வச்சுங்க, நம்ம கிட்ட இருக்குது ஒரு 10 பேர் தான், அவங்க ஒரு 50 பேர் இருக்கிறாங்க, நம்மளால சமாளிக்க முடியாதையா. சரி என்னதான் பண்ணன்ற? என்னை பொறுத்த வரைக்கும் டெப்டி ரேஞ்சர் இல்லாதப்போ டெப்டி ரேஞ்சர் தான் இங்க பவர் அதிகம், நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஓ அப்படியா சொல்ற, சரி அவங்கள கூப்பிடு அப்படின்னு. அவங்க அவங்க ஆடுகளை அவன் கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசுறாரு. உங்களுக்கு என்னவா பிரச்சனைன்னு கேட்டேன்னா, இல்ல இந்த மாதிரி இது மாதிரி பேசுறாரு. சரி உங்களுக்குன்னா நான் அவர் செஞ்சதுக்காக அவர் செஞ்ச தப்பு தான், விட்டுருங்க. அவங்களை கூப்பிடுறாரு, கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வைக்கிறாரு. அவங்க வந்து வந்து அப்படியே நிக்கிறாங்க. இது வரைக்கும் யாருமே உள்ளே கூப்பிட்டது இல்லை. கூப்பிட்டு உட்காருங்க, பரவாயில்ல நான் தான் சொல்றேன்னு உட்காருங்கன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகி போகுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அதிகாரி நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு. இப்போ நான் சொல்றேன், இன்னும் இந்த கூட்டத்தில் தலைவரை இன்னும் 3 முக்கியமான கூப்பிட்டு பேசி பார்த்தேன். வெட்டுக்கிளி சின்ராசு உள்ளே வந்தார்கள். உதயகுமார் பூனை எழுந்துன்ற எல்லோரும் வாங்க உட்காருங்கன்னு தனக்கு எதிரில் இருந்தவனு உட்காந்து, சரி நீங்க சொன்னதெல்லாம் கேட்கிறேன், இப்போதைக்கு உங்க ஆடுகளை நான் விட்டுடுறேன், சைலண்டா போயிடுங்க, ஏன்னா இது செஞ்ச தப்பு தான், இனிமேல் இந்த தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறோன்னு எல்லோரும் பரவாயில்ல சொல்லிட்டு மொன்னு சொல்லிட்டு அந்த ஆடுகளை எடுத்துன்னு போறாங்க. அவங்க போன ஒரு 5 நிமிஷத்துல டெப்டி இந்த ரேஞ்சர் வராரு, ரேஞ்சர் உத்தரபாண்டியன் வராரு. அவங்க சொல்றாரு, நீங்க வந்து உங்க கோபமா வராரு, நீ செஞ்சது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றேன்னா, நான் ஒரு அதிகாரி இருக்கும்போது நீ எப்படி டிசிஷன் எடுக்கலாம் கேட்டோன்னே, ஐயா உங்ககிட்ட நான் நிறைய தடவை போன் போட்டு பார்த்தோம், நீங்க எடுக்கல, உன்னை கேட்டு பாருங்களேன், வேலுசாமியை கேட்டு பாருங்கன்னா கண்ணடிக்கிறாரு. ஆமாங்க ஐயா, இந்த இந்த இடத்துல தான் தெரியுமே, சிக்னலே வரல, இங்க போனே எடுக்கல, இங்க பார்த்தா ஒரே கலவரமா இருந்தது, அதான் ஐயா வந்து ஒரு ஒரு தீர்மானம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் நீங்க இல்லாதப்போ நான் அந்த டெப்டி ரேஞ்சரா எனக்கு அந்த பவர் இருக்குது, அது வந்து அது எப்படி நீ உனக்கு அந்த பவர் இல்லை, நான் தான் வரேன்னு சொல்லிட்டேன்ல, நான் தான் ஒரு போலீஸோட வரேன்னு சொன்ன பிறகு நீ எப்படி அந்த ஆடுகளை விடலாம்? போலீஸ் வந்தா இவங்க எல்லாம் பயந்து ஓடி இருப்பாங்க. இப்ப போலீஸ்காரங்க என்ன திட்டுறாங்க, நீ என்னன்னா அந்த காட்டுக்கு மத்தியில புதிய மரக்கன்று, அதாவது ஐயா நான் ஒரு விஷயம் நீங்க சொல்றதை மறந்துட்டீங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்க வந்து அவங்க பொண்ணு அந்த பொண்ணுங்களை பத்தி அசிங்கமா பேசுனீங்களாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கை எழுதி கை நாட்டு போட்டு என்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க ஐயா. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றதுன்னா அப்படியே அதிர்ந்து போறாரு நம்ம ருத்ரபாண்டியன். அவங்கள மனு கொடுத்தாங்களா? அப்படி உண்மையா? ஆமாயா, அதனாலதான் நான் நீங்க வேணா என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, வேணா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன், அவங்க கொடுத்த மனுவை நான் அனுப்ப போறேன், அவ்வளவுதான், அதை வச்சு நான் பாத்துக்கணும். அவர் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து உதயகுமார், நான் எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவும் அனுப்பல, ஆனா நீ அந்த மனுவை மட்டும் எதுவும் அனுப்பாத. அது எப்படி ஐயா, எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க, பாத்துக்கலாம், நான் எதுவும் இன்னும் யோசிக்கல அதை பத்தி. அவரு வேகமா வந்து கோபமா போயிடுறாரு. அப்புறம் குயில் அருவி, அந்த குயில் அருவியில இருக்க அந்த இவரை கேட்கிறாரு, இந்த இவரு இங்க ஒரு குயில் அருவின்னு ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துக்கு என்ன ஒரு தடவை கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த குயில் அருவியை பத்தி சொல்லுங்கன்னா, அது ஒண்ணு இல்லையா, அந்த அந்த அருவி பக்கத்துல காலையில போனா ஒரு 50ல இருந்து 100 குயில்கள், குயில் அருவி வந்து அப்படியே கூட்டமா வந்து கத்தும், அதை கேட்கறதுக்கு ஆனந்தமா இருக்கும், அந்த அருவியில குளிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஓ தாராளமா குளிக்கலாம் சார், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான், அந்த ரோடு வந்து ரொம்ப மோசமா இருக்கும், ஒரு லெவல் வரைக்கும் தான் நீங்க பைக்ல போக முடியும், அதுக்கப்புறம் ஒரு 3 கிலோமீட்டர் நீங்க நடந்து தான் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நாளைக்கு அங்க போலாமான்னு, சரி போகலாம் வான்னு சொல்லிட்டு அவன் சொன்ன போது ஜீப் வந்து நிற்க, அதுல இருந்து வேகமா இறங்கி இவன் நோக்கி வந்தார். யோ நம்ம சரகத்துல நான் ரேஞ்சரா, அதான் அந்த சொன்னல இந்த மாதிரி திட்டிட்டு போயிடுறாரு அவரு. அப்ப என்ன சொல்றாரு, இந்த மாதிரி சீனியர் ஆபீசருக்கு சொல்ல நீங்க இந்த மாதிரி இன்னொரு தடவை கோவம் வராரு, இன்னொரு தடவை சொல்றேன், சீனியர் ஆபீசர் இருக்கும்போது இந்த மாதிரி டிசிஷன் எடுக்காதீங்க சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்ப என்ன பண்ற, உதயகுமார் இனிமே இந்த நடக்காம பாத்துக்கோன்னு பைக்ல போறான், அந்த குயில் அருவிக்கு பைக்ல போயின்னு இருக்கான். பைக்ல போகும்போது ஒரு அந்த யோசிச்சு பார்க்கறான், ரோடு ரொம்ப மோசமா இருக்கு,
பைக்கு தூக்கி தூக்கி போடுது. அப்ப போய் ஒரு இடத்துல நிறுத்திட்டு அப்போ கேட்கறான், ஏன் இந்த ரோடு இவ்வளவு மோசமா இருக்கு? ஏன் என்னன்னா, ஐயா நீங்க வண்டியில வர்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, இந்த ஜனங்க இந்த ரோட்டு பாதையை தான் பயன்படுத்தின்னு இருக்காங்க. இந்த ரோடு தான் ஒரு 6 கிலோமீட்டருக்கு நம்ம இந்த வழியா தான் நம்ம கடந்து வரணும். அவங்க இந்த யாரோ 2 பேர் தான் அந்த ஊர்ல பைக் வச்சிருக்காங்க. மத்தவங்க எல்லாம் கால்நடையா நடந்து தான் வராங்க. சில நேரத்துல வயசான ஆம்பளைங்க அதெல்லாம் விடுங்க. ஸ்கூல் படிக்க போற பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரோடு இல்லாம. அரிசி பருப்புல இருந்து எல்லாம் இந்த வழியா தான் வருது அப்படின்னு. ஏன் இது சரி அது ஏன் இந்த ரோடு ஏன் போடாம இருக்காங்க? அதை ஏன் கேக்குறீங்க? இந்த ரோடு போடுறதுக்கு அரசாங்கத்துக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனா இதுல ஒரு 2 கிலோமீட்டர் நம்மளுடைய ஃபாரஸ்ட் ரேஞ்சில் வருது. அதை நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ஓசி தரல. அதனால இந்த டிபார்ட்மெண்ட் இன்னும் அந்த திட்டம் போடாம இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி அது ஏன் நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதுக்கு பர்மிஷன் கொடுக்காம இருக்கணும்? அதெல்லாம் ஒரு பெரிய எடுத்து சமாச்சாரம் ஐயா, அதெல்லாம் நீங்க போக போக தெரிஞ்சிருக்குங்க அப்படின்னு. சரி அப்படின்னு போயினே சொல்ல அவன் சொல்றான், நம்ம போற வழியில தான் அந்த குறிஞ்சி காடு இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு போலான்னு. சரி வாங்கன்னு அந்த குறிஞ்சி காடு போறான். அந்த ஊருக்கு ஒரு போர்டு எதுவுமே இல்லை, தெரு தெரு போன்ற அமைப்பே இல்லை. கோலி குண்டுகளை தரையில் கொட்டினது போல எல்லா திசையிலும் தூர தூரமா சின்ன சின்ன குடிசைகள் சிதறி கிடக்குது. மரத்தடி நிமிழ சிமெண்ட் தரை, சிமெண்ட் தண்ணி தொட்டிக்கு அது கூரை கீழே ஒரு டீ கடை, சும்மா 2 பேர் உட்கார்ந்து நிற்கிறாங்க. அதுல அந்த வெட்டுக்கிளி அன்னைக்கு வந்தான வெட்டுக்கிளி அந்த சின்ராஸ் உட்கார்ந்து நிற்கிறாங்க. ஐயாவை பார்த்தோன்னா, ஐயா வணக்கம் ஐயா, எப்படி என்னையா இந்த ஊருக்கு வந்துக்கிறீங்க? ஒன்னும் இல்லை ஐயா, இந்த ஊரை சுத்தி பார்க்க. ஆமா, இந்த ஊர்ல பாக்குறதுக்கு என்ன இருக்கு? இந்த ஊரை பாக்குறதுக்கு வந்துட்டீங்க. இந்த ஊர்ல எத்தனை குடும்பம் இருக்கும்? குறைஞ்சது ஒரு 50-60 குடும்பம் இருக்கும், அவ்வளவுதான். மின்சார கம்பத்தை பார்த்து உதவி, பரவாயில்ல உங்க வீட்டுக்கு கரண்ட் எல்லாம் வந்துடுச்சு, அது சும்மா வந்தது, நாங்க அதுக்கு உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணி வாங்கண்டியா அப்படின்னு. இந்த மருது காட்டுக்கு வர சொல்லி 6 கிலோமீட்டர் நடந்துதான் பாதையோட வரும். ஆத்திரம் அவசரம்னா இந்த மாதிரி இப்ப நீங்க வந்தீங்களே, உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த பாதையில தான் நாங்க போயிட்டு வந்துருக்கிறோம். ஆத்திர அவசரத்துக்கு போதும். ஒரு சில நேரத்துல புள்ளதாச்சிங்களை கூட்டின்னு போவோம், வர்ற வழியிலே உங்களுக்கு பிரசவம் ஆயிடும். சில பேர் உதிர போக்கு சில பேர் நிறைய பேர் இறந்துடுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறோம். இந்த இது ரோடு போடணும், நாங்க கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போய் நாங்க லெட்டர் கொடுத்துட்டோம். ஆனா இது வரைக்கும் எந்த பலனும் இல்லை எங்களுக்கு அப்படின்னு. ஐயா நீங்க சொல்லுங்க, ஏன் ரோடு போட மாட்டேது? இப்பதான் கேட்கறான், இன்னொரு வாட்டி கேட்கறான். போட விட்டுருவாரா அந்த அந்த ஊர்க்காரங்களை கேட்கறான். எனக்கு தெரியல, நான் இந்த ஊருக்கு புதுசு, ஏன் அந்த ரோடு உங்களுக்கு வர மாட்டேதுன்னா, போட விட்டுருவார நம்ம பென்சில்காரரு, என்ன முயற்சி செய்தாலும் அவர் தான் அது முட்டுக்கட்டை போட்டுனே இருக்காரு. நம்ம ஊர்ல பென்சில் ஃபேக்டரி வச்சிருக்காரு. யாரு அப்போ அப்போ போன பிறகு கேட்கிறாரு, யாருங்க அந்த பென்சில் காரர்னு. அப்ப வாட்ஸ்அப் சுந்தரம் சொல்றாரு, அவர் தாங்க நம்ம ஊர்ல பென்சில் ஃபேக்டரி வச்சிருக்க, அவர் பேர் ஜெயபாலு. ஆபீஸ் குவார்டர்ஸ்ல உதயகுமார் போன் ஒலிச்சது, கையில் எடுத்து அவங்க அண்ணி போன் பண்றாங்க. என்ன உதய், பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நீ சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஏம்பா, ஒரு பொண்ணு போட்டோவை தான் உங்க அப்பா நேத்து உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்காரு, அதை நீ பாக்கலையா அப்படின்னு. நான் இது வரைக்கும் பார்க்கல, நீ இங்க சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது, ஆபீஸுக்கு போன பிறகுதான் சிக்னல் கிடைக்குது. நேத்து நைட்டே உங்க அப்பா வாட்ஸ்அப்ல உனக்கு அனுப்பிச்சிட்டேன்னு சொன்னாரு. எங்க எல்லாருக்கும் அந்த பொண்ணு பிடிச்சு போச்சு. நீ பொண்ணு பார்த்து ஓகே சொன்னா முடிச்சிடலான்னு. ரொம்ப ஆசையா இருக்கு. மொட்டை மாடியில போய் அந்த சிக்னல் வர இடத்துல போய் பார்த்து அந்த அந்த ஆன் பண்ணி பாக்குறான். அந்த வைஃபை கிடைக்க மாட்டேங்குது. ஒரு இடத்துல வைஃபை கிடைக்குது, எடுத்து பார்த்தா அவங்க அண்ணி சொன்ன மாதிரியே பொண்ணு ரொம்ப அழகா இருக்குது. அப்போ அவங்க அண்ணிக்கிட்ட கேட்கறான். அதுக்கப்புறம் அண்ணிக்கிட்ட போன் பண்ணி கேட்கறான், அந்த பொண்ணு பத்தி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னா, வேற ஒன்னும் இல்ல, சொல்ல மாட்டேங்கன்னா, ஒன்னும் இல்ல, ஊரு கள்ளக்குறிச்சி, அப்பா பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்காரு, அம்மா இல்ல, 2 பொண்ணுங்க, இவ 2வது பொண்ணு. காரைக்குடியில ஒரு பொண்ணு காரைக்குடியில கொடுத்துருக்காங்க, 2வது பொண்ணு டிகிரி முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கு. இதுதான் அந்த பொண்ணோட தகவல்னு. டீச்சரா? என்ன நீங்க நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் வேலை செய்யறது ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ளா தானே நான் உன்னை கேட்டிருந்தேன், நீங்க ஒரு டீச்சரா சொல்றீங்கன்னு. எப்பா, ஒரு வருஷமா நீ சொல்ற மாதிரி தேடி தேடி பார்த்துட்டோம், அந்த மாதிரி எதுவும் ஃபாரஸ்ட் கேர்ள் எதுவும் அமையற மாதிரி இல்ல. அப்போ அவங்க அண்ணன் மேல வாக்கிங் போயிட்டு இருந்த அண்ணன் போனை புடுங்கி, டேய் ரொம்ப தான் பண்றடா நீ, இப்ப கல்யாணத்துல பசங்க பொண்ணுங்க கம்மி, பசங்க தான் அதிகம், அதை தெரிஞ்சுக்கோ. நீ இஷ்டத்துக்கு நம்ம இது கேம் ஸ்போர்ட்ஸ் கேர்ள் கேட்கிற, அந்த பொண்ணுக்கு கேரம் போர்டு ஆட தெரியுமா? பரவாயில்லையா, அதுவும் ஸ்போர்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்றாரு அவரு. என்னன்னு நான் சொன்னதை நீ தவறா புரிஞ்சுக்கிறீங்க, நான் இருக்கிற இடத்துக்கு அந்த மாதிரி இருக்கும் தான் கேட்கறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நீ பார்த்து சொல்லணும்னா. உதய், இந்த ஜாதகத்தில் 9 பொருத்தம் நல்லா இருக்கு,
உனக்கு அவங்க போட்டோ அனுப்பியிருக்கிறேன், அதை பார்த்து நீ உனக்கு தகவலை சொல்லு அப்படின்னோடனே சரின்னு அந்த பொண்ணை பார்க்கறான். அந்த பொண்ணு அவ்வளவு லட்சணமா அழகா இருக்கு. சரி பார்த்துட்டு சொல்றேன்றான். உடனே பார்க்க வேண்டும் என்று அவள பார்க்கறான். இதற்கிடையில கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டே இருக்கான். அவன் தான் உன் மனைவி. அதை பார்த்தவனே இவனுக்கு தோணுது, இவ தாண்டா உன் மனைவி அப்படின்னு அவனுக்கு தோணுது. பென்சில் ஃபேக்டரி சூப்பர்வைசர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு அந்த பென்சில் ஃபேக்டரி ஓனர் ஜெயபால். அப்போ வந்து அந்த பென்சில் ஃபேக்டரியில அந்த ரெட் சிடார் மரத்தை அறுத்து சின்ன சின்ன துண்டைகாக்கி அதை கிராஃபிட்ல துவச்சி அந்த மாதிரி அந்த பென்சில் ஃபேக்டரியில அந்த பென்சில் செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. முக்கோண சைஸ்ல கட்டின டை செட் பண்ணி பாதியிலே வச்சிருக்கீங்க. அந்த முக்கோண கொடி பென்சிலை வந்து 40% பேர் தான், 40% பேர் சரியில்லை, பிடிச்சி எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அதை அந்த டிராப் அவுட் பண்ணினோடனே அப்போ 60% ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னு அங்க புதுசா வந்த சூப்பர்வைசர் சொல்றாரு. உடனே ஒரு கோவம் வருது. யார்ப்பா இவன் அப்படின்னு கேட்டோடனே, ஐயா இவன் வந்து அவன் கேட்கிறாரு, ஏன்பா உனக்கு வந்து கிட்னி லிவர் இதெல்லாம் 60% வேலை செஞ்சா போதுமா அப்படி சொல்லிட்டு, இந்த பார் இந்த மாதிரி கூட கூட பேசுற வேலை யார்ப்பா இவன் கேட்டோன்னா, இல்லையா இவன் தான் புதுசா சேர்ந்துக்கிற சூப்பர்வைசரு, இவர் பேர் கௌசிக்கு, இவர் வந்து நல்லா படிச்சவர், நல்லா வேலை செய்யறாரு, அதனால இவரை சேர்த்திருக்கணும், இன்னொரு தடவை இந்த மாதிரி எக்கு தப்பா பேசினா வேலையை விட்டு தூக்கிடணும்னு சொல்லு அப்படின்னு சொன்னாரு. சரிங்க சார், அப்புறம் டெப்டி ரேஞ்சர் உதயகுமார் உங்களை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிருக்காரு அப்படின்னு. சரி சரி தெரியும், கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அவர் வெயிட் அடுக்கு அழிச்சு, எதுக்கு வந்திருக்கானா அப்படி கேட்டேன். தெரியல சார், நீங்க புதுசா இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காரு, ஒருவேளை உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கலாம்னு. சரி அப்படி சொல்லிக்கொண்டு வந்து உள்ளே போய் மொபைல் போனை பார்த்துக்கொண்டு, சரி அந்த உதயகுமார் வர சொல்லணும். உதயகுமார் தானே, என்ன என்ன தம்பி ரொம்ப காக்க வச்சுட்டானா? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, சொல்லுங்க சொல்லுங்க. ஏன்னா உங்க ஊர் பால்கோவா நான் நல்லா சாப்பிட்டுருக்கேன் தம்பி, ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது என்ன குடும்ப தொழிலை விட்டுட்டு நீங்க இந்த அரசாங்க தொழிலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டவனே, அது பிடிக்கலையா? அது பிடிக்கலன்னு இல்லையா, இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் வந்திருக்கேன் அப்படின்னு. சரியா சொன்னீங்க தம்பி, எனக்கு ஒரே பையன் ஹைதராபாத்ல இருக்கான், மர வியாபாரம், 4 பிரான்ச் போட்டு பெரிய அளவுல வியாபாரம் பண்றான். இந்த பென்சில் ஃபேக்டரியில முன்ன மாதிரி லாபம்லாம் இல்லை. நான் அவன் எவ்வளவு தடவை சொல்லிட்டான், இதை மூடிட்டு வந்துடுங்க, அங்க வந்துருங்கன்னு சொன்னான். நான் தான் இதை பிறந்து வளர்ந்த ஊரு, இதை விட்டு போக கூடாது அப்படின்னு இந்த இடத்துல நான் மல்லு கட்டின்னு இருக்கேன். சொல்லுங்க அப்புறம் எதுக்கு பார்க்க வந்தீங்க? தப்பா நினைச்சுக்காதீங்க சார், இவ்வளவு ஊருக்கு நல்ல டொனேஷன் பண்றீங்க, நல்ல உதவி செய்யறீங்க, ஆனா அந்த குறிஞ்சிக்காடு ரோடு போறது மட்டும் நீங்க ஏன் தடையா இருக்கிறீங்கன்னு சட்டுன்னு ஒரு முகம் மாறுது. இந்த கேள்விய பதில் தெரிஞ்சுட்டு தான் கேட்கறீங்களா இல்ல தெரியாம கேட்கறீங்களா? தெரிஞ்சுதான் கேட்கறேன். ஊர்ல இருக்கவங்க சில பேர் சொன்னாங்க, அதனாலதான் உங்ககிட்ட கேட்கறேன். சில வினாடிகள் அமைதியா இருந்துட்டு, நமக்கு பழக்கம் இல்லாத ஒரு ஆத்துல இறங்கும் போது அதுல ஆழம் தெரியாம கால் விடக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்ணு நீச்சல் தெரிஞ்சா நம்ம ஏங்க பயப்படணும் அப்படின்னு உதயகுமார் சொல்லுவாங்க. நீச்சல் தெரிஞ்சா கூட அந்த ஆத்துல முதல்ல இருக்கும், என்ன பண்ணுவோன்னு. சரி ஊர்க்காரங்க என்னமோ சொன்னான்னு சொன்னீங்களா, அந்த ஊர்க்காரங்களே கேட்டு நம்ப முடியலையான்னு பார்த்து சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் வரேன்னு சொல்லணும். சரி உதயகுமார் அப்படியே எழுந்து கொண்டான். தம்பி ஒரு நிமிஷம், இந்த 50 ஏம்பா ஐயா ராமசாமி இங்க வா, 50 டீலக்ஸ் பாக்ஸ் இருக்குதுல, அந்த பென்சில் பாக்ஸ் அவர்கிட்ட கொடுங்கன்னு. ஐயா இந்த பழக்கமெல்லாம் எனக்கு ஐயா, நீங்க கை சுத்தம் அது எனக்கு நல்லா தெரியும், ஆனா இது அந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கொடுங்க. எந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமை கள்ளக்குறிச்சியில பொண்ணு பார்க்க போறீங்களே, அந்த பொண்ணு டீச்சர் தானே, அதுகிட்ட எடுத்து போய் கொடுங்கன்னு இவருக்கு தூக்கி வாங்கி போடுது. இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு. அவங்க அப்பா, பொண்ணோட அப்பா தமிழ்மணி என்னோட ஃப்ரெண்டு, அவர் என்கிட்ட தான் கேட்டாரு மாப்பிள்ளை எப்படின்னு. நான் தான் சொல்லியிருக்கேன் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவன்னு சொல்லியிருக்கேன், அதனால தான் சொல்றேன் இதை எடுத்து போய் கொடுங்கன்னு. சரி ஐயா நான் வரேன்னு சொல்லிட்டு வரான். எங்க மாமனாருக்கு ஒரு விவசாயில எவங்கிட்ட போய் கேட்டிருக்காரு பாரு நம்மளை பத்தின்னு சொல்லினே வரான். மருது காட்டில் உள்ள எல்லையில் உள்ள தனது காட்டுக்கு இலாக்கா அலுவலகத்தில் வந்தான் உதயகுமார். தன் அறைக்குள் நுழைந்தான். அங்கேதான் கவனிக்காம அங்க பார்த்தா இவன் வர்றது கூட கவனிக்காம மேஜர் டிராயர் திறந்து நிற்கிறாரு நம்ம ரேஞ்சர். என்ன தெரியல. அப்போ சார் என்ன சார் பண்றீங்க? வந்து ஒன்னும் இல்லை தம்பி, அந்த ஷார்ப்னர் ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன்னு. ஏங்க ஷார்ப்னரை பார்க்கறதுக்கு டிராயர் கீ எடுத்து திறந்தா பார்க்கணும், அதோ மேல அந்த மேலே இருக்குதுங்க ஷார்ப்னர். ஐயா நேரடியாவே கேட்கிறேன், நீங்க அந்த மனுவை தானே தேடி வந்தீங்க, அதான உண்மைன்னு? ஆமா அதான் தேடி வந்தேன், என்ன இப்போ? ஐயா அந்த மனுவை நீங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வந்து அதை எடுத்துமே வீட்டுல வச்சிருக்கேன். ஆபீஸ் மேட்டர்ல வீட்டுல எடுத்துன்னு போய் சட்டப்படி தப்பு தெரியுமா அப்படின்னு. ஐயா அப்படி பார்த்தா அவங்க லேப்டாப்பை நீங்க வீட்டுல தான் எடுத்துன்னு போறீங்க, அதுல கூட தான் ஆபீஸ் மேட்டர்லாம் இருக்குது, அதெல்லாம் சரியா இல்லைன்னு சொல்ல எப்படி முடியும்? சரி நான் தான் சொல்லிட்டேன்ல,
அந்த உன் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, இன்னும் எதுக்கு அந்த அந்த மனுவை நீ வச்சுன்னுக்கிற, அது கீழ்ச்சி போட்டு என்கிட்ட கொடுத்துட வேண்டியதானே. ஏன் அவ்வளோ பேர் மதிப்பு கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க, அதை நான் இன்னும் யோசிக்கவே இல்லைன்னு ஒன்றும் புரியல. அப்போ அந்த இவர் வந்து வேலுசாமி கேட்கிறாரு, என்னையா அவர் கேட்டுனே இருக்காரு, நீ பண்ண எங்கங்க அவங்க மனுவும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல, அவங்க சும்மா வாயில சொன்னாங்க அவ்வளவுதான், இவர் சும்மா மிரட்டுறதுக்காக நான் சொன்னேன், அதை என்னமோ இவர் பெருசா புடிச்சு வச்சிருக்காரு, என்ன அவருக்கு ஏத்த ஆள் தான் தம்பி நீங்க அப்படின்னு சொல்றாங்க. பள்ளியில் அமுதா வந்து அந்த பெண் அமுதா இல்ல, பசங்களுக்கு டியூஷன் எடுத்து டீச்சர் எடுத்துட்டு அடுத்த பீரியட் முடிஞ்சிட்டு கிளாஸ் ரூம் ஸ்டாஃப் ரூமுக்கு வராங்க. அப்போ ஒரு ஃபோன் வருது, அவங்க எடுத்து பேசுறாங்க. ஹலோ நான் அமுதா பேசுறேன், நீங்க யார் பேசுறது? நான் தாங்க உதயகுமார் பேசுறேன், உங்களுக்கு பொண்ணு நாளைக்கு உங்களை பெண் பார்க்க வர போறோம் நான் பேசுறேன்னு. அவ எதிர்பாராம அப்படியே திகச்சு போயிடா. திகச்சு போயிட்டு ஃப்ரீயா இருக்கீங்களா, பரவாயில்ல பேசுங்க அப்படின்னு படப்படுங்க. பேசணும்னு நினைச்சா அதனால தான் கூப்பிட்டேன்னு. இப்ப என்ன என்ன பேசணும்னு நினைச்சு எடுத்தேன், இப்ப என்ன பேசணும்னு எனக்கு தோணல. சரி கேளுங்க, அப்ப நான் ஒண்ணு கேட்கட்டுங்களா உங்களை அப்படின்னு அந்த அந்த அமுதா கேட்கறாங்க. கேளுங்க. அபர்ணா யாருங்க? அப்படியே அவனுக்கு தூக்கி வாரி போட்டுது. தூக்கி அபர்ணா, அபர்ணா வந்து அப்ப அபர்ணா பத்தி யோசிக்கிறான். அபர்ணா வந்து இவனுடைய கல்லூரி தோழி, தோழமை கடந்து பழக்கம், ஆனா காதல் இல்ல. மனது ஏற்ப ஒரு பிரிவிழாவின் போது இனிய தோழிக்கு என் கையெழுத்துன்னு போட்டு கொடுத்தது ஞாபகம் இருக்கு. அது அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்ப என்னங்க லைன்ல இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு அமுதா கேக்குறாங்க. ஆமாங்க இருக்குங்க. எந்த அபர்ணாவை கேக்குறீங்க? ஓஹோ உங்களுக்கு நிறைய அபர்ணாவை தெரியுமா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நீங்க ஸ்ட்ரைட்டாவே கேட்டுருங்க. ஆமா ஸ்ட்ரைட்டாவே கேட்கறேன். அந்த அபர்ணா யாருங்க, எப்படி உங்களுக்கு தெரியும்? வேற ஒண்ணும் இல்லைங்க, உங்க ஃபேஸ்புக்ல உங்க ஃப்ரெண்ட்ஸை செக் பண்ணி பார்த்தேன், அதுல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு இருந்தீங்க, அதுல உங்க கல்லூரி காலத்துல உங்களுடைய ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தீங்க, அதுல என்னுடைய நாடகங்களில் பெண் பாத்திரங்களுக்கு உடை தந்து உதவிய தோழிக்கு மேலான அபர்ணா அப்படின்னு ஒரு இப்போது என் தொடர்பு எல்லைக்கு வெளியே அப்படின்னு போட்டு இருந்தீங்க, அதனாலதான் கேட்கிறேன் அவங்க யாருன்னு கேட்டேன் அப்படின்னு. நானும் அப்படி எழுதியிருக்கேனா, எனக்கே ஞாபகம் இல்லை. சரி சொல்லுங்க என்ன, நான் கேட்டது எதுவும் தப்பு இல்லையே? ஐயோ அதெல்லாம் நான் எதுவும் தப்பா நினைச்சிக்க மாட்டேன். இல்ல இன்னும் நீங்க தொடர்பு எல்லைக்கு உள்ளதான் இருக்கீங்களா வெளியேதான் இருக்கீங்களா இல்ல உள்ள இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க நான் தொடர்பு எல்லைக்கு வெளியே தான் இருக்கேன், ரொம்ப நேர்மையா பேசுறதா கேட்கிறேன், தோழிக்கு மேலான அபர்ணான்னு போட்டிருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த இவன் கேட்கறாங்க. இதுக்கு நேர்மையாக பதில் சொல்றேன், ஒரு விதமான எதிரி இன கவர்ச்சி தான் அவன் மேல கூடுதலா இருந்தது, தோழமை எல்லையை தாண்டக்கூடாது என்று என் எச்சரிக்கை ஒன்று தடுத்து கொண்டே இருந்தது. ஆனா நிச்சயமா காதல் கிடையாது, என்கிட்ட காதல் எப்பவும் இருந்தது கிடையாது. ஏன் காதல் ஏன் கிட்டத்தட்ட காதலிக்கிற நிலைமையில நான் இல்லை. ஏன்னா காதலை வந்து எங்க வீட்டுல ஏத்துக்குவாங்களான்னு ஒரு பயம் இருந்தது. அது மட்டும் இல்ல, நான் வந்து அப்பதான் வந்து எதுவுமே செட்டில் ஆகல, ஒரு ஒரு தொழிலுக்கு இல்லாம படிச்சு கொண்டு இருந்தேன். அதனால படிச்சுட்ட பிறகு இதெல்லாம் பண்ணலான்ற அந்த எண்ணம் இருந்தது அப்படின்னு. சரி என்ன பிடிச்சிருக்கா, நான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நான் ரிசல்ட் சொல்லிட்டேன்னொன்னே எதையும் நான் இப்போ சொல்ற மாதிரி இல்லைங்க, நான் இன்னும் டிசைட் பண்ணலன்னு சொல்லி அவங்க போனை வச்சிடுறாங்க. உங்களை மாதிரி சட்டுன்னு ஒரு ரிசல்ட் என்னால் சொல்ல முடியாது, நீங்க வேற ஏதாச்சும் வேலையில இருந்தா சொல்லுங்கன்னு. அப்புறம் போனை வச்சுட்டு போய் அமுதா யோசிக்கிறா, நான் ரொம்ப பேசிட்டேனோ அப்படின்னு. இன்னும் கொஞ்ச நேரம் பேசி இருக்கலாமா அப்படி உதயகுமார் யோசிச்சான். இன்ஸ்பெக்டர் கரிகாலன் கழுத்து மூடிய ஸ்வெட்டர் அணிந்து கொண்டு அந்த விஸ்கியை கப்பலை ஊத்தி குடிச்சுன்னு இருக்கிறாரு. குயில் அருவியில குளிச்சுன்னு இருக்கிறாரு உத்தரபாண்டியன். குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மாத்தின்னு அவரு சொல்றாரு, சிகரெட் பத்து வச்சுன்னு கேட்கிறாரு. என்ன ரொம்ப குறைச்சல் தரானா அந்த புதுசா வந்த உதயகுமார்? ஆமாப்பா ரொம்ப ரொம்ப மதிக்கவே மாட்டுறான். ஆமா சுத்தமான ஆளா இருந்தா இப்படிதான். ஆமாயா அதான் பிரச்சனை, அந்த காட்டு பசங்க கொடுத்த புகாரை வச்சு என்ன மிரட்டுறாயான்னு. அவன் அவன் இங்க திடீர் ஹீரோ ஆயிட்டாங்க, குறிஞ்சி காட்டோட ஜனங்கிட்ட எல்லாம் போய் பேசுறாங்க, அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டாங்க, பெரிய 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 இவனாட்டம் பென்சில் ஃபேக்டரி ஐயால அவர்கிட்டயே போய் முறைச்சிட்டு வந்திருக்கான் அவன். தர்ம காரியம் செய்யறாங்க, எதுக்கு தர்ம காரியம் செய்யற நீங்க எதுக்கு குறிஞ்சி காடு ரோடு வராத தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். தம்பி ஞாயிற்றுக்கிழமை கள்ளக்குறிச்சியில சரி என்ன செய்யலாம், அவனை வேலையில இருந்து தூக்கத்துக்கு தான் பிளான் பண்ணலாமா? சரி ஞாயிற்றுக்கிழமை கள்ளக்குறிச்சியில பொண்ணு பார்க்க போறான், அதுக்கு முன்னாடி நாம ஒரு தரமான சம்பவம் செய்யலாம்னு நினைக்கிறோம், உனக்கு ஏதாவது இருந்தா சொல்லு அப்படின்னா. அப்ப சொல்ற அந்த ருத்ரபாண்டியன் சொல்றாரு, என்ன பெருசா பேசுற, அவன் அரெஸ்ட் ஆகுற மாதிரி எதனா ஒரு பிளான் போடணும்னு, லஞ்ச ஒழிப்பு துறையில தானே உன் மச்சான் வேலை செய்யறாரு அப்படின்னு ஞாபகம் வருது. அதை வச்சு நம்ம வேலுசாமி கிட்ட ஒரு பணம் கொடுத்து
கொடுக்குற மாதிரி போட்டு ஒரு லஞ்ச ஒழிப்பு தேடி வச்சு அவன் மேல ஒரு கேஸ் போட்டு உள்ள தள்ளிடலாம. நல்ல ஐடியா தான் அப்படின்னு. இல்ல நான் எதுக்கு யோசிக்கிறேன்னா, அந்த போலீஸ்கார் சொல்றாரு, அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தம்ன்ற, ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு போகிற அவர் நிச்சயமான பிறகு பண்ணா புது மாப்பிள்ளை கைது அப்படின்னு போடுவாங்க. அப்ப பாத்துக்கலான்னு நல்ல நல்ல ஐடியா நீ சொன்னது, அப்பவே பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவங்க அவங்க 2 பேர் நிக்கிறாங்க. அவன் ஒன்று சேர்ந்து தெருவில் நடமாட குடும்பம். அவன் வந்து ரொம்ப கஷ்டமான குடும்பம்லாம் கிடையாது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ ருத்ரபாண்டியா, அவன் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிடும். 5-6 வருஷம் கோர்ட்டு கேஸ் நிறுத்தி வச்சிருவாங்க. அப்புறம் அவன் வந்து ஜெயிச்சாதான் உண்டு, இல்லைன்னா ஜெயில போட்டுருவாங்க. இன்னும் அவனுக்கு என்னமோ அப்படி வக்காலத்து வாங்குறீங்க. அவனா ஒண்ணும் இல்லாதவன் நினைச்சீங்களா? அவங்க அப்பா பெரிய பால்கோவா, அந்த பால்கோவா வித்து அவன் பெரிய ஆள் ஆயிடுவான். நீங்க அவனுக்காக ரொம்ப கஷ்டப்படாதீங்க. நெக்ஸ்ட் ஏற்கனவே என் மேல முயற்சிட்டான், பென்சில் ஃபேக்டரிக்காரர் முறைச்சிட்டான், அடுத்தது உங்களை முறைச்சிப்பான், நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு. அந்த அந்த கூட்டத்துல நல்ல வேலை அவன் பேரு சரி. இது மாதிரி இருக்கிற இடத்துல யாருன்னா ஒருத்தர் ஒரு உளவாளி உனக்கு இருப்பானா? யாருன்னா இருக்கானா? ஏன் இல்ல? அவன் பேர் வந்து மேட்டுப்பாதை பாண்டியன் பேரு. அவனுக்கும் அந்த ஊர்ல இருக்க தலைவனுக்கு காடையனுக்கும் ஆகவே ஆகாது. சரி, அவன் வந்து நீ அவனை வச்சு உங்க மச்சானை வச்சு நாம ஒரு பிளான் போட்டு அவனை உள்ள தரத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். இன்னி நைட்டு சேலத்துல நாம 3 பேரும் மீட் பண்ணுவோம், மீட் பண்ணி ஒரு ஒரு பிளான் போடுவோம்னு சொன்னோன்னே, இப்படி சொன்னது ருத்ரா ஞாயிற்றுக்கிழமை அவன் போனதும் கல்யாணம் முடியும் போது பார்த்துக்கலாம்னு சொல்லி டிசைட் வச்சுட்டாங்க. கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சிக்கு 2 கார்ல போய் இறங்குறாங்க. யாரு? பொண்ணு பார்க்கறதுக்கு அந்த ஃபேமிலியோட போய் இறங்குறாங்க. அப்பா உதயகுமார் நெத்தியில நல்லா பட்டை வச்சுக்கின்னு நல்லா குங்குமம் போட்டு வச்சுன்னு பாக்குறாரு. இறங்குறாரு. இறங்கினோடனே அவங்க வீட்டுடைய படியிலே போட்டிருக்கு பெரியார் இல்லம் அப்படின்னு, பொண்ணத்து பெரியார் இல்லம் போட்டுருக்கு. அதை பாக்குறாரு. நேரா உள்ள போறாரு. உள்ள பார்த்தா சிதம்பரத்தோட பார்வையில பெரிய அவங்க ஹால்ல வந்து, அவங்க அப்பாவோட ஹால்ல வந்து தமிழ்மணி அவருடைய வீட்டுல பெரியார் படம், அண்ணா அண்ணா படம், அப்புறம் வந்து நம்ம காந்தி படம் போட்டு அதுக்கெல்லாம் சந்தன மாலை போட்டிருக்கு. இதெல்லாம் கவனிக்கிறாரு. உட்கார்ந்து இனிய எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எல்லாருக்கும் தண்ணி கொடுங்கன்னு சொல்றாரு. இவதான் என்னுடைய மூத்த மக. இவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து இதுல கொடுத்துருக்கேன், காரைக்குடியில கொடுத்துருக்கேன். மாப்பிள்ளை வந்து பேக்கரி வச்சிருக்காரு அப்படின்னு. கல்யாணம் ஆகி இன்னும் 3 வருஷம் ஆகுதுன்னு. நீங்க ஏதாவது கட்சியில இருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இல்ல, எனக்கு பெரியார் மேல ஒரு ரொம்ப பிரியம், அதனால அவரோட கொள்கையில் எனக்கு ஈடுபாடு உண்டு. நான் இலக்கிய மேடைகளில் பேசுவேன். இங்க சில தமிழ் அமைப்புகளை நான் மெம்பரா இருக்கணும்னு. தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு பெரியார் மேல சில கோபங்கள் இருக்கு அப்படின்னு யாரு இந்த இவரோட அப்பா சொல்றாரு, உதயோட அப்பா சிதம்பரம் சொன்னோன்னே, அதுக்குள்ள பையன் அப்பா வந்த இடத்துல ஏன்பா இதெல்லாம் பேசுறீங்க அவரோட கையை அமுத்துறான். தம்பி இதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, மத்தவங்க பேசாதே அவர் பேச போறாரு. பரவாயில்ல தம்பி, பிடிக்கும்னு நம்ம சொல்லும் போது பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குதுல்ல, பரவாயில்ல. அமுதா அப்ப சொல்லினே இருக்கும்போது அமுதா வந்து கைத்தறி புடவையில வந்து உட்கார்றாங்க. எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்தோன்னே அந்த உதயகுமாரோட அண்ணன் சொல்றான், ஐயா 2 பேரும் மேல போய் தனியா பேசிட்டு வரட்டும் என்ன. ஆமா ரொம்ப நல்லது, அதை நான் ஆமோதிக்கிறேன். அமுதா நீ மேல கூட்டு போய் தனியா உட்காந்து பேசுமானோடனே மேல போய் உட்காந்து பேசுறாங்க. நீங்க இன்ட்ரெஸ்டிங், உங்களை பார்த்து நான் உங்களை பார்த்தோன்னே ரிசல்ட் சொல்லிட்டேன், நீங்க இன்னும் ரிசல்ட் சொல்லல, இன்னும் பெண்டிங்ல வச்சிருக்கீங்கன்னா கேட்டோன்னே, நான் பதிலுக்கு ஒரு புன்னகை மட்டும்தான் அவங்க செய்யறாங்க. அவங்க 2 பேரும் சம்மதம். அப்புறம் பார்த்தா கீழே இறங்கி வந்தோடனே அப்ப பேசுறாங்க, ஏம்பா பொண்ணும் சம்மதம் சொல்லிச்சு, மாப்பிள்ளையும் சம்மதம் சொல்லிச்சு, இனிமேல் என்ன உட்காந்து பேச வேண்டியது தானே. சரி உட்காந்து பேசுறாங்க. உட்காந்து பேசுறோன்னே சிதம்பரம் தொண்டையை சரி செஞ்சுன்னு, இந்த பாருங்க எனக்கு ஓரளவு வசதி இருக்குங்க, நாங்க என் பெரிய பொண்ணுக்கு கூட, என் பெரிய பையனுக்கு கூட இதை போடு அதை போடுன்னு கேட்டதில்லை, அவங்க கொடுத்ததை நான் வாங்கிக்கிறேன், அதனால அது போதணுன்னு. ரொம்ப மகிழ்ச்சி, நானும் ஓரளவுக்கு வசதியா தான் இருக்கேன், அதனால என் பெரிய மகளுக்கு என்ன செஞ்சனோ அதே மாதிரி நான் செஞ்சிடறேன். கல்யாணம் மட்டும் இவர் சொல்றாரு, பொண்ணு பையனோட அப்பா, கல்யாணம் மட்டும் சிறப்பா செஞ்சிருங்க, எங்க சொந்தத்துல இருந்து குறைஞ்சது ஒரு 500 பேர் வருவாங்க, அதுக்கு என்ன கள்ளக்குறிச்சியிலே பெரிய மண்டபம் பார்த்து செய்யலாம். ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, இவ்வளவு நீ சாஸ்திர சம்பிரதாயம் பாக்குற நீங்க சுயநல சீர்திருத்த கல்யாணத்துக்கு ஒத்து நீங்க பாரு, உண்மையிலே பெரிய மனுஷன். இது கேட்டவொடனே அவங்க அப்பாவுக்கு தூக்கி வாரிப்படுது. என்னது சீர்திருத்த கல்யாணமா? யார் சொன்னது அப்படின்னா, ஏங்க உங்க பொண்ணு பெரிய பொண்ணு கிட்ட நான் சொல்லியிருந்தேன், அவங்க சொல்லலையானோட பெரிய பொண்ணு அப்படி கண்ணை காட்டுறாங்க. வாப்பா வாப்பா தனியை வச்சுன்னு பாருங்கப்பா, நம்ம 1 வருஷமா பொண்ணு பார்த்துட்டோம், எதுவும் செட் ஆகல, உங்க மாப்பிள்ள தான் இந்த பொண்ணு பார்த்து எல்லாரும் பிடிச்சி போச்சு,
உங்க மாப்பிள்ள தான் சொன்னாரு, நான் எங்க மாமனார் கிட்ட பேசிக்கிறேன், அந்த சீர்திருத்த கல்யாணம் இதுல ஒண்ணு பண்ணிக்கலாம்னு. யாரை கேட்டு முடிவெடுத்தீங்க? யார் இஷ்டத்துக்கு பண்றீங்க? அஹ்? இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்ப ஏன்னா நான் சாஸ்திர சம்பிரதாயத்துல எவ்வளவு நம்பிக்கை உள்ளவன்னு தெரியும் உனக்கு. நாளைக்கு எதனா ஒண்ணு நினைச்சுன்னா எனக்கு என்னதானே கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க. நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். இதை விட்டா என்ன வேற பொண்ணு கிடைக்காதுன்னா வேற பொண்ணு பாத்துக்கலாம் அப்படின்னு வேகமா கத்துறாரு. இவனுக்கு யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அப்போ வந்து தமிழ்மணியை வந்து அவருடைய பெரிய பொண்ணு வந்து அவங்க அப்பாவை இழுத்துன்னு போறாங்க. அப்பா, நான் உங்களை ஒண்ணு கேட்கறேன், கோச்சு கூடாது, சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ஐயரை மாத்தி ஐயர் வச்சு திருமணம் செஞ்சுக்கிறதுனா உடன் வெறுப்பு இருக்கா? அம்மா, நான் கோயில் இல்ல அதெல்லாம் பண்றேன் சொல்றேனே தவிர இந்த நிகழ்ச்சியில எனக்கு இதெல்லாம் நியூட்ரல் தான். நடந்தாலும் ஒண்ணுதான் நடக்க, அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். அப்ப என்னப்பா நேரம் வந்துடுறாங்க, போய் அங்க பேசுறாங்க, எல்லாம் கும்பலா பேசி சரி ஒரு 4 நாள்ல நம்ம டிசைட் பண்ணுவோம் சொல்லி எல்லாம் கிளம்பி வந்துடுறாங்க. உனக்கு உதயகுமார், நான் வீட்டுக்கு வந்துடுறேன், உன் பொண்ணு பிடிச்சிருக்கு, நீ போ அவளை அழைச்சிட்டு வெளியே. அப்போ அவங்க போடுற கண்டிஷன் நீ அப்ப சொல்றாரு, அப்பா கேட்கிறாரு. அப்போ வந்து அவங்க போடுற கண்டிஷன் எனக்கு ஒத்துக்க சொல்ற. அவங்க என்ன சொல்றாங்க, அப்பா அவங்க வந்து சுயநல திருமணம் தான் செய்யணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல அப்போ அவங்க போடுற கண்டிஷனை ஒத்துக்க மாட்டேன் சரி அப்படியே கண்ணடிக்கிறான். சரி அப்புறம் பேசிக்கலாம் சொல்லி போயிடுறாங்க. தவியா ஒரு நிமிஷம் என்று தன் அப்பா இந்த இந்த மாதிரி நடந்து கொண்டே போயின்னு இருக்கு. ஊரில் உள்ள அந்த டீ கடையில பெஞ்சில காடையனும் வெட்டுக்கிளியும் அமர்ந்தபடி அரை வட்டமா உட்காந்து பேசுறாங்க. என்னன்னா, வெட்டுக்கிளி ஆவேசமா பேசுறான், இந்த தடவை நம்ம போய் சேலம் கலெக்டர் ஆபீஸ்ல போய் உட்காரணும், இந்த இந்த ரோடு போடலன்னா நம்ம எழுந்தே வரக்கூடாது, என்னதான் பெரிய டாஸ்க் போர்ஸ் வந்தாலும் சரி, போலீஸ் வந்தாலும் சரி, சுட்டாலும் சரி, நம்மளை விட்டு அந்த இடத்த விட்டு எழுந்து கூடாது அப்படின்னு சொல்லும் போது டப டபன்னு மோட்டர் பைக்ல வராரு உதயகுமார். உதயகுமார் வந்தோடனே எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க, வணங்குறாங்க. இந்த ஊர்ல ஏன் ரோடு வர மாட்டேங்குது உங்களுக்கு தெரியுமா? கிராமத்துல பாதி பேரு பொழைப்புக்காக ஆந்திரால மரம் வெட்ட போறீங்க இல்லையா? மரம் வெட்ட போறீங்க. அதே மாதிரி அடுத்த தலைமுறையும் இதையே செய்யணும்னு ஒரு சிலர் ஆசைப்படுறாங்க. அடுத்த தலைமுறை படிச்சுட்டாங்கன்னா அவங்க முன்னேறிடுவாங்க, அதனால இதை செய்யக்கூடாதுன்னு ஆசைப்படுறாங்க. அதனால உங்களுக்கு அவங்க அதிகமான பணத்தை, அவங்களுக்கு அதுல நிறைய லாபம் வந்தாலும் அதுல வர்ற லாபத்துல கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. யாரோ கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்கு நீங்க உங்க உயிரே பணையம் வச்சு 50 60 பேர் போறீங்க, வரும்போது ஒரு 5-6 பேர் செத்து போயிட்டு தான் வரீங்க. பொழைக்க வேற என்ன வழி இருக்கு அப்ப சொல்றாங்க. ஏங்க இந்த ஊர்ல பொழைக்கிறதுக்கு வேற என்னங்க வழி இருக்கு? அவங்க ஓசியில கூட்டின்னு போறாங்க, கையில நிறைய பணம் கொடுக்குறாங்க, உங்க உழைப்பை சட்டவிரோதமான செய்து கொடுக்குறீங்க. அதனால 15 நாள் வெட்டுக்கூலிக்கு போனா 40-50 ஆயிரம் கிடைக்குது, அதுல பாதியை குடிச்சிட்டே அழிச்சிடுறீங்க, மீதியை வரும்போது வீட்டுக்கு மனைவிக்கு நகையாவும் புடையாவும் வாங்கிட்டு வரீங்க. அதனால உங்களுடைய மனைவிமார்களும் பெண்களும் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்குது இல்ல. மேட்டுப்பாதை பாண்டி பாக்கெட்டில், மேட்டுப்பாதை பாண்டி இவனுடைய உழவா இல்ல, அவன் பாக்கெட்ல செல்போனை ஆன் பண்ணி இந்த மெசேஜ் அப்படியே அங்க போற மாதிரி கேட்கறாங்க. அந்த பக்கம் ஜெயபாலு ரேஞ்சர் எல்லாம் அதை கேட்டுக்கிறாங்க. இனி இந்த ஊர்ல இருந்து மரம் வெட்ட யாரும் போக மாட்டேன்னு உறுதியா ஒரு தீர்மானம் அப்படின்னா உறுதி பண்ணுங்கன்ற உதவி. இந்த கேள்வி கேட்டு ஊரே அமைதியா, இனி இந்த ஊர்ல இருந்து யாரும் மரம் வெட்ட போக மாட்டேன்னு சொல்லுங்க, இதுக்கான முன்னேற்பாடு நான் செய்யணும்னு யாருமே எதுவுமே பேசல. ஜெயபாலின் வேழங்கள் அது போன்ல கேட்ட ஜெயபாலோட கண்ணு அப்படி செவந்து போது, இவன் வேலை செய்ய வந்தானா இல்ல இந்த அவங்களுக்கு இது பார்க்க வந்தானா? இவன இப்படி பிளான் போ, இவன் எல்லாரும் இவங்களுக்கு பிளான் போட்டுக்கிறான். இவனை ஏதோ பண்றேன்னு சொன்னீங்களே, என்ன சும்மா இருக்கீங்கன்னு? இல்லையா, அந்த நிச்சயம் பிக்ஸ் ஆன பிறகு நாங்க அதை செய்யலான்னு இருக்கோம் அப்படிதான். அதான் இப்ப நிச்சயம் பிக்ஸ் ஆயிடுச்சு போடுது இல்லையா? ஏதோ பிரச்சனையா, இன்னும் 4 நாள்ல தெரியும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பிக்ஸ் ஆன போட்டுடலாம்னு குயில் அருவியில் குளிச்சு கொண்ட உதயகுமாருக்கு வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு போன் கால் வருது. ஐயா உங்களுக்கு போன் கால்னோடனே பார்த்தா அமுதா. உடனே குளிச்சுட்டு ஏற்கனவே குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்தின்னு சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தான். உடனே சிகரெட் கீழே வச்சுட்டு சொல்லுங்க அமுதா எப்படி இருக்கீங்க, ஹாய் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்கன்னு. குட் மார்னிங், வீட்டு மொட்டை மாடில இருந்து அவங்க பேசுறாங்க. நான் சீனியரா சொல்றேன் அமுதா, 2 தடவை தான் பேசினேன், ஒரு தடவை தான் பார்த்தேன், ஆனா மனசுக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் நீ என் நினைச்சுல இருந்தே இருக்கணும்னு மறைக்காம சொல்லு, நான் எனக்கு இருக்கிற ஃபீலிங் உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்பான். எதுவும் பதில் சொல்லாம இருப்பாங்க. என்ன அங்க ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு கேட்டோன்னா, இல்ல இது குயில் அருவின்னு பேரு, இங்க குயில்கள் கூட அந்த அருவியை பாக்குறியான்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல ஆன் பண்ணி அப்படி காமிக்கிறான். வாட்ஸ்அப்ல காமிச்சா அப்படியே அதை பார்த்து அவ்வளோ ரசிக்கிறான். அப்படியே அந்த வாட்ஸ்அப்ல அவன் மூஞ்சியும் பாக்குறான், ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
அப்போ அவனுக்கு ஒண்ணுமே புரியல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படியே வந்தானே அப்படியே காட்டினோடனே அவ கேட்கறா, ஒரு நாளைக்கு எத்தனை அப்படின்னு கேட்கறா. கேட்டோன்னே இவனுக்கு ஒண்ணும் புரியல. ஏன் குளிக்கிறத சொல்றீங்களா? நான் ஒரு நாளைக்கு ஒண்ணுதான். குளிக்கிறது கேட்கலீங்க, அங்க ஒரு பைக் நிக்குதுல, அந்த பைக் உங்களுக்கு தானே? ஆமா. அந்த பைக் மேல ஒரு சிகரெட் இருக்குதுல்ல, அது உன்னது இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களான்னு. அப்பதான் புரியுது, ஐயோ சிகரெட் பாக்கெட்டை பாத்துக்கல. சரி சொல்லுங்க, என்னன்னு ஸ்ட்ரைட்டாவே சொல்லுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை? ஒரு நாளைக்கு 4. ரொம்ப டென்ஷனா இருந்தா 6. ஓ அத்தனை பாக்கெட்டா? ஐயோ பாக்கெட் இல்லைங்க, ஓ எண்ணிக்கையில தான். அது கூட நான் நிறுத்திடுறேங்க, போக நிறுத்திடுறேன். இந்த போக போகலாம் கிடையாது, சடன் பிரேக் போடணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது மாதிரி அவங்க பேசிக்கினே இருக்கணும்னு பேசிட்டு இருக்கிறாங்க. தம்பி ஒரு பெரிய அப்ப பேசினே இருக்கும்போது, தம்பி ஒரு பெரிய பிரச்சனை தம்பி, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும்னு சொல்லி உதயகுமாரும் காடையனும் ஓடியாடுறாங்க. ஓடியாந்து என்ன என்ன என்னாச்சு, என்ன சொல்லுங்க. சித்தூர் டாஸ்க் போஸ்ட்ல நேத்து என் பையனை பிடிச்சின்னு போயிட்டாங்க, அவனோட சேர்த்து 15 பேர் நம்ம மால்ல பிடிச்சிட்டாங்க. அரசாங்கத்துக்கு சொந்தமான காட்டுல திருட்டுத்தனமா மரம் வெட்டினதா அவன் மேல பென்சில்காரர் புகார் கொடுத்திருக்காரு. இங்க இருந்து ஆளை அனுப்பி வைக்கிறது அவர் தான், அவர் பையன் தான் எல்லாமே பண்றது. நாங்க அவரை நம்பிதான் மரம் வெட்டவே போறோம். சப்போஸ் ஒரு 100 பேர் போனா ஒரு 10 பேரை பிடிச்சிருவாங்க. அந்த 10 பேர் என்ன பண்ணுவாரு, அவர் தான் வந்து கேஸ் போட்டு அது வக்கீல் வச்சு ஜாமீன் எடுத்து எடுப்பாரு. இன்னைக்கு என்ன பண்ணா, அவரே எங்க மேல எங்க பையனை பிடிக்க சொல்லி இருக்காரு. அப்புறம் தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. இந்த இந்த தடவை என் பையனை ஜாமீன்லயே வர முடியாத அளவுக்கு பிடிச்சி வச்சிருக்காங்க. நீங்க தான் பென்சில்காரர்கிட்ட பேசி எனக்கு எப்படியாவது பண்ண சொல்லணும்னு 15 நாள்ல. ஏன் இவ்வளவு கேட்கணும், 15 நாள்ல அவனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், வெட்டுக்கிளியோட பொண்ணு தான் அவனுக்கு கொடுத்துருக்கானு. இப்ப வரைக்கும் அவரோட ஏங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க அவரோட சுமூக தானே போயின்னு இருக்கீங்க, பின்ன எதுக்குங்க உங்களை வந்து இந்த மாதிரி பண்றாருன்னு. இல்லைங்க ஐயா, கலெக்டர் ஆபீஸ்ல ரோடு போடணும்னு சொல்லி நாங்க வந்து கலெக்டர் மறியல் பண்ண பேசினப்போ நீங்க வந்து பேசுனீங்களே, அந்த விஷயம் எப்படியோ ஒரு காதுக்கு போயிட்டு இருக்கு, அதனாலதான் ஒரு இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னா. ஓ என் மேல இருக்க கோவத்தா உங்க மேல காட்டுறாரு அப்படிதானே? ஆமாயா, எப்படியாவது இந்த பென்சில்காரர்கிட்ட பேசி என் பையனை விடுவிக்க ஏற்பாடு பண்ணுங்கன்னா. சரி, இப்ப நாங்க எவ்வளவு சொல்லிட்டோங்கய்யா, வெட்டு கூலியில இருக்கிற பணத்தை கூட பிடிச்சின்னு என் பையனை மீட்டுன்னு சொன்னேன், அவர் அதை கேட்கற மாதிரி இல்ல. சரி, அந்த பென்சில்காரர்கிட்ட போய் நீங்க பேசி பாருங்கன்னா. சரி நான் போய் பேசி பார்க்கறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்போ உங்க ஊர் பிரச்சனைக்கு தான் நான் அக்கறை காட்டணுமா? அப்ப நீ சொல்றது பார்த்தா உன் பையன் கல்யாணம் தான் முக்கியன்ற, ஊர் பிரச்சனை பெருசு இல்ல. ஐயா அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன் ஐயா, ஒரே பையன், அது மட்டும் இல்ல, அந்த புடிச்சு போன அடிச்சே சித்திரவதை பண்ணுவாங்க ஐயா, அவன் வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிடும், 5-6 வருஷம் ஜெயில போட்டுருவாங்க, அந்த ஒரு பாசம் தான், அதனாலதான் நான் கேட்கறேன்னு. சரி, நான் போய் பாக்குறேன். எந்த சரி, மரம் வெட்ட மரம் உன் பையனை எப்படி பிடிச்சாங்க? மரம் வெட்டும் போது பிடிச்சாங்களா? அட இல்லைங்க ஐயா, மரத்தெல்லாம் வெட்டிட்டு அவங்க அவங்க திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு அந்த இதுல குவார்டர்ஸ் வந்து ஹோட்டல்ல ரூம்ல இருக்கும்போது பிடிச்சிருக்காங்க ஐயா அப்படின்னு சொன்னோடனே. சரி, லாட்ஜில் போய் பிடிச்சிருக்காங்க, சரி நான் பாத்துக்கிறேன், சரி நான் போய் பென்சில்காரர்கிட்ட போய் பேசுறேன்னு சொல்லிட்டோன்னா நேரா பென்சில்காரரை போய் பாக்குறான். அவர் ஜெயபால் வந்து ஒரு சட்டையே பண்ணல. அங்க போன போய் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டு அலட்சியமா, சரி வாங்க எதுக்கு தம்பி வந்திருக்கீங்கன்னு. நான் எதுக்கு வந்துக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா, சொல்லுங்க. இந்த காடையனுடைய மகன், அவனை வந்து நீங்க திருப்பதியில மாட்டி விட்டுருக்கீங்க, அவனுக்கு இன்னும் 15 நாள்ல கல்யாணம், அதனால கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க. ஊருக்கெல்லாம் தர்மம் செய்யற நீங்க அவனுக்கு கொஞ்சம் இரக்கம் காட்டணும்னா. கொஞ்சம் இருங்க சார், யார் அந்த காடையன், யாரே தெரியல, இந்த மாதிரி ஆள் யாருமே நான் பார்த்தது கூட இல்லை, அவங்க யாரும் என் பென்சில் ஃபேக்டரியில வேலை செய்யலையே. ஐயா நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை நமக்குள்ளே இருக்கட்டும் ஐயா, எல்லாம் இந்த நாடகம்லாம் ஆடாதீங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க ஒண்ணு இல்ல, அந்த இவனை மீட்டு கொடுத்துருங்க, கண்டிப்பன் நம்ம பையனை, நான் உங்க வழிக்கே வரமாட்டேன், நான் பாட்டேன் வேலை ஒன்று நான் இருக்கிறேன்னு. ஐயா நீங்க இவ்வளோ நல்லா பேசுறீங்க, நீங்க இது என்ன உத்தரவாதம், நீங்க வந்து திருப்பி என்னை வந்து இது பண்ண மாட்டீங்கன்னா நான் உன கையெழுத்து எழுதி போட்டு கொடுத்துறேன் அப்படின்னு. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த விவகாரத்துல அவங்களுக்கு பட்டாதான் தெரியும். ஒருத்தனை இந்த மாதிரி பண்ண வச்சுக்கோங்க, அடுத்து எவனுமே மரம் வெட்ட வரமாட்டேன்னு சொல்ல மாட்டான், எல்லாரும் வருவான். அதனால நீங்க வந்து தயவு செஞ்சு போயிடுங்க, என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னா. உதயகுமாருக்கு ரொம்ப கோபம் வந்துருது. என்ன நம்ம எவ்வளவு தொலை இறங்கி வந்து சொல்லி கூட இந்த ஆள் இந்த மாதிரி பண்றாரு, நம்ம என்ன பண்றது? சரி சார், எப்படியாவது இந்த கன்னியப்பனை கூட்டின்னு வரணும், எப்படியாவது கன்னியப்பனை கூட்டு வந்து இந்த ஆள் மூஞ்சில கறி பூசணும், அது என்ன பண்றது
அப்படின்னு சிந்திச்சுன்னு வண்டி ஓட்டினே போறான். உதயகுமாரோட பைக்ல இருந்து போன் வருது. அமுதா, சொல்லு உங்க அப்பா, அஹ், அப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. என்ன என்ன விஷயமா? பாசிட்டிவான மேட்டரா? இல்ல என்னன்னு தெரியல, 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ண சொல்றாரு. சரி, நேரா போனா ஃபோன் பண்றான், அவங்க அப்பா ஃபோன் பேசுறாரு. சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க, நான் தான் உதயகுமார் பேசுறேன். ஹலோ, நான் தமிழ்மணி பேசுறேன். வணக்கம். உங்க அப்பா உங்க உங்க அப்பா கிட்ட பேசுனா இதெல்லாம் விவகாரம் ஆயிடும், அதனால உங்ககிட்ட பேசுறேன். உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் விசாரிச்சேன் தம்பி, அதெல்லாம் நல்லவங்கன்னு சொல்றாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சின்ன நிபந்தனையோட ஒத்துக்கிறேன். எப்படின்னா, உங்க அப்பாவோட விருப்பப்படி புரோகிதரை வச்சு, ஐயரை வச்சு நீங்க தாலி கட்டிடுங்க, அதை நான் சம்மதிக்கிறேன். அதுக்கப்புறம் என் தலைமையில பெரிய பெரியவங்க மத்தியில ஒரு சீர்திருத்த கல்யாணம் நடக்கும், அதையும் அவர் ஏத்துக்கிட்டு தான், இதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா. இதுல எப்படியும் பிரச்சனை இல்லை ஐயா, நீங்க இவ்வளவு தொலைவு இறங்கி வந்ததே பெருசு. நான் பார்த்து எங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன். உடனே அவன் அண்ணிக்கிட்ட போன் பண்ணி சொல்றான், இந்த மாதிரி அவர் ஒத்துக்கினாரு, நீங்க எப்படியாவது அப்பாவை சம்மதிக்க வைங்க, அப்படி அப்பா சம்மதிக்கலன்னா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போது காடையன் வெட்டுக்கிளி வந்தார்கள். என்ன சார், பென்சில்காரரை போய் பார்த்தீங்களா? அப்பா, நான் பென்சில்காரரை போய் பார்த்தேன், பேசினேன். அவர் பிடி கொடுத்து பேச மாட்டுறாரு, மதிப்பே கொடுக்க மாட்டுறாரு, எனக்கு என்ன படுத்துறதுன்னே புரியல அப்படின்னு. சரி விட்டுருங்கய்யா, எங்க தலையெழுத்து, நாங்க என்ன செய்யறதுன்னே புரியல. ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா, ஊருக்காக பொது நலமா இருக்கேன்னு, அது எனக்கு சுறுசுறுக்குன்னு. அதனால இந்த வீடுக்கு மட்டும், இந்த ஊருக்கு மட்டும் ரோடு வந்துட்டா நான் வந்து அந்த எங்க ஆளுங்க யாரும் மரம் வெட்ட போக மாட்டாங்க அப்படின்னு. நேத்து தம்பி உன்னை ஒரு கேள்வி, அதாவது உதயகுமார் சொல்றாரு, சரி நான் கஷ்டப்பட்டு எப்படியோ உங்க பையன் கண்ணியப்பனை மீட்டு வந்துட்டா நீங்க எனக்கு என்ன செய்வீங்க? நீங்க யாருமே இனிமே மரம் வெட்ட போக கூடாது, அந்த உத்தரவாதத்தை தர முடியுமா அப்படின்னு 2 பேரும் யோசிக்கிறாங்க. ஐயா, ஒரு ஊர் தலைவர் காடையன், இவர் சொன்னா அந்த ஊர் தலைவர் அத்தனை பேரும் கேட்பாங்க. நான் இன்னைக்கு சொல்றேங்க, நீங்க கண்டி என் பையனை எப்படியாவது மீட்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே அந்த ஊர்ல இருந்து ஒருத்தன் கூட மரம் வெட்ட போக மாட்டோம். இது சத்தியமான உண்மை. ஊர் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு, சொன்னால கட்டுப்பாடுன்னா. சரி, நான் நானும் ஒரு அரசு அதிகாரி தான், எனக்கும் சட்டத்திட்டம்லாம் தெரியும், நான் எப்படி விடுவிக்கிறதுன்னு யோசனை பண்றேன். இந்த குறிஞ்சிக்காடு 2 பேர் கட்டு 2 பேர் வார்த்தைக்கு எப்பவுமே கட்டுப்பட்டு தான். நாம 2 பேரும் உதயகுமார் மனசுல லேசான ஒரு, இவங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்ப நான் சொல்றான், நான் 2 நாள் லீவ் போட்டு, மேரேஜ்னு லீவ் போட்டு நான் திருப்பதிக்கு போறேன், என் கூட நீங்க 2 பேர் வரணும், காலையில வெட்டுக்கிளி வரணும். கன்னியப்பனை வரும்போது கன்னியப்பனோட தான் வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு ரயில்ல திருப்பதி போய் இறங்கிடுறாங்க. திருப்பதியில இருந்து ஆட்டோவை பிடிச்சி ஏற்கனவே பதிவு பண்ண அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. அந்த ஹோட்டலுக்கு போனோடனே அந்த ஹோட்டல் போற வழியில அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்குது, ட்ராக் வரதெல்லாம் வண்டி நிக்குது. அப்போ ரெண்டு ரெண்டு ரூம் புக் பண்ணியிருக்கான். 2 ரூம் புக் பண்ணிட்டு ஒரு ரூம் அந்த ஹோட்டல்ல போய் இறங்கிடுறாங்க. ஒரு ரூம் சாவி அவன் கொடுத்து, ஒரு ரூம்ல நீங்க தங்கிக்க, இன்னொரு ரூம்ல நான் தங்கிக்கிறேன், நான் 10 மணிக்கு அவங்க ஒரு இடத்துல ஒரு ஆளை போய் பார்க்கணும்னா நீ குளிச்சுட்டு ரெடி ஆகணும்னா இவன் போய் உட்காடுறான். உட்கார்ந்த பிறகு அவன் யோசிக்கிறான், பழைய நினைவுகளை யோசிக்கிறான். புறப்படுவதற்கு முன் தினமும் அதாவது அறைக்குள் நுழைஞ்ச யோசனை வருது. அபர்ணாவுடைய போன் என்ன, நான் பல பேர்கிட்ட கேட்டிருக்கேன், அப்பெல்லாம் கிடைக்கல, இப்ப கிடைச்சிச்சு அப்படின்னு நினைச்சு பாக்குறான். கிடைச்சிட்டு அந்த போனை அபர்ணாவுக்கு போன் போட்டதை நினைச்சு பாக்குறான். அபர்ணாவுக்கு போன் போடுறான். ஹலோ மிஸ் அபர்ணா ரவிச்சந்திரன் இருக்காங்களா? ஆமா, நீங்க யார் பேசுறது? நான் தான் உதயகுமார் பேசுறேன், பழைய காலேஜ். தெரியும், ஓகே ஓகே, ஓ காட், மை ஃப்ரெண்ட் உதய், எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளவு நாளைக்கு அப்புறம் நம்ம உங்க குரலை கேட்கறேன் விஜய், எப்படி இருக்கீங்கன்னு. உன்னை கான்டாக்ட் செய்யவே முடியலைங்க, தப்பா நினைச்சுக்க, அது என்னங்க வாங்க போங்க, வா போனே பேசு அப்படின்னு. சரி, நான் என் கல்யாண பத்திரிக்கை அனுப்பிச்சேன், ஏன் நீ கல்யாணத்துக்கு வரல? இல்ல, அந்த அந்த கல்யாண பத்திரிக்கை எனக்கு வரல. ஏன் வரல? உங்க வீட்டு அட்ரஸ் தானே அனுப்பிச்சேன். இல்ல, நான் அப்போ ட்ரைனிங்ல இருந்தேன். ட்ரைனிங்கா? உங்க அப்பாவுக்கு உதவியா பால்கோவா பிசினஸ் தான் பண்ணிருக்கேன்னு நினைச்சுக்கிறேன். இல்ல இல்ல, நான் டேராடூன்ல அப்ப ட்ரைனிங்ல இருந்தேன். நான் இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து அதுல டெப்டி ரேஞ்சரா இப்பதான் நான் ஒரு சேலம் இருக்கிற மருது காட்டூர்ல இப்பதான் சேர்ந்திருக்கேன். சரி, திருப்பதி வந்தா கண்டிப்பா என்ன பார்க்கணும், வீட்டுக்கு வந்துருங்க. நீங்க திருப்பதியில லாயரா பிராக்டிஸ் பண்றதா கேள்விப்பட்டேன். அதான் உங்க ஹஸ்பண்ட், என் ஹஸ்பண்ட் ஒரு ஷேர் புரோக்கரு,
இங்கதான் இருக்காரு. மூட்டை மூட்டையா அடிக்கடி மும்பையில ஒரு ஆபீஸ் வச்சிருக்காரு. மும்பை திருப்பதியும் போய் வந்துன்னு இருக்காரு. உதய் இங்க என்ன வேலை? உதயகுமார் கன்யா விவகாரமா சொல்லுங்க. நீங்க ஏன் கஷ்டப்படுற உதய்? அபர்ணா இங்க ஊரை திரும்பி வேண்டாம்னு ஏகப்பட்ட இது பெரிய ஸ்கேம். அதாவது உங்களால எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு கேட்கறான். என்ன உதவினா அப்ப நடந்தது சொல்றான். இந்த மாதிரி இதுல நீ ஏன் ரிஸ்க் எடுத்துக்கிற விதை? அவங்க உண்மையிலே திருடினானுங்க. கையோட பிடிச்ச இடம் போனா வேலை இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்க மரம் வெட்டினதுனா உண்மை தானே? அவங்க இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஸ்கேமு. இதுல எல்லாம் நீ சேர்ந்து ஏன் உன் பேரை கெடுத்துக்கிற அப்படின்னு அந்த அபர்ணா கேக்குறாங்க. இல்ல அபர்ணா, இதுல இனிமே மரம் வெட்ட போக மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஓ, இந்த கோணம் ரொம்ப நல்லதா இருக்கு. இதையெல்லாம் விட இன்னொரு காரணம் இருக்கு. இந்த கன்னிய பொண்ணுக்கு பாவம் இப்பதான் கல்யாணம் ஆகுது. சரி, இதெல்லாம் செஞ்சுதான் நான் உங்ககிட்ட அந்த விஷயத்த சொன்னேன். சரி உதய், நீ எப்போ வர திருப்பதிக்கு? நாளைக்கு வரேன். சரி வா உதய், என்கிட்ட நிறைய பேர் நான் டீலிங் வச்சிருக்கேன். அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு நான் உனக்கு சொல்றேன். நீ பேசாம எங்க வீட்டுக்கு வந்து தங்கினேன். நான் வீட்டு மேப் அட்ரஸ் அனுப்புறேன். இல்ல இல்ல அவர்னா, நான் மட்டும் வரல, என் கூட 3 பேர் வராங்க அப்படின்னு. சரி, காலையில 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் நான் கோர்ட்ல பிஸியா இருப்பேன். நீ 10 மணிக்கெல்லாம் எனக்கு பார்க்க வந்துடுன்னு சொல்றாங்க. சரி, பென்சில் ஃபேக்டரி ஜெயபாலுடன் ரேஞ்சர் உத்திரபாண்டியன் அதாவது இது மாதிரி சொல்லும்போது ரேஞ்சர் உத்திரபாண்டியன் பென்சில் ஃபேக்டரி ஓனர் கிட்ட போய் சொல்றாரு, ஐயா இந்த உதயகுமார் 2 நாள் லீவ் போட்டு காடையனும் வெட்டுக்கிளியும் திருப்பதிக்கு போயிருக்காங்க அப்படின்னு தகவல் சொல்றாங்க. ஆமாப்பா பாண்டிய எப்படி உங்களுக்கு தகவல் கிடைச்சதுன்னா நம்ம பாண்டி தான் சொன்னான்னு சொல்றாங்க. என் பையன் கிட்ட நான் நேத்தே பேசிட்டேன்பா. இவன் மேல ஜாமீன்ல வர முடியாத அளவுக்கு கேஸ் போட சொன்னேன். அவங்க யாரை பார்த்தாலும் வேலைக்கே ஆகாது. நீ கவலையே படாத, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அவங்க போற பிளான் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. சரி, அவனுக்கு ஏதோ இது பண்றேன், நீங்க அதை எப்ப செய்ய போறீங்க? அதான் சொல்லிட்டோமே ஐயா, அவன் கல்யாணம் அப்போ வச்சுக்கலாம்னு சொன்னோன்னே ஜெயபால் ஜெயபால் தமிழ்மணி ஜெயபால் தமிழ்மணிக்கு போன் பேசுறாரு. போன் பேசிட்டு என்ன என்ன ஜெயபாலுக்கு அவரும் ஃப்ரெண்டு தானே, தமிழ்மணிக்கு தமிழ்மணி சொல்லு, என்ன கல்யாணம் ஆச்சு? இப்பதான்ப்பா ரிசல்ட் சொல்லியிருக்காங்க, அந்த புடிச்சிட்டு சொல்லியிருக்காங்க, இனிமேல் நிச்சயதார்த்தம் பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னோன்னே, நல்ல வேலை, நல்லதா போச்சு. அந்த மாப்பிள்ளை நல்லவனே கிடையாது. ஏங்க, நீங்க தான் 1 வாரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை நல்லவன் சொன்னீங்க. இல்ல, இப்ப அரசல் புரசலா தகவல் வருது, அவன் பயங்கரமா லஞ்சம் வாங்குறானா, அதனால இந்த சம்பந்தம் வேணாம், விட்டுடுங்க. அவன் நல்லதா போச்சு. இது இது அந்த திருமணம் நடக்காம போனது நல்லதா போச்சு. அதனால நீங்க கேன்சல் பண்ணிடணும்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல அவங்க அப்பாவுக்கு. கள்ளக்குறிச்சியில ஒரு சொன்னோன்னே இப்போ இங்க என்ன பண்றாங்க, அபர்ணா அவங்க குளிச்சுட்டு ரெடி ஆயிடுறாங்க. அந்த அபர்ணான்ற லாயரை பார்க்கறதுக்கு அந்த ஆட்டோல போறாங்க. ஆட்டோல போகும்போது அந்த இடத்துல ஒரு லெவல் கிராசிங் வருது. அப்போ ஆட்டோ நிக்குது. அப்போ போன் வருது. போன் வந்தோடனே அபர்ணா அவருடைய அமுதா பேசுறாங்க. அமுதா சொல்லுங்க அமுதா, என்ன விஷயம்னு. இல்ல, அப்பா உங்ககிட்ட சம்மதம் சொல்லிட்டாரு. அதுதான் அதை நீங்க என்கிட்ட சொல்லுவீங்க பார்த்தா உங்க அப்பா சொல்லிதான் எனக்கு தெரியணுமானோட நம்ப மாட்டீங்க. எனக்கே இப்பதான் போன்ல மெசேஜ் வந்தது. நானே உங்களுக்கு போன் பண்ணலான்னு நீங்க பேசிட்டீங்க. சரி, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நான் திருப்பதியில இருக்கேன் அப்படின்னா. என்ன வேலை? ஒரு ரகசிய வேலை. என்ன வேலை? ஃபியூச்சர் பொண்டாட்டி கிட்ட கூட சொல்லாத வேலை. உதயகுமார் சுருக்கமா சொல்றான், இதுதான் பிரச்சனை, இந்த மாதிரி மாட்டிக்கணும்னு. ஓ, அந்த பென்சில் முதலாளியை எதிர்த்துக்கிட்டு அப்ப நீங்க செய்றீங்க. ஜாக்கிரதையா இருங்க, அந்த பென்சில் ஃபேக்டரி ஓனர் மோசமானவர் சொல்றாங்க. ஆமா, நீங்க மீட் பண்ண போற லாயர் பேர் சொன்னீங்க, அவங்க பேருன்னா அபர்ணா. எந்த அபர்ணா? அந்த அபர்ணாவா? ஓ, என்ன புத்தி உனக்கு, என்ன ஞாபகம் வச்சுன்னு இருக்கிற? ஆமா, தொடர்புக்கு வெளியே இருந்த அபர்ணா எப்படி தொடர்பு எல்லைக்கு உள்ள வந்தாங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. என்ன ஷார்ப் மைண்டு, பல வருஷம் கழிச்சு இப்பதான் மீட் பண்ணேன். இந்த கேஸ் விஷயமா தான் வந்தேன். ஐயா, முதல்ல ஞாபகம் வச்சுங்க, நீங்க இப்ப சிங்கிள் இல்ல, எங்கேஜ்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பொறாம பாரு, என்கிட்ட அந்த ஃபீலிங்கே கிடையாது, பழைய ஃபீலிங்கே இல்ல. எனக்கு இந்த கன்னியப்பனை விடுதலை செஞ்சா போதும், அதுதான் போறேன். அப்போ பிரிண்டிங் பிரஸ் வீட்டுக்கு வந்தார் தமிழ்மணி, அவங்க அப்பா வராரு. வரும்போதே ஒரே டென்ஷனா வராரு. என்னப்பா ஒரு மாதிரி டென்ஷனா வர? இல்லம்மா, நம்ம மாப்பிள்ளைய பத்தி தப்பான நியூஸ் வருது, அவர் சரியில்லையா, லஞ்சம் வாங்குறாரா? சான்ஸே இல்லப்பா. என்னம்மா அப்படி தைரியமா சொல்ற? இப்பதான்ப்பா உங்க மாப்பிள்ளை கிட்ட பேசினேன். நீங்க பேசின பென்சில் ஃபேக்டரி ஓனருக்கும் அவருக்கும் ஏதோ பிரச்சனை, அதை மீக்கதான் திருப்பதி போயிருக்காரு. நீங்க அவர்கிட்டயே போய் மாப்பிள்ளை எப்படின்னு கேட்டா அவர் எப்படி பதில் சொல்லுவாரு? இப்படிதான் சொல்லுவாரு, அதெல்லாம் இது இப்படிதான் இருக்கும். இவ்வளவு பெரிய அவன் அவ்வளவு பெரிய ஐயக்கணும், ரொம்ப பழக்கம் இல்ல, பழைய பழைய பழக்கம் தான். அவன் அவ்வளவு பெரிய ஐயக்கணுமா? பல வருஷம் முன்னாடி பழக்கம்.
உதய் சமூக அக்கறை கொண்டவர், இந்த அளவு சமூக அக்கறை கொண்டவர்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அந்த பென்சில்காரன் ஏதாவது செஞ்சிருவான்னு எனக்கு பயமா இருக்குப்பா. ஏம்மா, உங்க அப்பாவனா ஒண்ணுக்கும் உதவாத நினைச்சிட்டியா? எனக்கு நான் பணம் சம்பாதிக்கிறதை தவிர நிறைய செல்வாக்கு சேர்த்து வச்சிருக்கேன். நான் இப்ப நினைச்சா கூட சிஎம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும். அவன் என்ன பண்ணாலும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத போன்னு சொன்னோன்னே அபர்ணா வீட்டில் அவனும் வரவேற்கிறாங்க. இந்த நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் நடக்குது. அபர்ணா வீட்டில் அனைவரும் வரவேற்கிறாங்க. எழுந்து நின்று புகைப்படம் எடுத்து கை குளிக்கிறாங்க. முதல்ல ஹாப்பி நியூஸ் சொல்றேன். அபர்ணா இப்ப வரப்போற வழியா தான் கன்ஃபார்ம் ஆச்சு. எனக்கு அதாவது அந்த அபர்ணாவை போய் பாக்குறாங்க. அப்ப இவன் சொல்றான், அபர்ணா இப்போ ஒரு முக்கியமான நிகழ்ச்சி சொன்னோம், வரும்போது தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு, எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷம். பொண்ணு பொண்ணு பேர் வந்து அமுதா, டீச்சரா இருக்காங்க, போட்டோவை காமிய. போட்டோவை காமிச்சேன்னு, நல்ல பேனு, நல்ல பேர், அழகா இருக்கீங்க, நீ தான் என் கல்யாணத்துக்கு வர முடியல, நான் உன் கல்யாணத்துக்கு கருப்பா வடிவேன், கடுப்பா வருவேன்னு. அப்ப சொல்றாங்க, நான் இங்க விசாரிச்சுட்டேன் உதய், இதுல லாயர் இளவரசன் ஒருத்தர் எனக்கு நல்லா பழக்கம். அவர் வந்து கம்ப்ளீட்டா விசாரிச்சுட்டார். டாக் ஃபோர்ஸ்னு ஒரு பெரிய போர்ஸ் ஆபீசர் அவனுக்கு தெரியும். 10 நிமிஷத்துல அங்க இருக்கிற தகவலை வாங்கி கொடுத்துட்டாரு. அந்த கன்னியப்பன் மேல இன்னும் எஃப்ஐஆர் போடல. 2 நாளா சும்மா விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால இதை வந்து நம்ம வேற ஒரு விதமா டீல் பண்ணோம். எப்படின்னா, அரசு செஞ்ச கஸ்டடி வச்சிருக்கிற ஆபீசர் பேர் வந்து வெங்கல் ராவு. அவரோட மேல் அத்தாரிட்டி சூரிய பிரகாஷ்னு ஒருத்தர் தெரியும், அவர் எனக்கு ரொம்ப பழக்கம். அவர் வந்து நம்ம மீட் பண்ணா ஈஸியா அவனை விடுதலை பண்ணிக்கலாம். ஆனா அந்த சூரிய பிரகாஷ் வந்து உங்ககிட்ட பேசணுமா, ஏதோ 2 நிபந்தனை விதிக்கிறாரு, நீ பேசுனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னியப்பனை விடுதலை செய்யறதுல எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. ஆனா நீ வந்து அவரை பார்த்து பேசணுமா, அந்த சூரிய பிரகாஷை நீ போய் பார்த்து பேசினாதான் உனக்கு தகவல் கிடைக்கும் சொன்னாரு. அப்படின்னோடனே சரி, காடைன்னு வெட்டுக்கிளியும் அடிச்சு, காடைன்னு வெட்டுக்கிளியும் கூப்பிட்டு உள்ள வான்னு கூப்பிட்டு அந்த அபர்நாட்டி ஜூஸ் கொடுக்குறாங்க. பாத்தீங்களா, உனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாருங்க இன்னைக்கு. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், கன்னியப்பன் ஈஸியா கிடைச்சிடுவாரு. ஆனா நீங்க இவருக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மறந்துடக்கூடாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலை செஞ்சிடலாமா, நாங்க உயிர் போனாலும் இனிமே அந்த மரத்துல மரம் வெட்டத்துக்கு மட்டும் போக மாட்டோம், அதை நாங்க உத்தரவாதமா தரணும்னு அந்த பூங்கால போய் ஒரு ஒரு பார்க் ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த பார்க்ல போய் பார்க்கறதுக்காக வெயிட் பண்றாங்க, அந்த கன்னியப்பனை பார்க்கறதுக்கு வெயிட் பண்றாங்க. அப்போ இவன் கேட்கறான், என்ன அப்புறம்னா நான் 2 நாளா பாக்குறேன் ஒரு மாதிரி டல்லா இருக்கிற, என்ன விஷயம்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நல்லா தானே இருக்கேன், எனக்கு உன்னை பத்தி தெரியாதா சொன்னோன்னே, என் புருஷன் மும்பையில் இருக்கார் சொன்னது பொய், நானும் என் புருஷனும் டைவர்ஸ் வாங்கிட்டோம், நாங்க வந்து எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அவர் வந்து ஒரு மும்பையில ஒரு பெண்ணோட பழக்கம் ஏற்பட்டது, என்ன ஒரு விஷயம், அந்த பொண்ணு என்னோட கிளைண்ட் தான், அதனால நான் லாயர்ன்றதால சீக்கிரமா விடுதலை கிடைச்சிச்சு, அதனால இனிமேல் அவர் வரமாட்டார், அதை நான் உங்ககிட்ட சொன்ன போய் உங்ககிட்ட ஏன் சொல்லணும்னு சொன்னோன்னே, என்ன உன் நிலைமை இப்படி ஆச்சுன்னா, அப்ப அந்த ஒரு அதிகாரி வராரு, எழுதுக்கணும்னு அந்த சூரிய பிரகாஷ் வராரு. வந்தோடனே கை குலுக்கிட்டு கீழே நம்ம வந்து நின்று தான் பேசினா கீழே உட்காந்துரும் சொல்லி சப்பனாங்கால் போட்டு உட்காந்தா நேருக்கு நேர் பேசலாம்னு சொன்னோன்னே சொல்றாரு, உதயகுமார் உங்களை பத்தி நான் இளவரசன் சொன்னாரு, கேட்டப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க, இப்போ உங்க வேலையே இல்லை, சமூகத்தை சிந்திக்கிறதால தான் ஒரு நல்ல மனுஷன் இதை செய்ய முடியும். இதைத்தான் ஔவையார் சொல்லியிருக்காரு, அறம் செய்ய விரும்புன்னு சொல்லியிருக்காரு. அறம் செய்யின்னு சொல்ல, அறம் செய்ய விரும்பு, செய்ய முடிஞ்சா செய். ஒரு ஊரையே திருத்த நினைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அது சின்ன விஷயம் கிடையாது. இந்த ஊரை திருத்தல தப்பே நடக்காதுன்னு இல்லை, ஆனா சுத்தமா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு சில தப்புகள் இருக்கும். இருட்டா இருக்குதுன்றது போல ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சா வெளிச்சம் திறம்பார், அது போலதான் நீ செஞ்சிருக்க, உன்னை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு, நான் ரகசியமா ஒரு ஆபரேஷன் ஆரம்பிச்சு வச்சிருக்கேன், இதுல உங்களை மாதிரி ஒரு 4-5 பேர் தேவைப்படுது, கடமையை காதலிக்கிறவங்க தேவைப்படுது, அதுல நீங்க இணைய ஆசையா பார்த்து சொல்லுங்க, நல்ல விஷயம் தான் சார், நான் உடனே இதுல நல்ல விஷயம் தான் சார், ஆனா நான் தமிழ்நாட்டுல இருக்கேன், இதுல என்னங்க பண்ண முடியும், எங்களுக்கு அங்கதான் வேலையே, அதுவும் உங்க ஊர்ல தான், பென்சில் ஃபேக்டரி வச்சிருக்காருல ஜெயபால், அவரு எல்லா வேலைக்கும் அவர் தான் காரணம். ஹைதராபாத்ல ஒரு பையன் யோகேஷ், 2 பேரும் நாங்க கண்காணிச்சுட்டு இருக்கோம், பையன் வந்து வாளுதான், அப்பதான் தலை, அங்க இருக்கு விளையாடுற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு மெசேஜ் வந்துன்னு இருக்கு, அவர் எப்படியாவது கையங்காலமா பிடிக்கணும் பண்றோம், அவர்ல ஈடுபட்டு இருக்காருன்னு ஊரறிய எல்லாருக்கும் தெரியுது, ஆனா வெளிப்படையா தெரிய மாட்டேங்குது, வெளிப்படையா பேச மாட்டாங்க, என்கிட்ட டென்ஷனா கத்துறாரு, அதுல அவர் என்கிட்ட கூட டென்ஷன்ல கத்துறாரு. அது போல கன்னியப்பனை மீட்டே திருநான்னு சொன்னது இன்னும் கேஸ் போடாம தான், அதாவது நீங்க சொல்ற கன்னியப்பன் மீட்டது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இன்னும் கேஸே போடல, எனக்கு கீழே இருக்கிற ஆபீசர் தான் அந்த வெங்கல் ராவ்,
நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவன் விட்டுடுவான். அதனால கண்ணியப்பனை நீங்க இட்டுன்னு போறதுன்னு பிரச்சனை இல்லை. என்ன ஒண்ணு அடிச்சிருப்பானுங்க, போறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு போங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்க ஆபரேஷன் என்னன்னு சொல்லுங்க சார். அவரோட பென்சில் ஃபேக்டரி சூப்பர்வைசர் சமீபத்தில் ஒருத்தர் சேர்ந்திருக்கான் தெரியுமா? யாரு? அவன் பேர் கௌசிக். அவன் கௌசிக் கிடையாது, போலீஸோட உளவாளி. அவங்க சேர்ந்திருக்கான். அதனால நீங்க அவங்க கூட ஒன்னா சேர்ந்துன்னு நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு, இது குறித்து நீங்க குறிஞ்சிக்காட்டுல ரொம்ப வருஷமா குறி வச்சுன்னு இருக்கோம். மேட்டுப்பாண்டின்னு ஒருத்தர் இருக்கான், அவனையும் நாங்க பிடிக்கணும். இதுக்கெல்லாம் நீங்க எனக்கு உதவி செய்யணும்னு, அந்த பாண்டியனை நான் பார்த்துருக்கேங்க, ரொம்ப மோசமானவன்னு. நிதானமா யோசிச்சு சொல்லுங்க, இதுல உங்க உயிர் போற ஆபத்து இருக்கு. அதனால யோசிச்சு சொன்னோன்னே சூரிய பிரகாஷ் சொன்னோன்னே இவளுக்கு அபர்ணாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கொஞ்சம் இருங்க சார் சொல்லி கையை வலிச்சுன்னு போறான் நம்ம இவன் கையை. என்ன உதய் எல்லாத்துக்கும் பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டினே இருக்க? நான் என்ன நினைச்சுக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போகுது, உனக்கு உயிர் போற ஆபத்து இருக்குன்றாரு. நீ உனக்கு தேவையில்லாத வேலை, நீ எதுக்கு உளவாளி வேலை பார்க்கணும்னு? இல்ல, நாட்டுக்கு நல்லது செய்யணும், அதெல்லாம் நல்லது தானே. சரி, நீ செய்யறதெல்லாம் கரெக்டு தான். உன்னுடைய மனைவி அபர்ணா கிட்ட நீ இதை மனைவி ஆக போற அந்த அமுதா கிட்ட சொல்லணும்னு, இதுவே ஒரு ரொம்ப சீக்கிரட்டான மேட்ரு. இது எப்படி நான் அவர்கிட்ட சொல்றது? கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லணும். சரி, நீ விடு, நேரம் வந்து சொல்றேன். ஐயா, இந்த இதுல நான் பரிபூர்ண சம்மதம் ஐயா. நான் இதுல உங்க கூட இருந்து நீங்க நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் நான் ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு. சரி, அவர் புன்னகையோட கை குலுக்கி கிளம்புறாரு. அதே மாதிரி அந்த இவனை விட்டுறாங்க, நம்ம கன்னியப்பனை மீட்டுட்டு எடுத்து போய் அங்க சேர்ந்துறாங்க. அபர்ணா தான் காரை ஓட்டின்னு வரா. என்ன அபர்ணா, என் மேல கோபமானா? இல்ல, உன் மேல கோச்சிக்கிறது நான் யாருன்னு இல்ல. அவர் அவ்வளவு தொலைவு ஒரு ஒரு அக்கறையா பேசும்போது, இல்ல உதய், உயிருக்கு ஆபத்துன்னு இந்த காலத்துல எல்லா உயிருக்கு எப்பதான் ஆபத்து இல்லை, நாட்டுக்கு சேவை செய்யற ராணுவ வீரர்கள் செய்யலையா, அது போலதான் இது ஒரு சேவை. இல்ல, என்னுடைய ஆப்ஷன் நீ அமுதா கிட்ட சொல்லியே ஆகணும். கண்டிப்பா சொல்லிடுறேன், நீ சொல்லிட்டல, நான் ஒரு நேரம் வரும்போது கண்டிப்பா அவகிட்ட சொல்றேன். ஹைதராபாத்ல ஹுசைன் சாகர் ஏரி பக்கத்துல ஒரு ரயில் நிலையத்துல பக்கத்துல பழைய பாழடைஞ்ச ஒரு மருத்துவமனை இருக்கு. அந்த மருத்துவமனையில உள்ள 15 இளைஞர்கள் அமர்ந்து இந்த பேங்க்ல நோட் என்ற மிஷின் இல்ல, அது ஒரு 10 மிஷின்ல கட்டுக்கட்டா நோட்டை எண்ணி நிற்கிறாங்க. 500 ரூபாய், 500 ரூபாய் நோட்டு, 2000 ரூபாய் நோட்டு, இப்படிலாம் எண்ணி நிற்கிறாங்க. அவங்கள மேற்பார்வை பார்த்துக்கின்னு ஒரு ஒரு பெண் சில்வியா மேற்பார்வை பார்த்து நிற்கிறான். இவங்க எல்லாரையுமே ஒரு அந்த லேப்டாப்ல வாட்ச் பண்ணிக்கிறான் நம்ம அந்த பென்சில் ஃபேக்டரியோட பையன். அவன் அதை பேட் பண்ணியான். இவங்க மொத்த பேரையும் வாட்ச் பண்ணி நிற்கிறான் யோகேஷ். முன் சீட்ல உட்காந்து அவன் அந்த கார் ஓட்டுநர் கிட்ட சொல்றான், அப்ரஹாம், ஆம்புலன்ஸ் நம்பர் இருக்குல்ல, ரைட்டு, எப்போ வாங்க? நேற்று நைட் தான். சில்வியா கிட்ட செகண்ட் பிளானை வச்சுக்கோங்க, எப்படிக்கும் நம்ம மார்ச்சரி வேன் ரெடி பண்ணிடுங்க. சரி, அதுக்கும் நம்பர் இருக்குல்ல? நம்பருங்க. கடைசி நேரத்தில் தான் நான் பிளான் சொல்லுவேன், மார்ச்சரி வேணா இல்லை இதுவான்றது நான் கடைசி நேரத்தில் தான் சொல்லுவேன். அப்படின்னும் போது ஃபோன் வருது. எஸ் டேடி சொல்லுங்கன்னு. என்ன இது மாதிரி பண்ணிட்டேன், கட்சியிலே மொக்க குறைச்சிட்டே, என்ன அந்த கன்னியப்பனை விடுதலை பண்ணிட்டாங்களே. விடு டேடினா பெரிய விஷயம், அவன் என்னோட பெரிய ஆளை பிடிச்சிட்டான், ஒன்றும் பண்ண முடியல. என்ன ஒரு ஆள் தான் விட்டானே, நீ வேற, அதான் பெரிய வில்லங்கமே பா. இப்ப அந்த ஊர்ல இருக்க எவனும் மரம் வெட்ட வரமாட்டேன்ட்டாங்க. என்ன டேடி பெரிய விஷயம், பணத்தை தூக்கி எறிஞ்சா வரப்போறானுங்க. இல்லப்பா, அவங்க ஊர் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு, அதனால அதெல்லாம் பண்ணும். ஏன்னா ஊர் கட்டுப்பாடுனா பெரிய ஊர் கட்டுப்பாடு, ஊர் தலைவரே மாத்திடுங்க. என்னங்க இந்த அரசியல்ல எலெக்ஷன்ல தலைவரே கட்சியே 2ஆ உடைக்கிறாங்க, தலைவனை மாத்திடுங்க. தலைவன் சொன்னா எல்லாரும் கேட்க போறாங்க அப்படின்னு. ஓ, நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்க, சரி அதை நான் பாத்துக்கிறேன், இனிமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அப்புறம் சரி சரி கல்யாண வேலையை பாருங்க, கண்டிப்பா ஆபீஸ். அப்போ என்ன பண்றாங்க, இந்த வெட்டுக்கிளியும் அந்த காடையனும் போய் அந்த பென்சில் ஃபேக்டரி ஓனர் போய் கல்யாண பத்திரிக்கை வைக்கிறாங்க. யாருக்கு? கன்னியப்பனுக்கு. அவருக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க, மிளகாத்தூள் வச்ச மாதிரி இருக்குது. என்னப்பா, புது ஆளை பிடிச்சி இப்படியே வெளியே வந்துட்டீங்க பொழுது? ஐயா, 1000 இருந்தாலும் எங்களுக்கு வழி காட்டின சாமி நீங்க, என் பையன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்னு. சரி சரி, இன்னும் அப்பதான் நீங்க சொல்லிட்டீங்களா, மரம் அறக்கிறதுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, பொழப்புக்கு என்ன பண்ணுவீங்க? பொழப்புக்குனையா பழைய வயல்ல இருக்கிறத பார்க்க போறோம், இல்லைன்னா கேரளால மிளகு அரைக்க போயிடுவோம், எவ்வளவு விஷயங்கள் இருக்குதுயா, 100 விஷயம் இருக்குது அப்படின்னு. சரி சரி, கல்யாண வேலையை பாருங்க, கண்டிப்பா நான் ஆசீர்வாதம் பண்ணின்னு சொல்லிட்டு அவங்க போன பிறகு இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது இப்போ ஜெயபாலுக்கு. இன்ஸ்பெக்டர் கரிகாலனுக்கு ஃபோன் பண்றாரு. மேட்டுப்பாதை ஃபோன் பண்ணிட்டு நைட்டு அங்க வந்துடுறாங்க. நைட்டு சரக்கு அடிக்கிறாங்க. இவங்களும் ஜெயபாலும் கரிகாலனும் சரக்கு அடிச்சுருக்கிறாங்க. ஏங்க, மேட்டுப்பாண்டி சரக்கு ஊத்தி குத்துனே இருக்கான். மேட்டுப்பாண்டி கிட்ட கேட்கிறாரு, ஏன் ஊர்ல எத்தனை ஆம்பளை ஆளுங்கடா,
அப்படின்னு கேக்குறாரு. என்னையா ஒரு 140 பேர் இருப்பாங்க. அப்படியா? சரி, அதுல காடையனுக்கு எத்தனை பேர் சப்போர்ட்? காடையனுக்கு ஒரு ஒரு 200 பேர் இருப்பாங்க. காடையனுக்கு ஒரு 140 பேர் சப்போர்ட், எனக்கு ஒரு 60 பேர் சப்போர்ட். சரி, இந்த ஊர் பஞ்சாயத்து கூட்டி தலைவரை மாத்து, நீ பிராது கொடு. சரியா, பிராது கொடுக்கலாம். என்னன்னு பிராது கொடுக்குறது? ஒன்னும் இல்ல, இந்த மாதிரி நம்மளெல்லாம் மரம் அறக்க போக கூடாது சொல்றாரு. நம்ம பொழப்புக்கு என்ன பண்றது? எதனா ஒரு குட்டி கலகம் பண்ணி ஒரு பிராது கொடு, தலைவரை மாத்தணும். ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நான் என்னதான் பிராது கொடுத்தாலும் மீண்டும் அவர் தான் தலைவர் வருவார். அவருக்கு தான் பவர் ஜாஸ்தியா இருக்கு. அது எனக்கு தெரியாதாடா? நீ முதல்ல பிராது கொடு. அது எப்படி உங்க ஊர்ல தலைவன் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? எல்லாரும் கையை தூக்கி தானே தேர்ந்தெடுப்பீங்க? ஆமாயா, கையை தூக்கி தான் தருவேன். ஒரு தலைக்கு இவ்வளவு காசு கொடுத்தா 3 கை தூக்கிட போறாங்க. ஐயா, அவ்வளவு 10,000 ரூபாய் அவ்வளவு பணம் எல்லாம் என்கிட்ட கிடையாதுயா. நான் எங்கயா போவேன் அந்த பணத்துக்கு? அட பாவி, நான் தரேன்டா அந்த பணத்தை. இன்னும் நான் தலைவன் ஆக்குறேன்டா. தூக்கி வாரி போட்டது. சரி ஐயா, எவ்வளவு பணம் சொன்ன? 10,000. போடா, ஒரு தலைக்கு 1,00,000 ரூபாய் தரேன்டா. ஐயா, ஆமாயா, 1,00,000 ரூபாய் தர ஒரு தலைக்கு, நீ தான் தலைவர். அப்ப சொல்லுவோம், ஐயா நீங்க கண்டி 1,00,000 ரூபாய் கொடுத்தா கண்டிப்பா அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் எனக்கு தான் ஓட்டு போடுவான். நீ கவலைப்படாது, நான் தான் ஜெயிச்சிட்டேன்னு. கவலைப்படாத, நான் உனக்கு அந்த பண்றேன்னு சொன்னோன்னே, சரி, மொத்த பயில எனக்கு தான் தலைவர். மருதூர் காட்டு வளர்ச்சி அலுவலகம். ருத்ரபாண்டியன் பைக்ல வந்து இறங்கிய போது கை தட்டி ருத்ரபாண்டியன் வந்து பைக்ல வந்து இறங்குறாரு. அப்போ வந்து அந்த இவர் சொல்றாரு, அந்த ஃபாரஸ்ட் வேலுசாமி, ஐயா 2 பேர் உட்காந்து, இந்த 2 பேரு அந்த மரத்துல காட்டுல சந்தன மர கிளைங்களை உடைச்சிருக்காங்க, அதனால இவங்க புடிச்சு வச்சிருக்கானோன்னு. சரி, நேரா போறாரு. போய் உட்காந்துட்டு, சரி அவங்கள வர சொல்லு அப்படின்றாரு. அவங்க வராங்க. யோ, என்னையா பண்ணீங்க? யோ, இது எவ்வளவு தேரம்னு கேட்டாரு. என்னய்யா ஒரு 3 கிலோ 4 கிலோ? 3 கிலோ 4 கிலோ எவ்வளவு பணம் தேரம்? உங்க எவ்வளவு பணம் வச்சுக்கிறீங்க நீங்க? ஐயா, என்கிட்ட பணம்லாம் இல்லை. யோ, இந்த நாடகம்லாம் ஆடாதீங்க. இப்ப இது எடுத்துன்னு போறீங்களா, வித்தா எவ்வளவு கிடைக்கும்? என்னையா வித்தா ஒரு 500 ரூபாய் கிடைக்கும். கையில இடுப்புல பெல்ட் வச்சிருக்கேன். பெல்ட் எடுத்து விளாசுனா, இல்லையா உண்மையை சொல்றேங்க, ஆளுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். இதாங்க கிடைக்கும். சரி, அப்படியா சொல்றீங்க? சரி, நான் சத்தியமா சொல்றேங்க, இந்த தடவை பிளான் வேற மாதிரி வச்சுக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உங்களை கூட்டிட்டு நான் போறேன். 2 பேரையும் ஒரு சந்தன மர கடத்த போறாங்க, கடத்திட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லி ஜீப்ல கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடம் வந்தாலும் உன்னை இறக்கி விட்டுறேன், நீங்க வீட்டுக்கு போயிடுங்க. ஐயா, மகராசனா இருக்கணும். யோ, கொஞ்சம் இரு, மகராசன்லாம் வேணாம். என்ன பிளான்லாம், இந்த டெப்டி ரேஞ்சர், இந்த அது உதயகுமாரோட குவார்டர்ஸ் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் ஐயா. அந்த குவார்டர்ஸ் பக்கத்துல இறக்கி விட்டுறேன். அவர் வீட்டுல எடுத்துன்னு போய் இந்த 2 சந்தன கட்டியை அந்த பெட்டு கீழே வச்சிருங்க. என்னன்னா, ஐயா அவர் வீடு பூட்டி இருக்குமேங்களையா? யோ, விளக்கென்ன, அவர் வீடு பூட்டி தான் இருக்கும். அவன் நேரம் டியூட்டி கிளம்பிட்டு இருப்பான். அவன் வீட்டுல அங்க ஜன்னல் ஒட்டி தான் கட்டில் ஒட்டி தான் ஜன்னல் போட்டிருக்கான். அந்த ஜன்னல் எப்பவுமே திறந்துருக்கும்னு சொல்றாங்க. அந்த ஜன்னல் வழியா காரியத்தை முடிச்சிடுங்க என்ன. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் சொல்றதை அப்படியே திருப்பி சொல்லணும், மாத்தி எதுவும் சொல்லக்கூடாது. சொல்றதா? நான் என்ன சொல்றேனோ போலீஸ்ல அப்படியே சொல்லணும். சரியா? சரி, சரிங்க ஐயா, சரிங்க. அதுக்கப்புறம் நான் மற்றதை நான் பாத்துக்கிறேன். போலீஸ் உங்களை தேடி வந்து உங்களை பிடிக்கும். அதுக்கப்புறம் போலீஸ் என்ன சொல்லி கொடுக்குதோ அப்படியே நீங்க சொல்லுங்க. சரிங்க ஐயா, சரிங்க. என்னன்னா, நான் காட்டுல திருட்டுத்தனமா சந்தன மரத்தை விட்டு வரும்போது டெப்டி ரேஞ்சர் எங்களை பிடிச்சிட்டாரு. தண்டனை இல்லாம உடனே அந்த 2 சந்தன கட்டைகளும் வந்து லஞ்சமா கேட்டாரு, அதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். இதெல்லாம் சொல்லுவீங்களா? மாறாம சொல்லணும். கண்டிப்பா சொல்லுவேன். சரி, அடுத்த நிமிஷங்கள ஜீப் ஜீப் எடுத்துன்னு கிளம்புறாரு. ஜீப் டிரைவர் வேணாம், நானே ஓட்டின்னு போறேன், இவங்களை எடுத்து போய் போலீஸ் ஸ்டேஷன் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லி எடுத்துன்னு போறாரு. சொன்ன மாதிரி அதே மாதிரி வழக்கமா கிட்ட அந்த ரேஞ்சர் வீடு கிட்ட விட்டுட்டு அவர் போயிடுறாரு. உதயகுமார் குவார்டர்ஸ்ல வெகு முன்னதா விட்டு போறாரு. பாண்டித்துறையை லஞ்சம் கொடுக்க வச்சு உதயகுமார உடனே இவர் போன் பண்றாரு அந்த இவருக்கு, கரிகாலம் இன்ஸ்பெக்டர், நாம என்ன பிளான் பண்ணோம்? பாண்டித்துறை கிட்ட லஞ்சம் கொடுத்து உன் மச்சான் லஞ்ச ஒழிப்புல கூடி, இப்ப வேற ஒரு பிளான், ஈஸியான பிளான் கிடைச்சிச்சு, வேற டிபார்ட்மெண்டே வேணாம், எங்க டிபார்ட்மெண்ட் வச்சுட்டேன் சொல்லி இந்த விவரத்தை சொல்றாரு. பா, சூப்பரியா, நல்ல அருமையான பிளான் பண்ணிட்ட. சரி, இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன். இனிமே வந்து நீ மூளை இருக்க, சூப்பர் மூளையான சேலம் கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டர் அறைக்கு வெளியே காத்து நிற்கிறாரு உதயகுமார். என்னன்னா, முதல்ல சில பிரமுகர்கள் பார்த்துட்டு அடுத்தது வந்து இவர் கூப்பிடுறாங்க கலெக்டர். கண்ணாடி அணிந்த கலெக்டர், அவங்க பேர் பானுமதி. கலெக்டர் புன்னடை ஏந்தி முகத்தோட, மிஸ்டர் உதயகுமார், கான்பிடென்ஷியல் போட்டு எனக்கு நீங்க ஒரு ஃபைல் அனுப்பிச்சிருந்தீங்க, அதை நான் படிச்சு பார்த்தேன், அதனாலதான் உங்களை நேரில் வர சொன்னேன். இது விஷயமா நீங்க இந்த கான்பிடென்ஷியல் மேட்டர் போடுற விஷயம் பார்த்தா
இதுல இங்க என்ன வேலை இருக்கு? இது விஷயமா நீ சேலத்துல இருக்கிற உங்க டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் போய் நீங்க மனு கொடுக்கணுமே தவிர இங்க எதுக்கு கொடுத்தீங்க? நல்லா கேட்டீங்க போங்க மேடம். அங்க நியாயமான ஆபீசர் இல்ல, பிரச்சனையே அங்கதான். அதனாலதான் உங்ககிட்ட கொடுக்க வந்தேன். எனக்கு நல்லா தெரியும். இப்படி இருக்கிறப்போ அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும் போது அங்க எடுத்துமே நான் மனு கொடுத்தா என்ன நடக்கும்? அதனாலதான் நான் வந்து உங்களை பார்க்க வந்தேன். இந்த ரோடு போடுற மேட்ரு வந்து அஹ், இந்த ரோடு போடுற மேட்ரு பார்த்தா அந்த கலெக்டர் சொல்றாங்க, இந்த ரோடு போடுற மேட்ரு ஆச்சரியமா இருக்குதுங்க. ஃபண்ட்ஸ் சாங்ஷன் ஆயிடுச்சு, எல்லாம் சாங்ஷன் ஆயிடுச்சு. ஆனா டிஎஃப்ஓ ஆபீஸ்ல இருந்து மட்டும் உங்களுக்கு கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வரல. அதுதான் ஏன்னு தெரியல. அது உங்க டிபார்ட்மெண்ட் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் தான் வரமாட்டுது. அதான் ஒண்ணு புரியல. நீங்க அனுமதிச்சா நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லட்டா மேடம்? சொல்லுங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கோட்ரஸில் இவன் பேசிக் கொண்டிருக்கும் போது அவன் கோட்ரஸ்ல அந்த சந்தனக்கட்டை வைக்கப்படுகிறது அப்படின்னு ஆசிரியர் போடுறாரு. சொல்லுங்க என்றார் பானுமதி. எங்க டிஎஃப்ஓ ஆபீஸ்ல இருக்காரு அந்த அதிகாரி ரொம்ப தங்கமான மனுஷன். ஆனா அவரை மிரட்டி இருக்காங்க. அவர் பசங்களை படிக்க போக விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்காங்க. அதனால அவர் கையெழுத்து போடாம இருக்காரு. நான் வேணா வேற ஒரு ஐடியா சொல்றேன் மேடம், சொல்லுங்கன்னா அந்த ஐடியாவை சொல்றேன். இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு அந்த உதயகுமார், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டுக்கிறேன். நான் ஏதோ உங்களுக்கு எடுத்தோன்னு கூப்பிடல. நீங்க வந்து பர்சனலா இல்லாம திருப்பதிக்கு போய் ஒரு கூப்பிட்டு வந்து ஒரு ஊரையே சந்தன மரம், ஒரு ஊரையே செம்மரம் வெட்டாம இருக்கிறதுக்கான ஐடியா பண்ணிக்கின்னு கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசரை, நேர்மையான ஒரு காட்டு இலாக்கா அதிகாரியை பார்க்கணுன்றதுக்காக தான் நான் ஆசைப்பட்டேன். நீங்க வந்து நீங்க சொன்ன தகவலை நான் பண்றேன் அது போல சொல்றாங்க. இப்போ உதயகுமார் வந்து இந்த மேட்ரு முடிஞ்சு வீட்டுக்கு போறான். நைட் ஆயிடுது, சாயங்காலம் ஆயிடுது. போய் அங்க ரொம்ப டயர்டா இருக்குது. டீ குடிச்சிட்டு உட்காரும்போது போன் வருது. போன்ல பார்த்தா அமுதா, அதான் அவங்க ஒய்ஃப் பேசுறாங்க. ஹே மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நாளைக்கு நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தத்துக்கு போக வேண்டியது தானே, ரெடி ஆயிட்டீங்களா? எந்த கலர் ஷர்ட் போட போறீங்க? ஏன்னா நீங்க சொன்னீங்கன்னா அதே கலர் சாரி நானும் போட்டு பண்ணுவேன். நான் வந்து டார்க் ப்ரௌன் ஷர்ட்ல டி ஷர்ட்டும் கிரீம் கலர்ல ஒரு பேண்ட்டும் போடுவேன்னு சொன்னேன். இப்படி பேசிருக்கும் போது கோட்ரஸ் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. அமுதா கொஞ்சம் லைன்லேயே இரு, ஏதோ சத்தம் கேட்குது, நான் என்னன்னு பார்த்துக்கணும்னு சொல்லி வச்சுட்டு போனா திறந்தா அங்க கரிகாலன் போலீஸ் ஆபீசரு கூட ஒரு 4 கான்ஸ்டபிள் நிக்கிறாங்க. என்னய்யா, என்ன விஷயம்னு? இல்ல, உங்க உங்க கோட்ரஸை சோதனை போடணும். இந்த திருட்டு பசங்க 2 பேரை பிடிச்சிருந்தேன். உங்க வீட்டுல வந்து நீங்க லஞ்சம் வாங்கி உங்க வீட்டுல சந்தன கட்டை வச்சிருக்கதா சொல்றாங்க. நல்லா இருக்குது ஐயா, ஏதோ டிராமா போட்டிருக்கீங்க போல இருக்கு. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணு, இவங்களை நான் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, இவங்க எங்களுக்கு நீங்க ஒத்துழைப்பு தரணும், நாங்க உங்களுக்கு சோதனை போடணும்னு பேசினே இருக்கிறான். ஏன் நான் சொல்றது கேளுன்னா அதுக்குள்ள அந்த போன் ஞாபகம் வருது. போன் வந்து ஆன்லயே இருக்கு. போய் அந்த போன் எடுத்து அமுதா நான் அப்புறம் பேசுறேன், இங்க ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அதை ஆஃப் பண்ணிடுறான். அந்த அந்த போன்ல அந்த மேட்டர் அவ கேட்கறான். அமுதா கேட்டு இந்த விஷயம் அப்பா கிட்ட சொல்றான். அப்பா என்னமோ தெரியல, நம்ம மாப்பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனைங்க, அந்த அவங்க வந்து போலீஸ்காரங்க ஏதோ வந்து பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு. இவ்வளவு தானா? அப்புறம் போய் அவங்க தேடுறாங்க. தேடி பார்த்துட்டு பார்த்தா 2 கான்ஸ்டபிள் போய் அந்த கட்டிலுக்கு இருக்கிற அந்த 2 சந்தன கட்டை எடுத்துன்னு வந்து இதான் இருக்குது. பத்தியா, நான் சொன்னது சரியா போச்சா? நீங்க இந்த சந்தன கட்டை கடத்திருக்குது எவிடன்ஸோட பிடிச்சிருக்கீங்க, அதனால நான் உங்களை கைது செய்யறேன் அப்படின்னு. ஏங்க, இந்த உரை நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நீங்களே ஒரு டிராமா பிக்ஸ் பண்ணி இப்படி கூட்டின்னு போறேன்றீங்க. ஏன் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இத லஞ்ச ஒழிப்புத்துறை தானே வந்து பிடிக்கணும் எனக்கு, நீங்க எப்படி வந்து பிடிக்கலான்னு? அது வேற கேஸ், இது வேற கேஸ். இது வந்து நீ வந்து இங்க திருட வச்சு அந்த திருட்டு மூலயமா நீ லாபம் அடைஞ்ச, அந்த சந்தன கட்ட லாபம் அடைஞ்ச அப்படின்ற மாதிரி கேஸ் அப்படின்னு. நாங்க நினைச்சா கேஸ் எது வேணா மாத்தி போடுவோம் தெரியும்ல அப்படின்னு. சரி, நான் வேணா பைக்ல வரேன், கிடையாது ஜீப்ல தான் வரணும் இல்லைன்னா ஜீப்ல வந்து அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போய் அங்க இறங்கி பார்த்தோன்னே போய் இறங்குறான், ஃபுல்லா மீடியா நிக்குது. இவனுக்கு அப்படியே ஆச்சரியம். ஏங்க என்ன, எதுக்கு மீடியா கூட்டிங்க? இன்னும் ஒரு சந்தேகத்துல பேர் தானே அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. என்னன்னா மீடியாக்கள் அப்படியே கேமரா எடுக்கிறாங்க. முகத்தை உனக்கு மறைச்சிக்க தம்பி அப்படின்னா, நான் ஏன் முகத்தை மறைச்சிக்கணும்? நான் தப்பா செஞ்சேன், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு எனக்கு என்னுடைய எனக்கு இந்த கேஸ்ல இருந்து எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியணும்னு அவர் கொஞ்சம் சுருக்குண்டு எப்படி பேசுறான் அப்படின்னு. எல்லாம் மீடியாக்கள்லாம் அப்படியே பிளாஷ் பண்றாங்க. எல்லாம் வந்து அப்போ பேசுறாரு நம்ம கரிகாலன், இதோ இருக்காரு, இவர் பேர் உதயகுமார், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். இந்த மாதிரி 2 பேர்கிட்ட அந்த சந்தன மரம் அறுக்கும் போது அவங்கள கையும் களவுமா பிடிச்சிட்டு
அவங்கள மாட்டி விடாம இருக்கிறதுக்காக அவங்க கிட்ட இருந்து அந்த 2 சந்தன கட்டைகளை வாங்கி வச்சுக்கின்னு லஞ்சமா வாங்கி வச்சுக்கின்னு அவங்கள விடுதலை பண்ணிட்டாரு. அதன் பேர்ல நான் இப்போ அரெஸ்ட் பண்றேன், இவர் பேர்ல நான் எஃப்ஐஆர் போட்டு இப்ப மாஜிஸ்ட்ரேட் கிட்ட இருந்து இவரை வந்து நான் சப்மிட் பண்ண போறேன்னு எல்லாரும் வந்து உதயகுமாரை கேட்கறாங்க. என்னன்னு, ஐயா இது ஜோடிக்கப்பட்ட கேஸ், இதுல எனக்கு சம்பந்தமே இல்லை, ஆனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீங்க இங்க எப்படி இந்த கூட்டம் வந்தீங்களா, இதே கூட்டம் எங்க மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் உள்ள ரூம்ல உட்கார வச்சு அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு ரெடி பண்றாங்க. எஃப்ஐஆர் போட்டு அவன் ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணும்போது இந்த போனை புடுங்குறாரு அவரு. போன்லாம் பண்ணக்கூடாது, ஏங்க நானும் படிச்சவன் தான், ஏன்னா என்ன சந்தேகத்து பேர் தானே அரெஸ்ட் பண்றீங்க, இன்னும் எதுவுமே ஆகல, போன் கூட பேசக்கூட சொல்றீங்க, நான் என் லாயர் கிட்ட பேசணும். சரி சரி லாயர் கிட்ட பேசணும்னு அவன் பேச ஆரம்பிக்கிறான். உதவி வந்து யார் யார்கிட்ட பேசணுமோ அவன் பேசுறான். பேசிட்டு இருந்தபோது கரிகாலன் வந்து கள்ளக்குறிச்சி அமுதா அப்படிங்கும் போது கள்ளக்குறிச்சி அமுதா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் போகுது அமுதாக்கு. இந்த மாதிரி நான் வந்து போலீஸ்ல இந்த மாதிரி மாட்டின்னு இருக்கேன். அவ வந்து என்ன பண்ணிருக்கா, அப்பா கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கான், இந்த மாதிரி அப்பா போலீஸ்கார பிடிச்சி போயிட்டா, அவரும் வந்து அவர் தெரிஞ்ச இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்றாரு. அது மெசேஜ் ஒன்று வருது, நான் வந்து அபர்ணாவுடைய நம்பர் அனுப்பிச்சிருக்கேன், நீ அபர்ணாவை கான்டாக்ட் பண்ணணும்னு இவ ஃபோன் பண்றா. யார், அமுதா வந்து ஃபோன் பண்றா. ஹலோ நான் தான் அவருடைய எக்ஸ் ஒய்ஃப். தெரியுங்க அமுதா தானே, சொல்லுங்க என்ன விஷயம். என்னன்னு, இந்த மாதிரி அபுதா பேசுறேன்னு தெரியும், இப்பதான் நான் என்கிட்ட பேசினாரு, உதய் பேசினாரு, உதயகுமார் ஏதோ ஒரு கான்பிடென்ட்ல இருக்காரு, அவர் ஏதோ ஒரு பிளான்ல இருக்காரு, ஆனா அவர் ஒரு 2 உதவி தான் எதிர்பார்க்கிறாரு. ஒண்ணு என்கிட்ட சொன்னது அந்த எவ்வளவு அந்த மீடியா வந்ததோ அதே மீடியா வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கும் வரணும், அதை நான் என்னோட இன்ஃபுளுன்ஸை பயன் பண்ணி நான் நிறைய பேர் அனுப்பிச்சிட்டேன், உங்க அப்பாவோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி நிறைய மீடியாக்களை நீங்க அந்த மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு அனுப்பணும், இதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு, மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஒண்ணுமே புரியல, அதான் பயப்படாதீங்க, அவர் ரொம்ப கான்பிடென்டா இருக்காரு, அவர் வந்துருவாரு அப்படின்னு அவர் தைரியம் கொடுக்குறாங்க. அதை கேட்ட அவங்க அப்பா தமிழ்மணி என்ன பண்றாரு, அவருக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்குல்ல, எஸ்பி ஆபீஸுக்கு போன் போடுறாரு. போட்டு அவர் ஏதோ ஒன்று பண்றாரு, அந்த மீடியாக்கள்லாம் அந்த இதுக்கு போகணும், போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இருந்து மேஜிஸ்ட்ரேட் வீட்டுல கூட்டுன்னு போறாங்க. இவரை கூட்டுன்னு போயிட்டு மீடியாக்கள் சகிதமா உள்ள போறாங்க. போயிட்டு அங்க மேஜிஸ்ட்ரேட் உள்ள உட்காந்தோடனே மேஜிஸ்ட்ரேட் இறங்கி வர்றாரு. அவரு ஒரு வேஷ்டி கட்டிக்கின்னு ஒரு வாயில கொட்ட விட்டு, சொல்லுப்பா என்னப்பா யாருப்பா இந்த ஆளு, எம்பி லைன்ல வராரு, மினிஸ்டர் லைன்ல வராரு, மீடியாக்கள் முன்னாடி விசாரிக்கணும்னு சொல்லி எவ்வளவு பெரிய இன்ஃபுளுன்ஸ், இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது இல்லை, எல்லா மீடியா வச்சுதான் நான் விசாரணை நடத்தணும்னு சொல்றாரு. எனக்கு ஒன்றும் புரியல என்ன விஷயம் உதயகுமார்னு. உதயகுமார் நீங்களே சொல்லுங்க, என்ன கலெக்டர் இது மினிஸ்டர்ல இருந்து எம்பில இருந்து உங்களுக்கு போன் பண்றாங்க, என்ன விஷயம் என்னன்னு. ஐயா ஒன்னும் இல்லையா, நான் தப்பே செய்யல, தப்பே செய்யாத முடியும் நான் குற்றவாளின்னு சொல்லி மீடியாக்கள் மத்தியில என்ன பிளாஷ் பண்ணிட்டாரு, இப்ப இதே மீடியாக்கள் மத்தியில நான் வந்து தவறு செய்யல நிரூபிக்கணும், அதனாலதான் மீடியாக்கள் முன்னால விசாரணை நடத்தணும் நான் கேட்கிறேன்னு. இது என்னப்பா புதுசா இருக்கு, இது மாதிரி நான் இது வரைக்கும் நடந்ததே இல்லை. சரி நான் ஒண்ணு பண்றேன், ஒரு 4 மீடியாக்கள் வாங்க, ஒரு நல்ல தேர்ந்தெடுத்த 4 மீடியாக்கள், மத்தவங்க வெளியே போயிடுங்க, நீங்க வந்து கவரேஜ் பண்ணிக்கங்க, ஆனா எந்த காரணத்திலும் நான் சொல்லாம ஒளிபரப்பக்கூடாது, நான் தீர்ப்பு வழங்கின பிறகு நீங்க அதை வந்து பிளாஷ் பண்ணிக்கங்க சொன்னோன்னே சரி அப்படி சொல்லி எல்லாரும் மீடியாக்களும் உள்ள போகுது. உள்ள போனோடனே அந்த 2 பேர் வராங்க. மேஜிஸ்ட்ரேட் கேட்கிறாரு, என்னப்பா எப்படி என்ன ஆச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து என்ன என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லையா இந்த மாதிரி நாங்க மரம் வெட்ட போனோம், மரம் வெட்டும் போது இந்த மாதிரி இவர் பிடிச்சாரு, பிடிச்ச உடனே நான் லஞ்சமா கேட்டாரு, லஞ்சமா கேட்ட அந்த இது குத்தோடனே எங்களை விட்டுட்டாரு. அப்படியா 2 பேரும் சொல்றது உண்மையா? ஆமாயா 2 பேரும் சொல்றது உண்மையா, நீங்க மரம் வெட்டினீங்களா? மரம் வெட்டினீங்கயா. இந்த இவர் தானே பிடிச்சாரு, சரி இந்த போலீஸ்காரர் தானே உங்களை வந்து பிடிச்சாரு? ஆமாயா திருட்டு வந்து எங்களை தான் பிடிச்சாரு. சரி என்ன உதயகுமார், சாட்சிங்கெல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் பக்காவா இருக்குது, கோர்ட்டுக்கு சாட்சி தான் வேணும், நீங்க இது என்ன பண்ண போறீங்க? ஐயா நான் வந்து காதுல கிட்ட வந்து பேசுறான், ஒரு விஷயம் சொன்னோன்னே யோசிக்கிறாரு. சரி சரி உங்க 2 பேர்ல ஒருத்தன் முன்சாமி, சரி முன்சாமி முதல்ல போ, கந்தசாமி அப்புறம் ஒருத்தன், நான் கூடும்போது வா. சரி முன்சாமி, முன்சாமி நீ மரம் வெட்டினல, எத்தனை கிளை வெட்டின? ஐயா நான் வெட்டினது 6 கிளைங்க. 6ஆ? சரி எத்தனை அவர்கிட்ட குத்த? நான் வந்து 2 அவர்கிட்ட குத்துட்டேன், 4 நான் வந்து எடுத்துன்னு போயிட்டேன், வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டேன். நல்லா சொல்லு, 4 தான் நீ எடுத்துன்னு போயிட்டியா? ஆமாய்யா 4 எடுத்துன்னு போயிட்டேன். சரி நீ போ. அடுத்ததுவா முன்சாமி. சரி என்னப்பா என்ன எடுத்துன்னு போனேன்? ஏன் நாங்க வெட்டினது வெறும் 4 கட்டை தான் ஏன் வெட்டணும், வெறும் 4 தான் வெட்டணும், அதுல 2 தான் அவர்கிட்ட குத்தோம், 2 குத்தோம். அப்போ அந்த மீடியால இருந்து ஒருத்தன் சொன்ன ஒரு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ சொன்னார், இவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, யார் நம்ம வக்கீல் ஜட்ஜி, ஏயா
கரிகாலன் இன்ஸ்பெக்டர் உன் கேஸ் இங்கேயே பண்ணால் ஆயிடுச்சேயா, ஒருத்தன் இப்படி சொல்றான் ஒருத்தன் அப்படி சொல்றான், ஒழுங்கா ஒரு கேஸ் எடுத்துன்னு வர மாட்டியா? சரி விடு, இப்ப நான் தீர்ப்பு சொல்றேன். ஏன்பா அந்த எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுங்க, இந்த இந்த இன்ஸ்பெக்டரை இந்த மாதிரி கேஸ்ல. அதுக்கப்புறம் வந்து மீடியாக்கள் சொல்றேன், இந்த தீர்ப்பு வந்து நான் உதயகுமாரை வந்து அது மட்டும் இல்லையா, நான் இன்னொரு எவிடன்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். என்ன எவிடன்ஸ்னா, வேற ஒண்ணும் இல்ல, என்ன அரெஸ்ட் பண்ணும்போது இவர் என்னென்ன சட்டத்துல தில்லுமுள்ளு பண்ணி உள்ள போடுவேன் அப்படின்னு என்கிட்ட பேசுனதை நான் ரெக்கார்டு எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி ஏற்கனவே அவங்க பேசுனாங்களே, உனக்கு இப்படிலாம் பண்ணுவேன் அப்படிலாம் பண்ணுவேன், அந்த ரெக்கார்டை காமிச்சோன்னே என்னையா சொல்ல போறேப்பா, இது என் குரல் இல்லைன்னு சொல்ல போறியா? இப்ப என்ன ஆதாரம்லாம் உனக்கு அகைன்ஸ்டா இருக்கையா, என்ன பண்ண சொல்றேன் சொல்லி நான் இந்த தீர்ப்பு வந்து நான் உதயகுமாரை வந்து விடுதலை செய்யறேன். இந்த மீடியாக்கள் வந்து இதை வந்து நீங்க ஃபிளாஷ் பண்ணிக்கலாம், இந்த தீர்ப்பு வந்து எல்லா இதுலயும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. சேனல்கள்லாம் வந்து ரொம்ப பரபரப்பா அவரை வாழ்த்துறாங்க. இதை கேள்விப்பட்டு இதெல்லாம் வந்து பெரிய ஃபேமஸ் ஆகி உதயகுமாரோட கையை பிடிச்சி எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அந்த வீட்டில் வந்து நிச்சயதாமலம் வீட்டில், அதுக்கப்புறம் நிச்சயதாமலம் வீட்டை தான் காட்டுறாங்க. காமிச்சா அவங்க தமிழ் மணி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. மாப்பிள்ள நீங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, நீங்க ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டீங்க. நீங்க வந்து உங்க 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 மேல இருக்கிற பழிய மட்டும் போகல, அந்த இன்ஸ்பெக்டருக்கு தண்டனையே வாங்கி கொடுத்துட்டீங்க. அது மட்டும் இல்ல மாமா, இன்னொரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இன்ஸ்பெக்டரோடு சேர்ந்து சதியில் ஈடுபட்ட ரேஞ்சரை வந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த இதுக்கு நான் தான் இன்சார்ஜா இருக்கேன் அப்படின்னு சம்பிரதாய தட்டுகள் அதான் பரிமாறி திருமணத்துக்கு நாள் குறிச்சாங்க. திருமணத்தை எப்படி நடத்தலாம், எத்தனை பேர் அழைக்கலாம், மற்ற விஷயங்கள்லாம் பேசணும். அமுதாவுக்கு மொட்டை மாடிக்கு வா மின்னல் என்று குறுஞ்செய்தி அனுப்பிச்சு விட்டு நைஸாக இவனும் போயிட்டான். மொட்டை மாடி பூந்தோட்டத்தில் நிழல் கூடையில் அமர்ந்து ரொம்ப நேரம் ஒரு கூட ஆசிரியரா பாத்துக்கிறாங்க. 15 நாள்ல கல்யாணம். அப்புறம் என்ன என்றால் உதயகுமார், அப்புறம் என்ன என்றால் அமுதா. ஹனிமூன் எங்க பிள்ளலாம், இப்போ ரேஞ்சர் இன்ஸ்பெக்டர் உங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஜெயபால் வேற இருக்காரு, உஷாரா இருங்க அப்படின்னு சொல்றா அமுதா. சொல்றா ஆபீசர் புது ரேஞ்சர் போடுற வரைக்கும் நான் தான் அதுக்கு எல்லாமே. பானுமதி கலெக்டரோட சப்போர்ட் எனக்கு இருக்கு, மீடியாக்களோட சப்போர்ட் இருக்கு, குறிஞ்சி மக்கள் கார்டோட சப்போர்ட் எனக்கு இருக்கு, அதுக்கு மேல என்ன அமுதாவோட சப்போர்ட் இருக்கு, எதுவும் பண்ண முடியாது. அங்க பாதிக்கப்பட்ட அந்த இன்ஸ்பெக்டர் கரிகாலன் அப்புறம் அந்த ருத்ரபாண்டியன் எல்லாம் அந்த குயில் அருவியில குளிச்சுட்டு சரக்கு வச்சுன்னு இருக்கிறாங்க. சே என்னை இப்படி அவமானப்படுத்திட்டானே அப்படின்னு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குயில் அருவியில குளிக்கிறதுக்கு இங்கதான் வருவான் அந்த உதயகுமார், பேசாம குளிக்கும் போது அவன் தரையில பாறாங்கல்ல போட்டு சாவடிச்சிடலாமா அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. உதயகுமார் பேசின்னு இருக்கும்போது இதோட வந்து நம்ம ஜெயபாலுக்கு பயங்கர டென்ஷனு. ஏன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பாண்டி மூலியமா ஒரு ரிவால்வரை கொடுத்து அந்த இவனை சாவடிக்கிறதுக்கு ஆள் அமைச்சிருக்காரு. அவன் அந்த குயில் அருவியில குளிக்க வருவான், அப்ப நீ வந்து சுட்டுடு, கவலையப்படாத, 10 லட்ச ரூபா நான் தரேன், போலீஸ்ல மாட்டும் போது நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னோன்னே அவனும் அந்த பாண்டியன் வந்து குறி வச்சுன்னு இருக்கிறான். இவன் அப்பதான் அதுக்கேற்ற மாதிரி பைக்ல வராரு. நம்ம உதயகுமார் குளிக்கிறதுக்கு பைக்ல வந்து நிற்கிறாரு. குலுங்கி வருது, அவன் குறி சரியா வைக்க முடியல. திடீர்னு பார்த்தா உதயகுமாரோட போன் அடிக்குது. போன் எடுத்தா கௌசிக் பேசுறான். கௌசிக் பேசுன, சொல்லு 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 கௌசிக், பரவாயில்ல சார், சூப்பரா பண்ணிட்டீங்க, இன்னும் 10 நாள் தான் இருக்கு, எப்படி இருக்கீங்க சார், தாலி கட்டுறத கல்யாணத்தை வச்சு நீ எப்படி இருக்கீங்க, என்ன கல்யாணத்துக்கு முன்னால் லீவ் போட்டா போதும், என்ன தாலி கட்டுறது தானே வேலை நம்ம. வெரி குட், நான் 4 நாள்ல ரெக்கார்ட் ஆன நான் அந்த இது வச்சு அந்த ரெக்கார்டர் வச்சிருக்கேன், இது வரைக்கும் எனக்கு அந்த தகவலும் கிடைக்கலையா. பையன்கிட்ட அவர் வந்து பையன்கிட்ட பேசுறாரு, பையன்கிட்ட பேசுறப்போ வேற சிம் போட்டு பேசுறாரு, அது இல்லாம வேற ரூம்ல போய் பேசுறாரு. அந்த ரூம்ல நம்ம வந்து அந்த இதை வச்சோன்னா, ரெக்கார்டர் வச்சோன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அதுதான் எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா, இந்த போனை வச்சு கேட்டதுல எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. என்ன, உங்களை கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு வீழ்ந்து சிரிக்கிறான். இது உலகத்துக்கே தெரியும், என்ன கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணாம என்ன பண்ணுவாரு உங்க பென்சில் ஃபேக்டரி ஓனர், சொல்லுங்க. இல்லையா, உன்னை கொலை பண்றதுக்கு இப்ப பாண்டியன்ற ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணி. இந்த கான்வர்சேஷன் இந்த பாண்டியன்றவன் கேட்கறான், ஏன்னா இது நம்மளை கொலை செய்ய சொல்லிட்டு இந்த ஆள் வந்து இவங்க இந்த ஆள் அப்புறம் இவங்க சொல்றாங்க, அவரை பத்திய எவிடன்ஸ் எல்லாம் மாட்டின்னு இருக்கு, அவரை கண்டிப்பா பிடிபட்டுருவாரு சொல்லி உதயகுமார் சொன்னோன்னே இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். பாடி இந்த ஆளை நம்பி இவனை ஷூட் பண்ணிட்டேன்னா இந்த ஆளே போய் நாளைக்கு ஜெயில மாட்டிப்பான், நாளைக்கு எனக்கு 10 லட்சமும் கிடைக்காது, ஒன்னும் கிடைக்காது,
நாம ஏன் இந்த ஷூட் பண்ணணும்? சரி, முதல்ல இந்த விஷயத்த, இந்த மாதிரி ஒரு ஒற்றன் இருக்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியாது இல்லையா? இதை வந்து நம்ம அவங்க கிட்ட சொல்லலாம். நம்ம சொல்லிட்டு போன் போடுறான், பென்சில் ஃபேக்டரி ஒன்றுக்கு போன் நாட் ரீச்சபிள் வருது. சரி, நேர்ல போய் சொல்லிடலாம் சொல்லிட்டு அவன் வந்து நேர்ல போய் சொல்றதுக்கு போறான். அப்போ அவன் சொல்றான், இந்த மாதிரி வந்து அந்த இவரு கௌசிக் சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து நம்ம 2 பேரும் கலெக்டரை பார்க்க போலாம், எனக்கு ஒரு நல்ல எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னா, பணத்தை எல்லாம் கோல்டா மாத்தி அதை ஒரு மார்ச்சரி வேன்ல மற்ற வந்து இங்க பதுக்க போறாங்க, எங்க நம்ம பென்சில் ஃபேக்டரியில பதுக்க போறாங்க. இந்த தகவலை எப்படியாவது நம்ம அந்த திருப்பதியில் இருக்கிற அந்த ஹரிபிரசாத்துக்கு சேர்த்துருங்க. நான் அவருக்கு போன் பண்ணி பண்ணி பார்த்தேன், அவர் எடுக்கவே இல்லை. நீங்க தான் இதுக்கு முழு முடிவு எடுக்கணும் சொல்லிட்டு அவன் வரும்போது, அவன் சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இவன் கரெக்டா பாண்டி வந்து கரெக்டா தான் பென்சில் ஃபேக்டரி உள்ள போறான். உள்ள போயிட்டு ஓடிடுறான். ஐயா ஐயா, உங்களுக்கு தான் போன் போட்டேன். யோ, என்ன விஷயம்? என்ன ஐயா, இங்க கௌசிக்ன்றது யாரு? என்ன விஷயம்? ஐயா, உங்க தகவல் மொத்தத்தையும் அவன் தான் ஏன் பதிவு பண்ணியிருக்கான், அவன் தான் ஏன் உளவாளின்னு இவர் சட்டுன்னு கோவம் வருது. யார் அந்த கௌசிக்? புதுசா இருந்தான் அவனா? அந்த சூப்பர்வைசர்? ஆமா ஆமாயா, உங்களை பத்திய தகவல் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டான். அவன் பேசுறத நான் ஒட்டு கேட்டேன். நீங்க என்ன கொலை செய்ய அமைச்ச தகவலும் அவன் சொல்றான் அவன் அப்படின்னு. உடனே ஒரு பென்சில் ஃபேக்டரி போன் பண்றாரு. எப்போ அந்த கௌசிக் இருக்கான உடனே பாரு அப்படின்றாரு. கௌசிக் வந்து சரி இருக்கான், என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு. இப்பதான் ஏன் வாசல் தாண்டி போறான், ஏதோ அவங்க வீட்டுல ஏதோ போன் வந்தான், ஊருக்கு போனன்றான். முதல்ல அவனை பிடி, நான் வந்துடும் சொல்லிட்டு அவனை பிடிச்சி போட்டுறாங்க. நேரா வந்து செம்ம அடி அடிக்கிறாங்க. அந்த கௌசிக் அடிச்சுட்டு, சொல்லு எதுக்காக இந்த மாதிரி பண்ண, யாருக்காக இந்த மாதிரி பண்ண சொன்னோன்னே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க எதுக்காக நம்மளை அடிக்கிறாங்க, என்னப்பா எதை கண்டுபிடிச்சாங்கன்னா அவனுக்கு கௌசிக்கு தெரியல. யார் சொல்லி சொன்னதுன்னு இவங்க ஒண்ணுமே புரியல, அப்படியே இருக்கான். அப்படி வந்து சொல்ல அங்க வந்து கௌசிக் வருவான்னு சொல்லிட்டு இவன் வந்து அங்க கலெக்டரை பார்க்கறதுக்கு வெயிட் பண்றான். யாரு? நம்ம உதயகுமார். அவங்க கௌசிக் வந்துருவாரு, எப்படியாவது இந்த மேட்டரை வச்சு புடிச்சிடலாம்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. இவன் இங்க மாட்டின விஷயம், போன் போட்டா போன் எடுக்கல. இவன் இங்க மாட்டின விஷயம் உதயகுமாருக்கு தெரியாது. என்ன பண்ண, செம்ம அடி அடி குத்துயிரும் கொலையரமா கிடைச்சிட்டு அப்ப சொல்றான், பார், உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், உன்னை நான் ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போய் உயிரை காப்பாத்துறேன். இதை செய்ய சொன்னது யார், அதை மட்டும் சொல்லு போதும். சொன்னீங்கன்னா நான் விட்டுறேன்னா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது. இவன் கிட்ட நாம வந்து போலீஸோட உளவாளின்னு இவனுக்கு தெரியல. இவனுக்கு பாதி உண்மைதான் தெரிஞ்சிருக்கு. எந்த உண்மை இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, எந்த உண்மை தெரியலன்னு நமக்கு தெரியல. என்ன பண்றதுன்னா, சரி ஐயா, நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஐயா, ஆனா என்ன உயிரோட காப்பாத்தணும். இதை செய்ய சொன்னது யாருன்னா உதயகுமார் சார். நான் நினைச்சேன் அவன் தான் அந்த வேலை எல்லாம் செஞ்சிருப்பான். சொல்லு சொல்லு, என்ன பண்ணானா? விண்ணையா, நான் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தரேன், பணம் தரேன்னு சொன்னாரையா, அதுக்கு ஆசைப்பட்டு நான் இந்த இந்த தகவல்லாம் அனுப்பிச்சிட்டேன். என்னென்ன தகவல் அனுப்பிச்ச எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். நீங்க உங்க பையன் கிட்ட பேசுறது, பிஸ்கெட் பண்ணது, அப்படியே மூஞ்சி சவந்து போகுது, இதெல்லாம் அனுப்பிச்சிட்டேன். ஏண்டா என்கிட்ட இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டியே, அந்த எவிடன்ஸ் எல்லாம் என்ன பண்ணாவன் அது தெரியாது ஐயா. ஆனால் அந்த எவிடன்ஸ் எதுவுமே அவனுக்கு அனுப்பல. அந்த எவிடன்ஸ் எல்லாமே அந்த செல்போன்ல தான் இருக்கு. அந்த செல்போன் அந்த மேஜை மேல இருக்கு. யாரு? அந்த அங்க இருக்கிற மேஜை மேல இருக்குது. இவனை அடி அடின்னு அடிச்சுட்டாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல இந்த கௌசிக்கு. போன் இங்க இருக்கு, திடீர்னு போன் பண்ணா என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. அங்க அங்க வந்து உதயகுமார் இவங்கிட்ட தப்பிக்கணும்னு சொல்லிட்டு, சரி ஐயா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க ஐயா, தண்ணி தாகம் எடுக்குது, தண்ணி வேணும். சரி, ஏய் ராமூர்த்தி, போய் தண்ணி ஏத்தணும். அப்படியே உடம்பெல்லாம் ஒரே காயமா இருக்குது ஐயா, ஃபர்ஸ்ட் எய்ட் கொஞ்சம் பண்ணணும். சரி, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துனோன்னு அவன் போன. இவன் என்ன பண்றாரு, ஐயா யூரின் முட்டிக்குன்னு வருது, கொஞ்சம் போனோன்னு. யோ, இதுல எதுவும் உள்குத்து இல்ல ஐயா, இதுல என்ன, நீங்க தான் என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டீங்க, இதுக்கு மேல என்ன இருக்குது என்னன்னா. சரி சரி போ. இவன் அப்படி போகும்போது அங்க டேபிள் இருக்குது, டேபிள் உள்ள அந்த போன் இருக்குது. எப்படி எடுக்கிறது? இவர் அந்த பக்கம் உட்காந்துன்னு இருக்காரு, அப்படியே தள்ளாடின்னு போறான். அந்த நேரம் பார்த்து போனு சிகரெட் பார்த்து சிகரெட் லைட் கீழே விழுந்துருச்சு. அந்த சான்ஸை பயன்படுத்தி டக்குன்னு அந்த போன் எடுத்து அந்த இதுக்குள்ள வச்சுக்கிறான். அந்த பேக்கெட் பேண்ட் பாக்கெட் வச்சுட்டு இவன் போறான். போயிட்டு அந்த பாத்ரூம் உள்ள போயிட்டு, பாத்ரூம் கதவு திறந்தே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு மெல்லிஸ் குரல்ல பேசுறான், உதயகுமார் சார், நான் இங்க மாட்டிக்கினேன், இங்க வந்து என்ன புடிச்சு போட்டாங்க, என்னை வந்து என்ன பண்றதுனே தெரியல, நீங்க வந்து கலெக்டர் கிட்ட என்ன பண்ணுமோ அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உதயகுமாருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றது, எந்த எவிடன்ஸுமே அவங்க கிட்ட இல்ல, எல்லா எவிடன்ஸும் இவங்க கிட்ட இருக்குது, எதை வச்சு கலெக்டர் கிட்ட போய் பேசுறது, ஒண்ணுமே புரியல. அப்படின்னும் போது
அவன் என்ன பண்ண திருப்பி என்னடா பண்றா இவ்வளவு நேரம் ஆனா சரி நான் பண்ண அந்த போனை ஆன் பண்ணினே வந்து அந்த விஷயம் போய் சேரட்டும்னு சொல்லி அந்த பேண்ட் உள்ள வச்சுன்னு வரான். ஏண்டா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஏன்டா 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 அந்த அந்த உதயகுமார் பேச்சு கேட்ட? இது இந்த தகவல் வந்து உதயகுமாருக்கு போய் சேரும்னு சொல்றான். ஐயா அந்த உதயகுமார் என்கிட்ட கேட்டாரு ஐயா, எனக்கு வந்து பணம் தராருன்னாரு. ஏதோ நப்ப ஆசையில உங்களை பத்தின தகவல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நீங்க அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கங்கய்யா. என்கிட்ட இதெல்லாம் உதயகுமாருக்கு அப்பதான் விஷயமே தெரியுது. ஓஹோ இவன் வந்து மாட்டிக்கின்னு தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்றான் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு வந்து ஒன்னும் புரியல. சரி இப்போ அப்பா கலெக்டர் இப்ப கூப்பிடுறாங்க உள்ள. கலெக்டர் கூப்பிட்டோன்னா இந்த மாதிரி சொல்றாரு, சார் இந்த மாதிரி இவர் வந்து சீக்ரெட் ஆபீசர் ஒருத்தர் ஒரு இதுல மாட்டின்னு இருக்காரு, நீங்க வந்து காப்பாத்தணும்னு எல்லா 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 இது கூப்பிட்டு அந்த காலை ரெக்கார்ட் பண்ண சொல்றாங்க. எல்லா போலீஸும் உட்காந்து ரெக்கார்ட் பண்றாங்க. கலெக்டர் வந்து ஒரு பேப்பர்ல எழுதி பேப்பர்ல சைகையில காட்டுறாங்க. அப்போ வந்து உதயகுமாருக்கு போன் வருது. போன் வந்து எடுத்து பேசுறேன். யார் பார்த்தா பென்சில் ஃபேக்டரி ஓனர் ஜெயபால் பேசுறாரு. டேய் நான் தானே ஜெயபால் பேசுறேன். சொல்லுங்க சார் சொல்லுங்க சார். என்னடா என்ன என்னை பத்தின ஏதோ பென் டிரைவ்ல போட்டு அப்பதான் இவனுக்கு நான் ஓ ஏதோ வளர்றா போகுது. பென் டிரைவ்ல காப்பி பண்ணி வச்சிருக்கியாமே எதுக்கு காப்பி பண்ணி வச்சிருக்க? ஒன்னும் இல்லையா, ஆனா உன்னை பத்தி சொன்னாங்க, நான் நம்பல. நீ வந்து காசுக்காக அந்த மாதிரி பண்ண. ஆனா ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த பணத்தை வாங்கி அந்த குயில் இதுக்கு ரோடு போடுறான்னு சொன்னாங்க. அதுக்காக நீ செய்வ, நீ செய்யக்கூடிய ஆள் தான். ஒரு அந்த ரோடு போடுறதுக்காக தான் வந்து நீ இந்த மாதிரி செய்யற. அதனால வந்து நான் வந்து உன்னை வந்து ஏத்துக்கிறேன் சொல்லி சொன்னேன். சரி எவ்வளவு எதிர்பார்க்கிறேன்? ஐயா நான் பணம்லாம் தரமாட்டேன். இந்த இருக்காம்பர் இந்த கௌசிக்கு, அவன் தான் எனக்கு பணயம். அவனை சாவடிச்சிடுவேன். அவன் உயிர் போகணும்னா எனக்கு வந்து அந்த இது கொடுத்துரு, அந்த பென் டிரைவ் கொடுத்துரு. ஐயா எனக்கு தெரியாதா அந்த கௌசிக்ன்றது என்ன ரொம்ப பழக்கமா எனக்கு. அவன் இன்னைக்குதான் பழக்கம். அவன் செத்தா எனக்கு என்ன இருக்குது? பரவாயில்ல அவன் செத்து போட்டேயா, எனக்கு தேவை உங்களுடைய ஆதாரம் என்கிட்ட இருக்குது. அதை வச்சு நான் அரசாங்கத்திட்ட கொடுத்து நான் பாத்துக்கிறேன்னு அதிர்ச்சி ஆகுது. இதை வச்சு எப்படியாவது பணத்தை மீட்கலாம். என்ன அப்படி சொல்றான்னு? ஏன் கௌசிக் உன்னுடைய ஃப்ரெண்டு தானையா? ஆமாயா என் நண்பன் தான். ஒரு நல்ல காரியத்துக்கு அவன் செத்து போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் போனா பரவாயில்ல. ஏன்னா என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. அதை வச்சு நான் அவங்கள பண்ணோன்னா இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னதான் இவன் எப்படி மிரட்டுறான, என்ன பண்றது அப்படின்னு. சரி இப்ப என்னதான் நீ எதிர்பார்க்கற சொல்லு அப்படின்னு. இல்ல இந்த மாதிரி எனக்கு ஒரு 5 கோடி ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு. 5 கோடியா? எதுக்குடா 5 கோடி? யோ நீ எவ்வளவு கொள்ளை அடிச்ச, அதுல 5 கோடி ஒரு விஷயமா? நீ 5 கோடி பணம் கொடு. அப்ப கலெக்டர் அங்க சொல்றாங்க பேசிக்கினே இருங்க, கால் ரெக்கார்ட் பண்றோம். பேச பென்சில் எழுதி தராங்க. ரெக்கார்டுன்னு அவன் பேசினே இருக்கான். அவன் உடனே ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்த அவங்க அந்த டாக் போலீஸ்க்கு எல்லாம் சொல்றாங்க, நேரா அந்த இதுக்கு போயிடுங்க, நம்ம வந்து அந்த பென்சில் ஃபேக்டரிக்கு போங்க அப்படின்னு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. உடனே இவன் வந்து சரி நான் பணம் தரேன், எங்க நீ என் பென்சில் ஃபேக்டரிக்கு வா அப்படின்னு அவர் சொல்றாரு ஜெயபால். ஏன்னா பைத்தியக்காரனா கௌசிக்கு மாதிரி என்ன போட்டு சாவடிக்கிறதுக்கு? நான் சொல்ற இடத்துக்கு நீ வா. சரி நான் வரேன், எந்த இடத்துக்கு அப்படின்னு கலெக்டர் கேட்கறாங்க. எந்த இடத்துல அப்படின்னு பென்சில் கேட்கறான். கேட்டவொடனே ஏதோ ஒரு இடம் சொல்றான், இந்த காட்டு பிரகாரம் வர சொல்லுங்கன்னு. சரி அந்த காட்டு பங்களா பக்கத்துல அந்த மரத்தாண்டவா அப்படின்னு. சரி நான் வரேன். அப்போ உடனே அவங்க பேப்பர்ல எழுதுறாங்க கலெக்டர், எல்லாரும் எல்லா டாஸ்க் ஃபோர்ஸும் எல்லா போலீஸ் ஆபீசரும் எல்லா இதுவும் வந்து அந்த இடத்துல போய் மறைஞ்சிருங்க அப்படின்னு அவங்க எல்லாரும் அமைச்சிடறாங்க. அவங்க அந்த படையெல்லாம் போய் அங்க போயிடுது. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. சரி நான் வரேன், ஆனா ஒரு விஷயம், நான் என்னை ஏமாத்தணும்னு நினைச்சா நான் கையில துப்பாக்கியோட வருவேன், உன்னை ஷூட் பண்ணிடுவேன், ஞாபகத்துல வச்சுக்கோன்னு. ஐயா என்கிட்டயும் துப்பாக்கி இருக்குது. யோ உன்கிட்ட இருக்கிற துப்பாக்கி நீ கணக்கு காட்டின குண்டு, என்கிட்ட இருக்கிற துப்பாக்கி அதெல்லாம் கிடையாது சொல்லிட்டு என்ன பண்றான். சரி நான் வரேன், அந்த பங்களாவுக்கு வரேன். நீ சொல்ற மாதிரி 5 கோடி ரூபாய் பணம் எடுத்துன்னு வரேன். 5 கோடி ரூபாய் பணம் மட்டும் இல்ல, கௌசிக்கும் எனக்கு வேணும். கௌசிக்கும் 5 கோடி ரூபாய் பணம் இருந்தா இந்த கையில பென்ட்ரைவ், அந்த கையில இதை எடுத்துக்கோ. என்னடா இப்படி சொல்றானுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அந்த ட்ரோன் கேமரா வச்சு வயர்லெஸ் கேமரா வச்சு வாட்ச் பண்றாங்க. அப்பதான் கார் அங்க என்டர் ஆகுது. அந்த ஜெயபால் உள்ள வராரு. அந்த க்ளோஸ் சர்க்கியூட் கேமரால பாக்குறாங்க காரை வந்து அவர் தான் ஓட்டின்னு வர்றாரு, ஜெயபால் தான் ஓட்டின்னு வர்றாரு. பக்கத்துல வந்து இவன் இருக்கான், அந்த பாண்டி இருக்கான். அப்புறம் பார்த்தா இவன் கேட்கறான், உதயகுமார் நல்லா வாட்ச் பண்ணுங்க வேற யாருன்னா பார்த்தா இந்த பக்கமா வந்து உதயகுமார் இவர் படுத்திருக்கிறார் கௌசிக். சார் இன்னும் க்ளோஸ் பண்ண முடியுமா அந்த கேமரா அப்படின்னா? இன்னும் க்ளோஸ் பண்ணி பார்த்தா அவன் பேண்ட் பாக்கெட்ல ஒரு புடச்சின்னு இருக்குது. அப்ப இவன் கண்டுபிடிச்சிடறான் உதயகுமார், அடட கவலையே இல்ல, பேண்ட் பாக்கெட்ல செல்போன் வச்சிருக்கான், அந்த செல்போன்ல தான் எல்லா மெசேஜ் இருக்கு. அதனால நீங்க வந்து எந்த காரணம் இல்லாம நம்ம வந்து கௌசிக்கு எந்த ஆபத்து இல்லாம நம்ம பிடிக்கணும்.
அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணும்போது கரெக்டா அவர் வந்து இறங்குறாரு. யாரு இவர் வந்து இறங்குறாரு. இறங்கின உடனே அந்த கௌசிக் வந்து அந்த இவர் இறங்குறாரு. முதல்ல வந்து இவர் இறங்குறாரு, அந்த ஜெயபால் இறங்குறாரு. பிரீஃப் கேஸ்ல கையில வச்சு பணம் வச்சிருக்கிறாரு. ஏன்னா அந்த பக்கம் உதயகுமார் வராரு. அங்க கலெக்டர் கை கொடுத்து நம்புறாங்க. கவலைப்படாதீங்க, நம்ம சக்சஸ் ஆகணும். கலெக்டர் கிட்ட கை கொடுத்துட்டு அவன் ஒரு சின்ன சூட் கேஸ் எடுத்துன்னு வரான். நில்லு நில்லு நில்லு, என்ன நீ சூட் கேஸ் எடுத்துன்னு வர? நீ பென்ட்ரைவ் தானே? யோ, நீ ஒரு சரியான லூசியா? பென்ட்ரைவ் மட்டும் இல்ல, உன்கிட்ட நிறைய டாக்குமெண்ட் நான் காப்பி எடுத்து வச்சிருக்கேன். உன்கிட்ட நீ செஞ்ச தில்லு முடலாம். சரி, என்கிட்ட 5 கோடி கொடுக்குறியே, அந்த டாக்குமெண்ட்டையும் உங்ககிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னா அந்த சூட் கேஸ் எடுத்துன்னு வரேன் அப்படின்னா. ஓ அப்படி விஷயமா? அப்படி அந்த சூட் கேஸ் அப்படி கொடுக்குறான். அந்த சூட் கேஸ் அப்படி தரகிறாரு யார், ஜெயபால். பார்த்தா அதுல உள்ள கிட்டனேட்டர் எல்லாம் இருக்குது, டைம் பாம்பு இருக்குது. அப்ப இவன் பேசுறான், உதயகுமார் கையில ரிமோட் எடுத்துவார், என் கையில ரிமோட் இருக்கு, இந்த ரிமோட்டை நான் தொட்டனா எல்லாருமே காலி. நான் உயிருக்கு பயப்பட மாட்டேன்னு உனக்கு தெரியும், ஆனா நீ உயிருக்கு ஆசைப்படுறவன். என்ன சொல்றேன்னு அப்படியே பயந்துடுறாரு ஜெயபால். என்னடா நம்ம எதிர்பார்க்கல வச்சுன்னா அந்த பயத்துல கையில இருக்கிற அந்த அந்த கண்ணை கீழே போட்டுறாரு. அதுக்கு முன்னாடியே அவன் பக்கத்துல இருந்த அந்த பாண்டி அவன் பயத்துல கீழே போட்டுறான். உடனே அந்த போலீஸ் எல்லாம் போய் அவங்கள பிடிச்சிடறாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி அந்த ஜெயபாலை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து இந்த இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் சொல்ல மறந்துட்டேன். அந்த கலெக்டர் வந்து முதல்ல கூப்பிட்டு அவங்க கிட்ட சொல்லுவாங்க. யார்கிட்ட? நம்ம உதயகுமார் கிட்ட. உதயகுமார், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, ஒரு கெட்ட செய்தி. உங்களுக்கு ரோடு போடுறதுக்கான இது வந்து நான் வந்து சிஎம் கிட்ட பேசினேன். சிஎம் வந்து மினிஸ்டர் கிட்ட பேசி டிஎஃப்ஓ கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டாரு. ஆனா உங்களுக்கு பேட் லக் என்னன்னா, அப்ப பண்ண சொல்ல ஒதுக்கின பதத்தோட இப்போ வந்து 30% அதிகமாகி போயிடுச்சு. இப்ப ஃபண்ட்ஸ் கம்மியா இருக்கணும்னா, என்ன மேடம் இப்படி வருதுன்னா, எவ்வளவு கம்மியா இருக்கு? ஒரு 50 லட்ச ரூபாய் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. இது முதல்ல சொல்ல மறந்துட்டேன். 50 லட்ச ரூபாய் கம்மியா இருக்கு சொன்னோன்னே, சரி மேடம், இப்ப அந்த 50 லட்ச ரூபாய்க்கு இன்னும் லேட் ஆகும் மேடம். ஒன் பண்றேன், அந்த 50 லட்ச ரூபாய் அந்த குயில் கார்டு மக்களே கொடுத்தா ஒத்துப்பாங்களான்னா, ஒத்துப்பாங்க, அதை நான் பண்றேன்னு சொல்லி இவன் என்ன பண்ணுவான், உதயகுமார் அந்த அந்த இடத்த போய் பேசுவான் ஜனங்கிட்ட. இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாருல அந்த 1 லட்ச ரூபாய் அந்த ஜெயில பணம், அதை நீங்க வாங்கிக்கோங்க. ஆனா தலைவரா வந்து இவரை காடையனை தேர்ந்தெடுங்க, நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். இல்லைங்க, அவர் வந்து பின்னாடி வந்து எங்களை பணம் கேட்டானோ, அவர் பணம் கேட்க மாட்டாரு. ஏன்னா அவர் பணம் கேட்டா நான் பாத்துக்கிறேன். ஏன்னா அவரே இப்ப அரெஸ்ட் பண்ற ஸ்டேஜ்ல இருக்காரு. நீங்க தைரியமா கொடுக்கணும்னு அவங்க நான் 25 லட்சம் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான், அவன் மாமனாருக்கு ஃபோன் பண்ணுவான். மாமனாருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி மாமா, நான் ஒரு விஷயம் செய்யலான்னு இருக்கேன். என்னன்னா, என் கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணலான்னு இருக்கிறீங்கன்னா, இவ்வளவு நகை வாங்குறதுக்கு இவ்வளவு பண்றேன்னா அமுதா கிட்ட கேட்பான். உனக்கு இதுல உடன்பாடுன்னா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு, எனக்கு அது ஒரு 15 லட்சம் கொடுங்க, 10 லட்சம் கொடுங்கன்னு. தாராளமா கொடுக்குறேன் மாப்பிள்ள. ஆனா ஒண்ணு சொன்னீங்க பாருங்க, என் மகையெல்லாம் நான் வந்து திருப்தியா போடுவேன், என்னோட டொனேஷனா உனக்கு 10 லட்சம் தரேன்றாரு. அவங்க அப்பா கிட்ட ஒரு 15 லட்சம் வாங்கி இந்த 50 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி வச்சிருப்பான். எதுக்கு? ஃபேக்டரி போடுறதுக்கு. ஆனா கலெக்டர் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இதை வந்து இந்த விஷயம் வந்து பிளாஷ் ஆயிடுச்சு, இந்த அரெஸ்ட் பண்ண பிறகு புயல் கூட்ட மக்கள்கிட்ட சொல்றாங்க, இந்த விஷயம் பிளாஷ் ஆகி சிஎம் வரைக்கும் போயிடுச்சு. சிஎம் இப்ப என்ன சொல்றாரு, அதுன்னா அவங்க ஃபண்ட்ஸ் கொடுக்குறது, அரசாங்கமே ஃபண்ட்ஸ் தரட்டும், அதுன்னு இந்த ரோடு போறதுக்கு ஒத்துக்கணும்னு எல்லாரும் கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ பரவாயில்லன்னு உடனே, இந்த உதயகுமாருக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும், தன்னுடைய உயிரை பணையம் வச்சு உங்களெல்லாம் காப்பாத்திருக்காரு. இந்த இந்த இதுக்கு வந்து ஒரு இந்த ஃபேக்டரி ஒண்ணு, பழ ஜாம் தயாரிக்கிற ஃபேக்டரி ஒண்ணு நாங்க ஆரம்பிச்சு தரோம். அது இல்லாம ஒரு பர்னிச்சர் கம்பெனி ஆரம்பிச்சு தரோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த சலுகை எல்லாம் செஞ்சு தரோம். கூடிய விரைவில் நாங்க இங்க உங்களுக்கு ரோடு போட்டு தரோம் சொன்னோன்னே எல்லாரும் கை தட்டி ஆசிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த எல்லாரும் கை தட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த இந்த மாதிரி இந்த நல்ல இளைஞர்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல இளைஞர்கள் நாட்டுக்கு தேவை. ஒரு கடமையை கண்ணா நினைச்சு பண்ணீங்கன்னா இந்த நம்ம நாடு முன்னேறிடும் சொல்றாங்க. மக்கள் விடாமல் கைத்தட்ட நெகிழ்ச்சியுடன் கை கூப்பினான் உதயகுமார். தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டது அமுதாவின் கண்களில் கண்ணீர் கண்ணீர் ததும்புகிறது. அவன் தோலை அணைத்து கொண்ட தமிழ்மணி, மாப்பிள்ளை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. அமுதா உதயகுமாருக்கு வாட்ஸ்அப்பில் குபுகு என்று பொங்கும் ஆட்டின்களையும் முத்தம் ஏந்திய உதடைகளையும் அனுப்பினால் சொல்லி இந்த கதையை முடிக்கிறாரு. அதுல இப்பதான் இந்த கதையை பத்தி ஆசிரியர் சொன்னது சொல்றேன். தமிழகத்தில் இருந்தபடி ஆந்திராவில் கோலோச்சும் ஒரு செம்மர கடத்தல் கும்பலை வளைத்து பிடிக்கும் ஒரு கதாநாயகன் என்ற அடிப்படையில் கதைக்கு ஒரு வனச்சக்கர பின்னணி. எல்லா துறைகளிலும் ஊழலும் லஞ்சமும் நேர்மையும் பெருகிவிட்டது என்றாலும் எல்லா துறையிலும் சிலர் பிடிவாதமான நியாயத்துக்கு குரல் கொடுத்தபடி எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் நேர்மையாக இயங்கத்தான் செய்கிறார்கள். இப்படி நேர்மையான அதிகார வர்க்க தூண்கள் வெவ்வேறு துறைகளில் செயல்படுவதைப் போல ஒரே துறையில் இணைந்து செயல்பட்டால் எப்படி இருக்கும் என்ற ஒரு நேர்மறை சிந்தனையை வச்சுதான் நான் இந்த கதையை எழுதினேன். அப்புறம் இந்த கதையை பத்தி நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் விரும்பணும்னா,
செம்மர கடத்தல் பின்னணியில் ஒரு திரைப்படம் என்கிற ஒரு வரி கதையை தான் நான் முதல்ல எழுத திட்டமிட்டேன். புஷ்பா திரைப்படம் வருவதற்கு 5 வருஷத்துக்கு முன்னால. பெரும்பாலும் ஆந்திராவில், குறிப்பாக திருப்பதி சேஷாசலம் காடுகளில் சகஜமாக நிகழும் ரகசியமாக செம்மரம் வெட்டுதல் மற்றும் கடத்தலின் பேரில் மிகப்பெரிய குற்ற வலைகள் இருக்கின்றன. அந்த குற்றங்களை கட்டுப்படுத்த வலிமையான காவல்துறை போதாதென்று திருப்பதியில் ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் ஒன்று இருக்குது. உயிரை பணயம் வைத்து சிறுத்தை மற்றும் கொடுமையான மிருகங்கள் நடமாடும் காட்டுக்குள் பல வாரங்கள் பயணித்து செம்மரம் வெட்டும் பணியில் பெரும்பாலும் ஈடுவது நம் தமிழர்கள் என்ற செய்தி என்னை திடுக்கிட வைத்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள கல்வராயன் மலைகளை சுற்றிலும் உள்ள நூற்றுக்கணக்கான மலை கிராமங்களில் அதிக எண்ணிக்கையில் இளைஞர்கள் அந்த ஆந்திரா செம்மர கடன்ல கூலி வெட்ட போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இவர்களை நேரில் சந்தித்து விவரங்களை அறிவதற்காக நானும் எனது நண்பரும் வாழப்பாடி வரை ரயிலில் பயணித்து பிறகு பேருந்தில் பயணித்து ஒரு சிறு நகரம் சென்று தங்கினோம். அங்கு ஒரு வக்கீல், அவர் தான் அந்த செம்மர கடத்தல், அவர் மூலியமா அந்த தகவலை திரட்டணும். செம்மரம் வெட்டும் செயலில் ஈடுபட்டு திருந்தியவர்கள் இப்போது ஈடுபடுவர் என்ற பலரையும் சந்தித்து வைத்தார். இதில் மிகப்பெரிய தொகை கிடைக்கிறது என்ற ஒரே கவர்ச்சிக்காக உயிரையும் பணையம் வைத்து இவர்கள் கவலைப்படுவதில்லை. காவல்துறையை ஏமாற்ற என்னவெல்லாம் செய்வார்கள். அவர்களுக்குள் வைத்துக் கொள்ளும் ரகசிய குறிப்புகள், சிக்குவது போல சூழ்நிலை என்றால் தப்பிக்க செய்யும் சாகசங்கள் என்று அவர்கள் விவரித்த போது திரைப்பட காட்சிகளை விட ரொம்ப ரொம்ப கற்பனைக்கே அதிகமா இருந்தது. ஏகப்பட்ட தகவலை திரட்டி ஒரு பரபரப்பான திரைக்கதைக்கு தயாரான நிலையில் செம்மர கடத்தல் பின்னணியில் புஷ்பா திரைப்படம் வெளியானதால் இதை அப்படியே நம்ம கிடப்புல போட்டுட்டோம். அவள் வீடுகளில் தொடர்கதை கேட்டபோது கையில் சுட சுட வைத்திருந்த தகவல்களை இந்த கதையை தொடரா எழுத முடிவெடுத்தேன். தமிழகத்தில் இருந்தபடி ஆந்திராவில் கோலச்சும் ஒரு செம்மர கடத்தல் கும்பலை வளைத்து பிடிக்கும் ஒரு கதாநாயகன் என்ற அடிப்படையில் இந்த கதைக்கு நான் ஒரு வலு சேர்த்தேன். எல்லா துறையிலும் ஊழலும் லஞ்சமும் நேர்மையும் பெருகிவிட்டது என்று நாம் புலம்பினாலும் எல்லா துறையிலும் சிலர் பிடிவாதமாக நியாயத்துக்கு குரல் கொடுத்தபடிதான் இருக்கிறார்கள், நேர்மையாக இயங்கத்தான் செய்கிறார்கள் என்றது நிஜமே. டிராபிக் ராமசாமி, சகாயம், ஐஏஎஸ் அதிகாரி சந்துரு, இறையன்பு ஐஏஎஸ் என்று பலரை குறிப்பிட்டு சொல்ல இயலும். இப்படியான நேர்மறையான அதிகார வர்க்க தூண்கள் வெவ்வேறு துறையில் செயல்படுவதை போல ஒரே துறையில் இணைந்து செயல்பட்டால் எப்படி இருக்கும் என்ற நேர்மறை சிந்தனையாக வைத்த கதை தான் எழுதினேன். என் மனதுக்கு மிகவும் நெருக்கமான கதைகளில் ஒன்றான இந்த கதை அமைந்தது. அவள் வீடுகளின் தொடராக வந்தபோது ஓவியர் ஷாம் ஒரு புதுமை செய்தார். காடு பின்னணியில் அமைந்ததால் எல்லா ஓவியங்களும் பச்சை நிற பின்னணியில் மட்டும் அமைத்து மிக சிறப்பாக வரைந்திருந்தால் விகடன் பிரசுரம் அழகிய புத்தகமாக கொண்டு வந்துள்ளது. எனது இனிய நன்றி. கதை வெளியிட போது பலவிதமான ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றின்னு பட்டுக்கோட்டை பிரபாகர் சொல்றாரு. இதை நான் முதலே சொல்லியிருந்தா இந்த கதையோட சுவாரஸ்யம் போயிடும் என்பதால நான் சொல்லலை அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் பெரிய கதை எப்படி சொல்ல போறோன்ற ஒரு இது இருந்தது, அதனால கொஞ்சம் தோய்வு இருக்கலாம். இருந்தாலும் அவர் சொன்னதை நான் ஒண்ணு கூட விடலை, அப்படியே மொத்தமா சொன்னதால அனைவருக்கும் இந்த வேலையில நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை ரமேஷ். சஸ்பென்ஸ் சினிமா பார்த்த மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. இவ்வளவு பெரிய கதையை உள்வாங்கி சொல்லும் போது தடுமாறங்கள் வர்றது இயல்புதான், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சாதாரணமா டக்கு டக்குன்னு சொல்லிட முடியாது. அது இன்னொரு விஷயம், இன்னொரு செய்தி என்னன்னா, கதைகளை தொடர்ந்து சொல்லும் போதுதான் அதனுடைய இது வரும். நீங்க கதைகளை தொடர்ந்து சொல்றது இல்லைல்ல, பாச்சனா கதை சொல்றப்ப அந்த இதெல்லாம் வர்றது பெரிய விஷயம் கிடையாது, அது சகஜம் தான், அது இயல்புதான். இயல்பா அந்த தோணி கொஞ்சம் ஸ்பீடு வராது. மற்றபடி ஆனா எல்லாருமே கதைக்குள்ள போனதுனால தான் இவ்வளவு நேரம் எல்லாரும் உட்காந்து, அதான் உண்மை. மகிழ்ச்சி, அருமை. வாங்க சிவகுமார் சார் சொல்லுங்க. திரைக்கதை பாக்யராஜ் சொன்ன மாதிரி இந்த திரைக்கதை கதாசிரியர் சொல்றாங்க பாக்யராஜ், அவரை போல கதைய பிகினிங்ல இருந்து பட்டுப்பூச்சியில ஆரம்பிச்சு கடைசியில முடிச்சு. விக்ரம் தான் உதயகுமார், ஹீரோ விக்ரம் அப்படிதான் ஞாபகம். த்ரிஷா தான் அமுதா. அப்புறம் நான் யாராவது ஒரு நடிக்க வச்சுக்கலாம். ஜெயபால கேரக்டருக்கு விஜயகுமார் ரொம்ப பொருத்தமா இருக்கும். கரிகாலன், ருத்ரபாண்டியெல்லாம் அதுக்கு ரெகுலரா ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் நல்லா பக்காவா புரிஞ்சிருக்கு. பிரமாதமான ஒரு சினிமா ஸ்டோரி, ரொம்ப பிரமாதமா எழுதியிருக்காரு. அதை விட பிரமாதமா நீங்க சொன்னீங்க. முதல்ல கொஞ்சம் தொய்வா இருந்து, நடுவில் கொஞ்சம் போக 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 பிக்கப் பண்ணி அது எப்படி கிளைமாக்ஸ் எப்படி ஆக போகுது, அவரு மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு அவரு விசாரிக்கணுன்றப்போ என்ன ஆகும்னு ஒரு பரபரப்பு இருந்தது. ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க. கடைசியில அந்த சுவாரஸ்யம் கூடுச்சு. நான் கேட்டு ஒரு வார்த்தை விடாம கேட்டேன். பேருங்கெல்லாம் ரொம்ப அற்புதமான பேர். வெட்டுக்கிளி, சின்ராஜி,
பட்டுப்பூச்சி, காளையன், அதான் ஹீரோ பேர் எல்லாம் நம்ம எல்லாம் ஒரு சினிமாவை பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனா ஃபைட்டிங் தான் இல்ல, ஷூட்டிங் தான் இல்ல, கன் ஃபைட் தான் இல்ல. ஆனா அட்டகாசமா இருந்தது. வாழ்த்துக்கள். ரமேஷ் இவ்வளவு பெரிய ரமேஷ் கதை, இவ்வளவு சார் சொல்லுங்க. ரமேஷோட பையன் பேர் கூட உதய். ஆமா கரெக்ட். வா வா சூப்பரா சொன்னீங்க கதையை. இவ்வளவு பெரிய கதையை உள்வாங்கி சொல்றது போக போக பிக்கப் பண்ணிட்டீங்க. சூப்பரா பிக்கப் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டு. நல்லா இருந்தது, அருமையான கதை. இவ்வளவு பெரிய கதையெல்லாம் கதை அப்படிலாம் ஒரு கதை நல்ல செலெக்ஷனான ஒரு புக்கு. இது வந்து தொடர்கதையா வந்ததுன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல விகடன்ல தொடர்கதையா வந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்பதான் எழுதியிருக்காரு இல்லையா, இந்த வாட்ஸ்அப்லாம் ஆமா, அதான் வர்றதுனால இப்பதான் வாட்ஸ்அப் நான் பழைய கால கதை, இல்ல வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ட்ரோன் இதெல்லாம் போடும்போது இப்போ இது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அழகா எழுதி. ஹைதராபாடு காடுகள் பேரு பாருங்க, ஒவ்வொன்றும் குருவி காடு, குறிஞ்சி காடு, மருது காடு, நல்ல பேர்னா அருமையா வச்சிருக்கு. சூப்பர். அதான் அவர் டிராவல் பண்ணி அங்க சொல்றாரு, டிராவல் பண்ணி அங்க இருக்கிற வக்கீல கேட்டுதான் அவர் எல்லாம் அந்த கரு அதுதான் கொஞ்சம் கதையில சேர்த்திருக்காரு. அவ்வளவு நல்லா இருக்கு. இதெல்லாம் கள்ளக்குறிச்சி, இதெல்லாம் ஃபேமஸ். கள்ளக்குறிச்சி, கல்ராயமலை எல்லாம் அதெல்லாம் சேலம் கள்ளக்குறிச்சி பக்கத்துல தான். ஆமா, correct. ஆமா, அது ஜவ்வாது அதனால மலை அந்த எல்லாம். இது வந்து அது கரெக்டா அந்த ஊர்களை பொருத்தி அழகா எழுதியிருக்காரு. முருகேச பாண்டியன் சார் பேசுங்க. முருகேச பாண்டியன் சார் மைக் ஆன். வணக்கம் வணக்கம். கதை சொன்னது நல்லா இருந்தது. எனக்கு இந்த ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து வீட்டில் நெட்டு ஸ்டேபிளா இல்லாதனால வந்து சில கதையில இடையில கொஞ்சம் சில பார்ட்டு வந்து போயிடுச்சு. மறுபடியும் பார்க்கணும். இந்த பட்டுப்பூச்சி வந்து அடுத்து என்ன ஆச்சுன்னு அது கதையில வரலன்னு நினைக்கிறேன். அது அவ்வளவுதான். இல்ல அது அவ்வளவுதான். அந்த கேரக்டர் அவ்வளவுதான். அதான் எனக்கு அந்த நேரத்துல இது ஸ்டேபிள் ஆகிறதுனால ஆரம்பத்திலே இருக்காரு சார். ஆரம்பத்திலே இருக்காரு. அந்த பட்டுப்பூச்சின்ற கேரக்டர் என்னன்னா அவங்க அந்த கோவத்தை வர வைக்கணும். அதுக்கான ஒரு கதாபாத்திரம். அந்த அவங்க அப்பாவுக்கு கோவத்தை வர வைக்கிற கேரக்டர். சரி நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி. சக்கரபாணி சார். சார் அனைவருக்கும் வணக்கம். சார் ரமேஷ் சார் வந்து நல்ல அருமையான ஒரு கதை சொல்லி என்னை நிரூபித்து விட்டார். மிக நன்றாக இருந்தது. நன்றாக தொகுத்து நன்றாக வழங்கினார். பொதுவாக இந்த குற்ற பின்னணி குற்றத்தை இழைப்பதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் இந்த பாரஸ்ட் அலுவலர்கள். இதை நான் ஒரு முறை ஈரோடில் வந்துட்டு கருவூல கணக்குத்துறைக்காக ட்ரைனிங் கொடுக்க போயிருந்தேன். அப்போ அந்தியூரை சேர்ந்த வீரப்பன்றவர் ஒருத்தர் அதில் அட்டன் பண்ணியிருந்தார் அந்த ட்ரைனிங்ல. ரொம்ப வயசானவர். அவர் சொன்னாரு, இன்னும் அடுத்த மாசம் நான் ரிட்டையர்ட் ஆக போறேன்னு சொல்லிட்டு அவர் கம்ப்யூட்டர் ட்ரைனிங்ல உட்கார்ந்துருந்தார். பாவம். எனக்கு அவரு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தார். அவருடைய மீசை அதே மாதிரி வீரப்ப மீசை மாதிரி பெரிய மீசை, கடா மீசை வச்சுக்கிட்டு டீ பிரேக் நேரத்தை அவர் கூட்ட வச்சு தனியா பேசினா, சார் இந்த வீரப்ப ரொம்ப கொடுமையானவனும் அப்படின்னு கேட்டுட்டேன். அவருக்கு திடீர்னு கோபம் வந்துருது. ஐயா தயவு செய்து நீங்க வீரப்பன்னு சொல்லாதீங்க. ஏங்க அவரு வீரப்பருங்க அப்படின்னாரு. என்ன இப்ப இவரு வித்தியாசமா சொல்றேன்னு பார்த்தேன். எங்க வீட்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வீட்டுலயும் சாமி படம் தொங்கும், கேலண்டர் மாதிரி. அது திருப்பி பார்த்தீங்கன்னா வீரப்பருடைய படம் இருக்கும். நாங்க வெளியாளுங்களுக்கு தான் சாமி படம் தொங்கும். ஆனா நாங்க கும்பிடுறதுலாம் வீரப்பர் தான். அவரு வீரப்பர் அந்த அளவுக்கு கொண்டு போனதே இந்த அதிகாரிகள் தான், வனத்துறை அதிகாரிகள். அவங்க பண்ற எங்க வீட்டு பெண்ணுங்கள்லாம் நாட்டுல விறகு பொறுக்க போனா, அது பொறுக்க போனா, அவருக்கு பண்ண அட்டூழியத்தினாலேயே அவருடைய ஏற்கனவே சின்ன சின்ன சில்லறை வேலைகள்லாம் செய்துட்டு தான் இருந்தாரா வீரப்பர். ஆனா இதுக்கப்புறம் தான் அவரு ஃபுல் டைம் வந்து அந்த இதுவா இறங்கினது. அந்த மாதிரி இவர்களை நல்லா இருக்கிறவங்கள கெடுக்கிறது இந்த அதிகாரிகள். அது காவல்துறை அதிகாரிகளாகட்டும், வனத்துறை அதிகாரிகளாகட்டும், அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் காசு பணம் பார்க்கறதுனால இப்படிப்பட்ட குற்ற செயலை செய்ப்பா, தொடர்ந்து செய்ப்பான்னு ஊக்குவிச்சுட்டு அப்படிலாம் பண்றது கூட. இந்த கடை வந்துட்டு பட்டுக்கோட்டை பிரபாகர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவா இருந்தாலும் இவர் சொன்ன மாதிரி இதுக்காக அவர் மெனக்கிட்டு வந்து கள்ளக்குறிச்சி, கல்லூராயமலை அந்த பக்கத்தெல்லாம் போய் அங்க இருந்துட்டு பெரும்பாலும் அந்த மக்கள் தான் திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே இப்பதானே கள்ளக்குறிச்சியா பிரிஞ்சுது. திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் தான் பெரும்பாலும் உழைப்பு தேடி வெளியே போறது. அது கேஜிஎஃப் இருக்கட்டும் அல்லது செம்மர கடத்தலுக்காகட்டும், எங்க போறாலும் பாவம் அவங்க பிழைப்பு தேடி போற மக்கள். அது செம்மர கடத்தல்ல பிடிப்பட்டதுல அப்பெல்லாம் டெய்லி நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்தது. அது அவரு செல்ல கருவோடு கொடுத்து நல்ல அருமையான கதையை எழுதியிருக்கிறார். கதை எழுதியது ஒரு பக்கம் இருக்க, நாங்கள் எல்லாம் படிப்பதற்கு கேட்பதற்கு தகுந்த மாதிரி ரமேஷ் சார் வந்து மிக நன்றாக எடுத்து சொன்னார். மிக்க நன்றி ஐயா, ரொம்ப சந்தோஷம். நன்றி.
சரி. சரி, மகிழ்ச்சி வணக்கம் மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். இது வந்து இவர் சொன்னது கதை வந்து ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப லென்த்தியா போயினே இருந்தது, ஆனாலும் சுவாரஸ்யமா இருந்தது கதை. என்னன்னா, ஒரு கிராமத்தை வளர்ச்சி அடைய விடாம வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாஃபியா கும்பலும் அரசியல்வாதிகளும் சேர்ந்துதான் ஒரு கிராமத்தை வந்து வளர்ச்சி அடைய விட மாட்டாங்க. அதனால அவங்க சுயநலத்தால அந்த மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுதான் அந்த கதையா சொல்லியிருக்காங்க. நிறைய படம் வந்திருக்கு, இதே மாதிரி நிறைய கதைகளும் வந்திருக்குது. இவர் வந்து அதை கோர்வையா ரொம்ப அருமையா சொன்னாரு. இன்னைக்கு காலையில நியூஸ் 8 மணி, காலையில 7:30 மணி நியூஸ்ல நான் இந்த கதை போகும்போதே எனக்கு இது கரெக்டா ரிலேட் ஆச்சு. என்னன்னா, காலைல 7:30 மணி நியூஸ்ல நம்ம மும்பைல தாராவி கிடையாது, தாராவில நிறைய தமிழர்கள் இருக்கிறாங்க, ஆனா இன்னொரு ஏரியா பேர் சொன்னாங்க. அந்த பேர் எனக்கு சரியா நான் காதுல வாங்கல, அதனால அந்த பேர் தெரியாது. 1000 குடும்பம் இருக்கு. என்னன்னா, அதுல வந்து வீடு கட்டுறதுக்கு கவர்மெண்ட் விட மாட்டாங்க. இன்னும் தார்பாய் ஷீட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மக்கள். அங்க வந்து வீடு வந்து கட்டுறதுக்கு அப்ரூவல் கிடையாது, தண்ணி கிடையாது, டாய்லெட் கிடையாது, எதுவுமே கிடையாதாம். தமிழர்களை நீங்க போங்க அப்படின்றாங்களாம், தமிழ்நாட்டுக்கு போங்கன்றாங்களாம். அவங்க என்ன சொல்றாங்க, பேட்டி எடுத்தாக்கா, 3 தலைமுறையா நாங்க இங்க இருக்கிறோம், 1950க்கு முன்னாடியே வந்துட்டோம், எங்களை போக சொன்னா நாங்க தமிழ்நாட்டுல போய் நாங்க என்ன செய்வோம், எங்களுக்கு ஊர் இங்கதான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எந்த ரீசனுக்கு இவங்களுக்கு என்ன, கவர்மெண்ட் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்றாங்களாம். ஆனா ஜெயிச்சு வந்த பின்னரு அதை எந்த வசதியும் செய்ய மாட்டாங்களாம், கண்டுக்க மாட்டாங்களாம். எதனால அத மாதிரியே அந்த ஏரியாவை வச்சிருக்கிறாங்கன்னா, இவங்களை எல்லாரையும் காலி பண்ணிட்டு பெரிய ஒரு வணிக வளாகமா அந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த இடத்த இம்ப்ரூவ்மே பண்ணாம வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு இன்னைக்கு காலையில நியூஸ், இது 7:30 நியூஸ்ல இது வந்தது. இதுதான் நான் ரிலேட் பண்ணேன். கதை வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அதான் எழுதுறாங்க, ஆசிரியர்கள் எழுதுறாங்கன்னா நம்ம நாட்டு நடப்புல நடக்கிறத தான் எழுதுறாங்க அப்படின்றதுதான் நம்ம வந்து திரும்ப திரும்ப புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது ரொம்ப அருமையா இருந்தது, த்ரில்லிங் நாவல் அருமையா இருந்தது. இந்த மாதிரி உதயகுமார் மாதிரியான ஆபீசர்ஸ் இருக்கிறதாலதான் ஓரளவுக்கு நாடு நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றிப்பா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. விவேகானந்தன் பேசுறீங்களா? விவேகானந்தன், மல்லிகா மேடம். அனைவருக்கும் வணக்கம். கதை வந்து ரொம்ப அருமை. நான் வந்து அவர் பேசி முடிய போகிற டைம்ல போட்டேன், ரமேஷோட டைரக்ஷன்ல கதை சூப்பரா இருக்கு அப்படின்னு. அவ்வளவு சாதாரணமாவே ஒரு கதையை சொல்லும்போது ஒரு டைரக்டர் பாவனையில தான் அவர் சொல்லுவாரு. எந்தெந்த கதாபாத்திரம் வந்து சினிமா பார்த்த மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா அந்த கதாபாத்திரத்தை அப்படியே அவரு நடிச்சு காமிச்சிருவாரு குரல்ல, அவருடைய குரல்ல. அதே மாதிரிதான் இந்த கதையும் இருக்கு. கடைசியில என்ன ஆகுமோ அப்படின்லாம் பதவிலாம் இருந்துச்சு. ஏன்னா அதுல ஒரு கல்யாணம் இருந்தது, கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு பரிதவிப்பு, இவருடைய ஆபீஸ் விஷயம் என்ன ஆகுமோங்கிற பரிதவிப்பு. சூப்பரா நீங்க அதை கொண்டு வந்திருந்தீங்க ரமேஷ். நீங்க ஒரு சிறந்த டைரக்டர், கண்டிப்பா நீங்க டைரக்ஷனுக்கு முயற்சி பண்ணலாம். அப்புறம் வந்து மாலதி மேடம் சொன்னாங்களா, அது எந்த ஊரு? மும்பை. தாராவி. மும்பை தாராவி. மும்பை. தாராவி இல்ல, மும்பையில ஒரு ஊர், தாராவி கிடையாது, மும்பையில ஏதோ ஒரு ஊர்னு சொன்னாங்க. ஓ சரி சரி சரி. ரொம்ப நன்றி, நன்றிங்கம்மா நீங்க சொன்னதுக்கு. ரொம்ப நன்றி மாலதி மேடம். இந்த ஒரு தகவலை சொன்னதுக்கும் ரொம்ப நன்றி. இந்த தமிழர்கள் வந்து அந்த இடத்துல தாராவிங்கிற இடத்துல நிறைய பேர் இருக்கிறதா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் அந்த இடங்கள்லாம் போயிருக்க டைம்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதனால விவேகானந்தன் பேசுறீங்களா? ரொம்ப நன்றி. நன்றி மகிழ்ச்சி ஐயா. மகிழ்ச்சி. நன்றி. விவேகானந்தன் இருக்கீங்களா? சரி, முடிச்சுக்கலாம். மகிழ்ச்சி ரமேஷ், அருமையான கதை, ஒரு சஸ்பென்ஸ், நல்ல சுவாரஸ்யமா இருந்தது, நல்லாவும் போச்சு. நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ.